ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ புதுசாக வெளியே வந்திருக்க ஒரு நியூ தாய் பிஎல் சீரிஸ் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். இதில் நிறையா மெயின் கப்பிள்ஸ் இருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அப்புறம் வெளிவந்த சீரீஸ் தான் இது. நானுமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோஸ் ஜாக் அண்ட் டீன் அவங்களோட ஹூக்கப் சீனோட இப்போ டீன் சொல்கிறான், எக்ஸஸ் இப்படி பண்ணுறது ஒன்றும் புதுசு இல்லையே, பட் அது எப்படி தெரியுமா? சரி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன நடந்துச்சுங்கிற கதையை சொல்கிறான். என்னென்னா அவங்க சீனியர்ஸோட ஃபேர்வெல் பார்ட்டியில் இப்போ டீன் பாட்டு பாடிட்டுருக்க அவங்க கூட ஒருத்தவங்க பாட்டு பாடுறாங்க. அது யாருன்னா ஃபஸ்ட்டோட கேமியோ பார்த்து நானுமே ஷாக்காயிட்டேன். பட் இவங்க ரெண்டு பேரும் நல்லா பாடிட்டுருக்கிறத பார்த்து ஜாக் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டுருக்கான். அப்போ ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. என்னடா அமைதியாக நின்றுட்டுருக்க சியர் பண்ணிட்டு. பட் ஜாக்குக்கு வந்து அது பிடிக்கலாம், கோமா நின்றுட்டுருக்க. ஏன்டா ஃபேர்வெல் பார்ட்டி கொஞ்சம் என்ஜாய் பண்ணுன்னு அவங்க அவனை முன்னாடி இழுத்துட்டு போய் அவனையும் என்ஜாய் பண்ண வைக்க பார்க்குறாங்க. பட் அவனுக்கு அது பிடிக்கல. மற்ற எல்லோரும் நல்லா வைப் பண்ணிகிட்ருக்காங்க. டீனும் சாண்டுமே நல்லா டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டுருக்காங்க. அது அப்படியே முடிய இவங்க ரெண்டு பேர் ஹக் பண்ணுறாங்க. ஆனால் ஜாக்குக்கு தான் அது சுத்தமாக பிடிக்கல. அவன் மறுபடியும் ட்ரிங்க் பண்ண போக அப்போ அந்த இடத்துக்கு ராஃபின் ஒரு ஹீரோ வரான். அப்படியே ஜாக் கூட பேசிகிட்டு இருக்க. இனிமேல் தான் ட்ரிங்க் பண்ண போகணுங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். பட் ஜாக்குக்கு நல்லாவே தெரியுது அவன் கண்ணெல்லாம் செவந்திருக்கு. நீ தான் ஆல்ரெடி ட்ரிங்க் பண்ணிட்டுல, எதுக்கு போய் சொல்கிறேன்ட்டு. ஓ அப்படியா, நல்லாவே தெரியுதா? ஆமாம், அதோட என் கண்ணம் கூட கொஞ்சம் ஹாட்டாகவும் இருக்குது, தொட்டு பாருங்க வேணாம் அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஜாக் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது போல். அது நல்லாவே தெரியுது. அப்போ ஜாக்கோட கை எடுத்து இவன் கண்ணத்தில் தொட்டு பார்க்க அவனுமே ஆமாம்மா சூடாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அந்த ட்ரிங்க் வந்தோன்னே அவன் பாய் சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ ராஃபியும் நம்ம டேரக்டர் பிளேக்கு ஓட் போடுவோம்ல, அதில் ஏன் ஓட் உனக்கு தான் சொல்ல இவனும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகிறான். இன்னொரு பக்கம் டீனுமே சாண்ட் கட்ட என்னை உங்கள் கூட பாரக் சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்ல, நீ நம்ம டிபார்ட்மெண்ட்டோட பிரின்ஸு, உன்னை சூஸ் பண்ணாமல் எடுப்படிங்கிற மாதிரி அவங்க நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இதில் டீன் வந்து சாண்ட் கட்டே ரொம்ப ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக சாண்டுன்னு ஒரு சவுண்டு. யாருன்னு திருப்பி பார்த்தா அடுத்த அதிர்ச்சி அங்கே லே வரான். அதாவது லேவும் சாண்டும் சீசன் 1 வந்து ஒரு கப்பிள்ஸ். அவங்களோட கேமியோவை ஃபஸ்ட் எபிசோட்லேயே கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்போ சாண்டுமே லே என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறான். அப்போ லே என்ன பண்ணுறான்னா, உன்னோட வாய்ஸ் நல்லா தான் இருக்குது டீன், பட் உங்கள் ரெண்டு பேரோட வாய்ஸ் வந்து ஒன்றா மேட்சே ஆகலாங்கிறான். அதாவது அவங்க வாய்ஸை பற்றி பேசலை, இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் சொல்கிறான் போல். அதுக்கு டீனுமே ஓகே நாங்கள் பாடினது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறாங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவன் கிளம்பிடுறான். சாண்டும் லேவோ பேசிக்கிறாங்க. சாண்டுமே ஓ உனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுதான்ட்டு. அதுக்கு லேவுமே ஆமாம் நீ எல்லாருக்கிட்டையும் ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்ல அதுக்கு சாண்டு இல்லை இவன் என் ஃப்ரெண்டு மட்டும்தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் டீனை அவன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க கலாய்ச்சிட்ருக்க ஜாக் அதே டென்ஷனோடு தான் நின்றுட்டுருக்கான். அப்போ நான் எப்படி பாடினேன்ட்டு டீன் ஜாக்கிட்ட கேட்க, ஜாக் நீ பாடினதுக்கு நான் அட்டென்ஷனே கொடுக்கலங்கிறான். அது எப்படி, அதான் நீ பார்த்துட்டு தானே இருந்தேன்னு சொல்ல, நான் உன்னை பார்க்கல இங்கே இருந்தால் வைபை மட்டும்தான் பார்க்குறேன்ட்டு அவனுக்கு கொஞ்சம் கூட சட்டிஸே கொடுக்காம பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸே கலாய்க்கிறாங்க, இங்கே யாருக்கும் நல்லா எரியுது போலன்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து கிளம்ப இப்போ ஜாக்கும் டீனும் மட்டும்தான் அங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போ டீன் அவன் கூட வழக்கம் போல் நல்லா பேசிகிட்டு இருக்கான். பட் ஜாக் வந்து அவனுக்கு கொஞ்சம் கூட அட்டென்ஷனே கொடுக்க மாட்டான். அப்போ டீன் என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஏன் டேஸ்ட் அதுதான், உனக்கு அது பிடிக்காதுன்னா நீ வேறு எதாவது மேட்ச் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்ல டீனுக்கு நல்லாவே தெரியுது நம்ம பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் நான் தான் அவங்க கூட ரொம்ப ப்ளீஸ் பண்ணிகிட்ருக்கேன் போலன்ட்டு. உனக்கு அது தெரிஞ்சால் சரிங்கிற மாதிரி ஜாக் சொல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மாதிரி கோல்டு வார் இருக்கிறது நல்லாவே தெரியுது. என்னென்னா ஜாக்கும் டீனும் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இப்போ ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் தான் டுவா இப்போ ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவன் வெளியே வந்துட்டு இருக்கும்போது அவன் கேப் புக் பண்ணிட்டு தான் வரான். அப்போ தான் அந்த இடத்துல அர்னால்டுன்னு ஒருத்தனை காட்டுறாங்க. அர்னால்டு டுவாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவன் ட்ரிங்க் பண்ணிட்டு வரதை பார்த்துட்டு என்னடா கிளம்பிட்டியான்னு கேட்கும்போது ஆமாம் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது இல்லை வா நம்ம வண்டியிலே போய்க்கலாங்க மாதிரி சொல்கிறான். அப்போ டுவாவும் இல்லை வேணாம் நான் புக் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். பட் அர்னால்டோ அந்த ஃபோனை வாங்கி அந்த ரைடை கேன்சல் பண்ணிவிட்டு இவனை ஏற சொல்கிறான். ஆக்சுவலாக டுவாக்கு அர்னால்டு மேலே ஒரு க்ரஷ் இருக்குது போல், அது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் பைக்கில் ஏறும்போது கூட அவன் அர்னால்டை நல்லா பிடிச்சி உட்காந்துக்க அதை அர்னால்டுமே நோட் பண்ணுறான்.
இன்னொரு பக்கம் இப்போ ராஃபியை காட்டினாங்கல்ல, அவன் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு யாருக்கோ கூப்பிட்றான், எனக்கு ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, நான் வரட்டாங்கிற மாதிரி. பட் அந்த ஆளும் இல்லை வேணாம் நான் வெளியே வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். இவனுக்கு டென்ஷன் ஆகுது, என்ன இப்படி சொல்கிறாங்கிற மாதிரி. அப்போ பின்னாடி ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து ஒரு பொண்ணு வெளியே வரா. அதை இவன் நோட் பண்ணுறான். அதுக்கு பின்னாடியே இன்னொருத்தன் வரான். அவன் தான் ரோம். இது எல்லாத்தையும் ராஃபி பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ ரோம் இவங்ககிட்ட பேசுகிறான், என்ன நீ கால் பண்ணால் கழட்டி விட்டானாங்கிற மாதிரி. ஆனால் அது உனக்கு தேவையில்லைங்கிறது தான் ராஃபி சொல்கிறான். ஆக்சுவலாக ரோம் இவன் பேசினது ரெஸ்ட் ரூம்குள்ளே கேட்டிருப்பான். என்னடா அது ஆக்டிங் மேஜரில் எல்லோரும் இப்படி தான் இருப்பீங்களாங்கிற மாதிரி ரோம் கேட்க, ரஃபி கேட்குறான், இப்போ இதில் உனக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கான்ட்டு. இல்லை நீ ஏதோ ஹெல்ப் கேட்ட மாதிரி இருக்குது, பேசாமல் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டான்னு கேட்க, அப்போ ரஃபி பார்க்குறான், உனக்கு மென்னையும் பிடிக்குமான்ட்டு. ஆமாம், அவங்க க்யூட்டாக இருக்க வரைக்கும் பிடிக்குன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ண, அங்கே ரஃபி ஒரு இது சொல்லிடுறான், இங்கே பாரு இப்போ ஜஸ்ட்டு நடக்கிறது தான், இது எதுவுமே வேறு யாருக்கும் வெளியே தெரியவே கூடாதுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரொம்பவுமே நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அடுத்த சீனில் அந்த ஸ்டேஜ் ப்ளே சொன்னாங்கள்ல, அதுக்கான டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு, எந்த டைரக்டரை செலக்ட் பண்ணலாங்கிற மாதிரி. அதில் ஜாக்கும் இருக்காங்க, இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஓட் போட கடைசியில் ஜாக்குக்கு தான் நிறைய ஓட் போடுது. ஸோ ஜாக் தான் இந்த டைம் ஸ்டேஜ் பிளேயோட டைரக்டர். ஸோ அவன் எடுக்க போகிற கதை பேர் ரோமியோ அண்ட் ரோமியோ. அதோட ஆளுங்களாம் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் அந்த கதையை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் இவன் ஜாக்கோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் டிம்மேன்ட்டு, அவனே ப்ரொடியூசராக இருக்குன்னு சொல்லிட்டான். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ லீட் ரோலுன்னு வரும்போது அங்கே இருக்க பொண்ணுங்களே எந்திரிச்சு சொல்கிறாங்க, லீட் ரோல்னால் அது கண்டிப்பாக டீனாக தானே இருக்க முடியும், ஏன்னா ஜாக் இது வரைக்குமே எல்லாத்துலேயும் டீனை தானே எடுத்திருக்கான்ட்டு எல்லோரும் உறுதியாக சொல்கிறாங்க டீன் தாங்கிற மாதிரி. ஆனால் ஜாக்கோ அதை நம்ம அப்படி சொல்லிட முடியாது, ஏன்னா இங்கே கண்டிப்பாக ஆடிஷன் வச்சு ஆகணுங்கிறான், எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்ல. அப்போ டீன் சொல்கிறான், ஆமாம் அதுவும் ஃபேர் தான், அதுவும் இல்லாமல் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கேரக்டருக்கு நான் ஏற்ற ஆள் தான்ட்டு. அவனுமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான். பட் இவனை பார்த்து ரஃபி நல்லா முறைச்சிட்ருக்கான், ஏன்னா ரஃபிக்கு தான் ஜாக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. இன்னொரு பக்கம் ஜாக்கும் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தான், அவனுக்கு டீனை தவிர இன்னொரு ஆள் கிடச்சிருவாங்கன்ட்டு. ஆனால் டீனும் நான் தான் எப்படி இருந்தாலும் செலக்ட் ஆவேன், ஏன்னா ஜாக்கோட கண்ணை பார்த்து அவனுக்கு எப்படிப்பட்ட ஆள் தான் நடிக்க வேணும்ன்ட்டு நான் கண்டுபிடிச்சிருங்கிற மாதிரி 2 பேரும் பயங்கர கான்ஃபிடென்ஸில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அர்னால் டான்ஸ் ஆடிட்டுருக்க, அவனை டூவா போய் பார்க்குறான், அவனை பார்த்து சிரிச்சு நின்றுட்டுருக்க, அதை அர்னால் நோட் பண்ணிட்டு பேசுகிறான். இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் போல். அப்போ டுவாவும், நேற்று நீ என்னை ட்ராப் பண்ணில, அதுக்கு காசு கொடுக்க தான் வந்தேன்னு சொல்ல, அதெல்லாம் வேணவே வேணான்னு அர்னால்ட்டு சொல்கிறான். ஆனால் என்னோடய ஹெல்மெட்டை மட்டும் திருப்பி கொடுத்துரு, உனக்கு நீ என்னெல்லாம் பண்ணேன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, டுவா பயந்துடுறான். அச்சோ ஏதோ வளரி இருப்போமோ, இவனுக்கு அவனை பிடிக்கும்ல, அதை தான் சொல்லிட்டோமோன்னு நினச்சிருக்கான் போல். என்ன சொன்னேன்னு கேட்க, அர்னால்டோ, ஓ அந்த டீன் எனக்கு காசே கொடுக்கறதில்ல, என் ரூமில் தங்குறான், ஜஸ்ட் எலக்ட்ரிசிட்டி பில் கூட அவன் தரதில்லை. டீனே அவனோட ஃப்ரெண்டு தானே, அதனால் டுவா அவனை பற்றி நல்லா புலம்பிருப்பான். இப்போ அதை அர்னால் நடித்து கட்டிகிட்டு இருக்க, இவனும் போடா கிண்டல் பண்ணாதங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் அர்னால்டோ நீ அப்படி ஆக்ட் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்குன்னு சொல்கிறான். அப்போ டுவா அங்கே பே பண்ண தானே வந்திருப்பான், ஸோ நான் பே பண்ணுறேன்னு சொல்கிற. அர்னால் தடுத்து பார்க்குறான். பட் அவன் விடாமல் ஆன்லைனில் அவனுக்கு பே பண்ணிட்டு போகிறான், அதுவும் அதிக பணமே பே பண்ணிட்டு போகிறான். இதை பார்த்து அர்னால் சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ அர்னால்டு பொறுத்தவரைக்கு என்னென்னா, அவங்க ஃபேக்கல்ட்டிலேயே ரொம்ப ஸ்வீட்டான க்ளோசஸ்டான ஃப்ரெண்டுனா அது இவன் தான்ட்டு. பட் டுவா பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கும் போதும் எதுவும் வளரலைங்கிற மாதிரி அவன் பெருமையாக நின்றுட்டுருக்கான். இப்போ கிளாஸில் பார்த்தீங்கன்னா ராஃபி அப்போ தான் கிளாஸ்க்குள்ளே வரான். அந்த இடத்துல ரோம் நின்றுட்டுருக்கான். அவன் ரோம் அங்கே இருக்கிறத பார்த்து ஷாக்காயிட்டான். அப்புறம் உட்கார ரோமுமே கேட்குறான், என்ன நான் ஜாயின் பண்ண அதே செக்ஷனில் நீயுமே ஜாயின் பண்ணியிருக்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக என் மேலேங்கிற மாதிரி. பட் ரஃபியோ கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரியான்னு சொல்ல, இவனும் சரின்னு உட்காரான். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் பேசுகிறான். அப்போ இப்போ ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருக்க. ரஃபி சொல்கிறான், நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கனால அந்த முடிவு எடுத்துட்டேன், நான் மட்டும் தெளிவாக இருந்தேன்னா அந்த முடிவு எடுத்துருக்கவே மாட்டேன்ட்டு. இப்போ இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கேன். அந்த மேமே கேட்குறாங்க, அப்படி என்னடா பின்னாடி பேசிகிட்டு இருக்கீங்கன்ட்டு. அப்போ ரோமுமே நேற்று நடந்த ஃபேர்வெல் பார்ட்டி பற்றின்னு சொல்ல, அப்படியே ரஃபி ஷாக்காக பார்த்துட்ருக்கான். ஏன் அந்த பார்ட்டி அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த டிபார்ட்மெண்ட்லங்கிற மாதிரி இவங்க கேட்க, அப்போ ரோம் ஆமாம் அது அன்ஃபர்கட்டபுளாக இருந்துச்சு மாதிரி சொல்ல, இவங்க கண்டிப்பாக ஃபேர்வெல் பார்ட்டி பற்றி பேசலை. அப்போ ராஃபியுமே இல்லை அது கொஞ்சம் சோசோங்கிற மாதிரி நல்லாவே இல்லைங்கிற மாதிரி இவன் சொல்கிறான்.
இப்படி இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க அந்த டீச்சரே சொல்கிறாங்க, போதும் போதும் நம்ம லெசன் கவனிக்க போகலான்ட்டு. இப்போ ஜாக்கை காட்டினாங்கன்னா அவன் ஸ்பீட் டேட்டிங் அப்படி ஒரு இடத்துக்கு தான் போகிறான். அதாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஆளுங்க மாறிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு யாரை பிடிச்சோ அவங்களுக்கு கூட டேட் பண்ணலாம். ஸோ அப்படி வரும்போது ஜாக்குக்கு அங்கே வர யாருமே பிடிக்கல. இப்போ அப்படியே மாற்றிட்டு வரும்போது ஒரு இடத்துலையும் அப்படியே ஹாய் சொல்கிறான். பார்த்தா அங்கே வந்திருக்கிறது டீனை பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டான். அப்போ டீனுமே ஹாய், எனக்கு இப்போ தான் பிரேக்கப் ஆச்சு, என் பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னை பிரேக்கப் பண்ணிட்டான், நான் இப்போ சிங்கிள் அந்த மாதிரி சொல்ல. அப்போ ஜாக்கும் அவன் பாய் ஃப்ரெண்டை போட்டு திட்டுறான். அதாவது டீனை தான் என் எக்ஸ் ஒரு கேடு கெட்டவங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கான். அப்போ டீனே சொல்கிறான், கமான், இப்போ என்ன தவிர உனக்கு யாரையுமே பிடிக்க போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு நீ இது பண்ணிகிட்ருக்க, நான் தான் உனக்கு கம்ஃபர்டபுளாக கரெக்டாக இருப்பேன்ட்டு. ஆனால் ஜாக்கோ அப்படியே ஆடிஷன் பற்றி பேசுகிற மாதிரி இவங்ககிட்டையும் பேசுகிறான். என்னென்னா இந்த ஆடிஷனில் என்னானாலும் நான் சூஸ் பண்ணுற ஆள் தான் சூஸ் ஆவாங்க, வேறு யாரும் வர முடியாதுங்கிற மாதிரி. பட் டீனுக்கு நல்லாவே தெரியுது. ஓ, நான் சான் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தனால நீ ஜெலஸ் ஆகிட்டியா, நான் உனக்கு ஃபுல்லாக அட்டென்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறியாங்கிற மாதிரி. ஜாக்கும் உன்னை பற்றி நீயே இவ்வளோ பெருமையெல்லாம் நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல டீன் சொல்கிறான், ஓகே, உனக்கு ஒரு நல்ல ஆக்டரும் நல்ல பாய் ஃப்ரெண்டும் சீக்கிரமாகவே கிடைப்பாங்கன்னு நம்புவோங்கிற மாதிரி. அதுக்குள்ளே அவங்க டைமும் முடிஞ்சு போகுது. ஜாக்கும் யாராவது முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ அடுத்த ஆள் வராங்க. அப்படியே அது மாறி மாறி போயிட்டுருக்கு. இப்போ இந்த ட்ராமாக்காக கேஸ்டிங் கால் பண்ணும்ல, அதுக்கான வேலை தான் அந்த டிம்மி பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவன் தானே ப்ரொடியூசரு. இப்போ ராஃபியும் அந்த போஸ்டரை பார்க்குறான். ராஃபியோட ஃப்ரெண்டும் அந்த போஸ்டரை பார்த்துட்டு, நீ இதில் நடிக்கலான் இருக்கியா, நானும் இதில் சேரலான் இருக்கேன், அக்கௌண்டண்ட்டாக இருக்கலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுறேன்னு கேட்க, ராஃபி வந்து நான் ரோமியோ ரோலுக்கு ஆடிஷன் போகிறாங்கிறான். இவனே சாக்காயிட்டான், என்ன ராஃபி சொல்கிறாங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஜாக் இது வரைக்கும் டீனை தான் செலக்ட் பண்ணியிருக்கான், அவனை தான் பண்ணுவாங்கிற மாதிரி. பட் ரவி என்ன சொல்கிறான்னா, ஆனால் அவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்கல்ல, ஸோ எனக்கு சான்ஸ் இருக்கும்போது நான் அது எதுக்கு எடுக்காமல் இருக்கணுங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் ஆடிஷனில் காட்டினாங்கன்னா நிறைய பேர் நடிக்க வராங்க, ஆனால் யாருமே ஜாக்குக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ டிம்மியும் டூவாவுமே கேட்குறாங்க, ஏண்டா உனக்கு தான் இது வரைக்கும் வந்து யாரையும் பிடிக்கல, பேசாமல் வீம்பு பிடிக்காம டீனையே கூப்பிடலான்ட்டு. பட் அதுக்கு ஜாக் கண்டிப்பாக ஒத்துக்கிற மாதிரி தெரில. அப்போ ஒருத்தவங்க ரோமியோ ஆடிஷனுக்கு வராங்க. யாருன்னு பார்த்தா டீனே தான். இவங்க ஷாக்காயிட்டாங்க. அங்கே டீன் வந்து அவனோட இன்ட்ரோ கொடுக்கணும்ல, அதெல்லாம் கொடுத்துட்ருக்க. அதோட என் பேக்ரவுண்ட் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நம்ம டேரக்டருக்கு என்னை பற்றினா ஒவ்வொரு சின்ன விஷயம் தெரியும்னு சொல்ல, இந்த இடத்துல டிம்மி டூவோட ரியாக்ஷன் தான் கொஞ்சம் ஃபன்னாகவே இருக்கும். இப்போ இங்கே இவன் நின்றுட்டுருக்கானா, அப்போ கரெக்டாக இன்னொரு வாய்ஸ், நானும் ஜாயின் பண்ணிக்கலாமான்ட்டு. யாருன்னு பார்த்தா ரஃபி, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ரோமியோ ரோலுக்கு நான் ஆடிஷன் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்க இவனுங்களுக்கு பயங்கர சாக்கு, என்னது இவனுமாங்கிற மாதிரி. இப்போ 2 பேருமே ரோமியோ ரோலுக்கு நடிச்சு காட்டுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, 2 பேருக்கும் ஹை காம்படிஷனே இருக்குது. அவ்வளோ நல்லா நடிக்கிறாங்க. டீன் வந்து ஆல்ரெடி நடிச்சிட்டு இருந்தவன் தான். ராஃபி வந்து இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். ஸோ இதை பார்க்கும்போது ஜாக்குக்கு உண்மையாலே கொஞ்சம் டஃப் சாய்ஸாக தான் இருக்குது. ஸோ யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு அவன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்க. இவனுங்க சொல்கிறாங்க, எப்படி இருந்தாலும் உனக்கு அதுக்கு 2 ரோமியோ தேவைப்படுதில்ல, 2 பேரையும் செலக்ட் பண்ணிக்கோன்ட்டு. பட் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் ஒரே கேரக்டர் தான் கரெக்டாக வைப்பாங்க. ஸோ அந்த ரோமியோவுக்கு இவங்க 2 பேரும் ஒருத்தங்களை தான் செலக்ட் பண்ணுன்ட்டு. அப்போ இன்னொரு ரோமியோவுக்கு இவங்க வேறு யாராச்சும் செலக்ட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி தான். அப்போ அந்த பாரோட லேடி வராங்க, அந்த ஓனர், அவங்க பேர் வந்து பிங்க்கு. ஸோ பிங்க்கும் வந்து கேட்குறாங்க, உன் பாய் ஃப்ரெண்ட் வரலையாங்கிற மாதிரி. ஆக்சுவலாக டீனுக்கும் இவனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுல, அது தெரில. அப்புறம் இவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் கோபமாக இருக்க டூவாவும் டீமே சொல்கிறாங்க, இங்கே பாரு, டீனை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னா ஒன்று அவங்க கூட சுத்தமாக நீ பேசாமல் விட்டுரு, இல்லைன்னா வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் பிடி, அப்போ தான் வேறு யாரும் பேச மாட்டாங்க மாதிரி சொல்லிட்டு, சரி நீ கொஞ்சம் யோசிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ராஃபி வரான். என்ன தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்ட்டு. டிம்மியும் தூவாவும் திடீர்னு எந்திரிச்சு போயிட்டாங்கன்னு சொல்ல, ஓகே நானும் என் ஃப்ரெண்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்ச நேரம் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் ட்ரிங்க் பண்ண வரான். பட் ஜாக் சொல்லிடுறான், ஆனால் ஆடிஷன் பற்றி மட்டும் என்கிட்ட ரிசல்ட்டு கேட்கக்கூடாது, ஏன்னா நானே இனி அதை பற்றி முடிவு பண்ணலன்ட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் ராஃபி உட்காரான். ஆனால் அவங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, இப்போ என்னோடய ஆக்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கா, நல்லா இருக்கான்ட்டு. பட் ஜாக்குமே, ஆமாம் நீ முதல்ல இருந்ததுக்கு நல்லாவே ஆக்டிங் இம்ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாராட்டுற மாதிரி சொல்ல, ராஃபி உடனே சூப்பர், இதை நான் வீடியோ எடுத்துக்கிறேங்கிறான். ஆனால் ஜாக் அதெல்லாம் வேணாங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே பாரு, எனக்கு வந்து இப்படி நான் ஒரு நல்ல காம்பர்டபுளான ஆடோட ஒர்க் பண்ணுறங்கிறது எனக்கு பெருமையாக இருக்கும், எனக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைன்னு சொல்லிவிட்டு அவனை கிராப் பண்ணேன். அப்போ கரெக்டாக 2 பேருக்கு ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு டீன் வந்தனா, ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையான்ட்டு. நீ எங்கே வந்திருக்கேன்னு கேட்க ரஃபி சொல்கிறான், என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அதோட ஜாக் இங்கே தான் இருந்தான், ஸோ அவங்க கூட ட்ரிங்க் பண்ணலான்னு வந்தேங்கிற மாதிரி. இப்போ இவனுங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு கோல்டு வார் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஜாக்குக்காக தான்.
அப்போ டீன் கொஞ்சம் ஓவராக பேச ஜாக்குமே டீனுன்னு சொல்கிறான். பட் ரஃபி வந்து இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு டீன் பார்த்து சொல்கிறான், நீங்கள் என்னோட ஐடல், நான் உங்களை பார்த்து தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நீங்கள் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் எனக்கும் வேணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல 2 பேரும் பார்க்குறானுங்க. ஏன்னா நல்லாவே தெரியுது அவன் ரோலை பற்றி பேசல, ஜாக்கை பற்றி தான் பேசுகிறான்ட்டு. அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ராஃபி அங்கேருந்து கிளம்ப டீன் சொல்கிறான், அவனும் உன்னை ஃபஸ்ட் இயர்லேயே லவ் பண்ணுறேன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் நீ என்ன தான் சூஸ் பண்ண. பட் இப்போ 4th இயர் வந்தாச்சு, இப்போ வரைக்கும் ஒன்று தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான்னு சொல்ல ஜாக்கும் ஆமாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே, எப்படி இருந்தாலும் ரோல் எனக்கு தானே தருவேங்கிற மாதிரி டீன் பேச அவனுக்கு ஏதோ சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறான் ராஃபிக்கு. பட் ஜாக்கு மேபி அவனுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா பழையவங்கள்லாம் ரொம்ப போரிங்காக அன்பிரடிக்டபுளாக இருப்பாங்க. ஸோ புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி தானே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ராஃபி வெளியே சேடாக உட்காந்துட்ருக்க. அப்போ ரூம் பார்க்குறான். அவன் கூட அப்படியே பேச போக அங்கே அவனை பார்த்து ராஃபி கொஞ்சம் கடுப்பாயிடுறான். நீ என்ன என்னையோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கியா, இல்லைன்னா அதை லவ் பண்ண ட்ரை பண்ணுறியாங்கன்னுட்டு. ஆனால் ரோமும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இங்கே டிஜேவாக இருக்கேன் அதனால் வந்தேன்னு சொல்கிறான். பட் ராஃபியோ இங்கே பாரு, உனக்கு இந்த ஹாய் அதை மாதிரி சொல்கிறதுலாம் எனக்கு விருப்பம் இல்லை. இந்த மாதிரி ஒன் நைட் ஸ்டாண்டு கூடலாம் நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க கூட நான் விரும்பலன்ட்டு அவன் நல்லா அவாய்ட் பண்ண பார்க்குறான். அதுக்கு ரோமுமே நான் என்ன அவ்வளோ பேடாவாக இருந்தேன்னு சொல்ல அப்போ ராஃபி சொல்கிறான், நீ நல்லாவே இருந்திருக்கலாம், பட் என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ரொம்ப ஹைன்ட்டு. அதுக்கு ரோமோ என்னது ரொம்ப ஹையா, பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப ஈஸியாக ஹார்ட் டு கெட்லாம் ப்ளே பண்ண மாதிரியே தெரியலங்கிற மாதிரி சொல்ல ராஃபி சொல்லிடுறான், இங்கே பாரு கரெக்டான டைமில் கரெக்டான பிளேஸில் நீ வந்த அவ்வளோதான் சொல்லிவிட்டு அவனை பக்காவாக அவாய்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் டூவாவை டீனே காட்டினாங்கன்னா டீன் டூவா கிட்ட தான் ரிசல்ட்ஸ் பற்றி கேட்க, இங்கே பாரு என்னை செலக்ட் பண்ணிட்டான் தானேன்னு கேட்க டூவா சொல்கிறான், நீ நல்லா தான் பண்ண, பட் இந்த டைம் ராஃபி இருக்கான்ல நல்ல காம்படிஷன் உங்கள் 2 பேருக்குள்ளன்னு சொல்ல இவன் டீன் வந்து அவனோட டேலண்ட்டை பற்றி பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கான், நான் இப்படி ஆக்ட் பண்ணுவேன் அப்படி ஆக்ட் பண்ணுவேன்ட்டு. பட் டூவாவோ இங்கே பாரு நீ நல்லா ஆக்ட் பண்ணுவ அதில் எந்த இதுவும் இல்லை, பட் லாஸ்ட் இயர் நீ அவன் ட்ராமா பிளேக்கு லேட்டாக வந்த பாரு அந்த மாதிரி ஏதாவது சொதப்பி விட்டுருவான்ட்டு ஜாக் பயப்படுறான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அர்னால்டு அங்கே இருக்க டீன் கேட்குறான், அர்னால்டு இங்கே தான் வேலை செய்கிறானான்ட்டு. அதுக்கு டூவாவுமே ஆமான்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருக்க. டீனுக்கு நல்லாவே தெரியுது இவனுக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. எங்கே பாரு உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் கிராப் பண்ணிக்கோ, வேறு யாரும் அவனை பிடிக்க விட்டுறாது, அங்கே பாரு அவன் எவ்வளோ அழகாக இருக்காங்கிற மாதிரி சொல்ல டூவாவுக்கும் ஆமான்னு தோணுது. அதுக்கப்புறம் போய் இவன் அர்னால்டு கிட்ட பேசுகிறான் அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, எங்கள் ஃபேக்கல்ட்டி ப்ளே இருக்குல்ல அதுக்கு நீ வரியாங்கிற மாதிரி. பட் அர்னால்டோ எனக்கு ஆக்டிங்லாம் வராது, நான் டான்ஸ் நான் வேணால் பண்ணுறேங்கிறான். பட் டூவாவோ இல்லை நீ ட்ரை பண்ணிப்பாரு, ஏன்னா இதில் வரவங்களுக்கு பே கூட பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அர்னால்டு எவ்வளோங்கிறான், 20,000 பே பண்ணுறாங்கன்னு சொல்ல. அப்போ அர்னால்டு யோசிக்கிற மாதிரி தான் தெரியுது, ஏன்னா அவனுக்கு மணி நீட் இருக்கும் போல். சரி நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் பிங்க்குக்கு தெரியாமல் ஒரு பாட்டில் வேறு அவன் டூவாக்கு எடுத்துறான். டூவா அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் டூவாவும் சொல்கிறான், நான் ப்ரிப்பேராக தான் போனேன், ஃபினான்ஷியலுங்கிறான். இப்போ பாரில் எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்க டீன் வழக்கம் போல் ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாருக்கூடையும். அதை பார்த்து ஜாக்கு கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. அவன் வெளியே வந்து உட்கார போகிறான். அப்போ ராஃபி வந்து அவனை பார்த்துட்டு அங்கே பேச போகிறான். இவங்க 2 பேரை பார்த்துட்டு ரோமுமே பேச போகிறான், ஏன்னா அவன் தான் அங்கே டிஜேவாக இருக்கான். அவன் அங்கே போகும்போது ஃபஸ்ட்டு ராஃபிக்கு ரோம் ஜாக் கூட பேச வந்தது அதிர்ச்சி, ஏன்னா ரோமும் ஜாக்கும் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. என்ன இப்போ உன்னால் பார்க்கவே முடியலன்ட்டு ரோம் கேட்க ஜாக் வந்து நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேங்கிறான். இல்லை அம்மா உன்னை கேட்டாங்கன்னு சொல்ல இவங்க 2 பேர் பேசுகிறது அதிர்ச்சியா, இதில் அம்மா கேட்டாங்கன்னு சொல்லும்போது ராஃபிக்கு மேலும் அதிர்ச்சி, என்னடா அது இவனுக்கு 2 பேர் சிப்ளிங்ஸாங்கிற மாதிரி. அப்புறம் இவன் யாரும் புது பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க அங்கே ஜாக் திட்டுறான், பாய் ஃப்ரெண்டா இவனோட ஃப்ரெண்டுன்ட்டு. ஓ அப்படியா ஓகே ஓகேங்க மாதிரி இவன் பேச ஜாக் வந்து ரொம்ப நல்லா திட்டிட்டு அங்கேருந்து போகிறான். பட் ரஃபி தான் சரியான குழப்பத்தில் இருக்கான். இவங்க 2 பேர் சிவிலிங்ஸா, எங்கள் ஃபேக்கல்ட்டியில் யாருக்குமே தெரிலன்ட்டு. அப்போ ரோமோட பாயிண்ட் ஆஃப் என்னென்னா யாருக்குமே தெரியாது, ஏன்னா அவனை அண்ணன் சொல்கிறக்கெலாம் எனக்கு விருப்பமே இல்லைங்கிறான். இப்போ ஜாக் வெளியே உட்காந்துட்ருக்கான். ஆனால் உள்ள ஒரு டீன் வந்து இன்னொருத்தவங்க கூட டான்ஸ் ஆடிட்டுருக்க ஜாக்குக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அப்போ ஜாக்குக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான். அவனுமே ஜாக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி ட்ரை பண்ணுற மாதிரி தான் தெரியுது, ஆனால் ஜாக்குக்கும் பிடிச்சிருக்கு போல். இப்போ உள்ள ரோம் டிஜேவாக இருக்கான்ல, ராஃபி போய் அவங்ககிட்ட பேசுகிறான், நீ இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லன்ட்டு. நீ என்ன நினைக்கிறியோ அந்த ரீசனுக்காக தான் நான் சொல்லன்னு சொல்ல. ரோமும் கேட்குறான், உனக்கு ஏன் அவனை பிடிச்சிருக்கா, நான் அவங்ககிட்ட சொல்லிடுவேன்னு பயப்படுறான்ட்டு. பட் ராஃபி சொல்கிறான் அவங்ககிட்ட நீ இதை சொல்லவே கூடாதுன்ட்டு.
இல்லை நான் சொல்ல மாட்டேன், ஒருவேளை ட்ரிங்க் பண்ணியிருந்தா வேணா மேபி சொல்லிடுவேன்னு சொல்ல. ராஃபிக்கு டென்ஷன் ஆகுது, இங்கே பாரு அவங்க கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்ல. அப்போ கரெக்டாக அவன் கையில் ட்ரிங்க் இருக்கும், அது வந்து அந்த சிஸ்டத்தில் கொட்டிடுது. அப்போ பாட்டும் ஆஃப் ஆக எல்லோரும் டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ பிங்க்கும் வந்து திட்டிகிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் நான் அதை கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்லி அவன் அதை எப்படியோ சமாளித்து ரெடி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லோரும் வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ராஃபிக் இதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. சாரி, இதுக்கு நான் எப்படி வந்து காம்பன்சேட் பண்ண மாதிரி கேட்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, இதுக்கு கண்டிப்பாக நீ காம்பன்சேட் பண்ணுங்கிற மாதிரி ரோம் சொல்ல. ராஃபிக் குழப்பமாக பார்த்துட்ருக்கான். இன்னொரு பக்கம் டூவா தான் டிம்மியை சமாளித்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஏன்னா டீனும் ஜாக்கும் அங்கே இல்லை. அப்போ அவன் வேற வாமிட் பண்ணிகிட்ருக்க. அப்போ அர்னால்டு வந்துடுறான். என்ன நீ தான் இவனை சமாளிச்சிட்ருக்கியா, நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அர்னால்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அதோட அவன் டுவா கிட்ட அந்த பிளே கூப்பிட்டில நான் வரேன்னு சொல்லிடுறான். அதை கேட்கும்போது இவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஜாக்கை காட்டினாங்கன்னா, ஜாக் வந்து இப்போ ஒருத்தனை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். அப்போ ஒருத்தன் கரெக்டாக என்ட்ரு ஆகிற, யாருன்னா டீனு. நீ எப்படி வந்தேன்னு கேட்க, நீ இன்னுமே என் பர்த்டே வந்து பாஸ்வேர்டாக வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ வர ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவனை கடுப்பேற்றுற மாதிரி என்னை விட பெட்டராக இவன் தான் கிடச்சானான்ட்டு அவன் நல்லா 2 பேரும் இது பண்ணிகிட்ருக்க. அந்த புதுசாக வந்த ஆளுக்கும் பிடிக்கல. இங்கே பாரு, உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு தெரியாது, என்ன இதுக்குள்ளே இழுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் ஜாக்கு திட்டுறான், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்ல வேண்டியது சொல்லிட்டு கிளம்புன்ட்டு. இப்போ ஆல்ரெடி 2 மணி ஆயிடுச்சு, பேசாமல் நானே இங்கே தங்கிக்கிறேன்னு சொல்ல ஜாக் அதெல்லாம் முடியவே முடியாதுங்கிறான். ஆக்சுவலாக நல்லாவே தெரியுது டீன் வந்து ரோலுக்காக தான் இவ்வளோ பண்ணுறான்ட்டு. இந்த ரோல் என்ன உனக்கு அவ்வளோ முக்கியமானு கேட்க, எனக்கு இந்த ரோலும் வேணும் நீயும் திரும்ப வேணும்னு சொல்ல. அவன் கொஞ்சம் ஃப்ளர்ட்டியாக தான் பேசிகிட்டு இருக்கான். பட் ஜாக்குமே அதுக்கு ஓகே சொல்கிறான். பட் ஜாக் வந்து உறுதியாக சொல்லிடுறான், நம்ம திரும்பவும் லவ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவன் உறுதியாக சொல்ல. அவங்க 2 பேர் ஹாப்பியாக இருக்கிறத காட்டிட்டு இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் 2 வருஷம் முன்னாடி காட்டுறாங்க. அந்த டைமில் ஜாக்கும் டீனும் லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஜாக் புக்கே படிச்சுட்ருக்க. டீன் கேட்குறான், என்னது நீ புக்கே படிச்சுட்ருக்க, எனக்கு கண்டுக்கவே மாட்டேன்ட்டு. ஆனால் ஜாக்குக்கோ அப்போ ஒரு ஐடியா கிடைக்க போதுங்கிறான். என்னன்னா, ரோமியோ ஜூலியட் கதை இருக்குல்ல, அதோட எண்டிங்கை அவன் சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறான். ஸோ டீன் கிட்ட கேட்குறான், நீ ஜூலியட்டாக இருந்தால் என்ன பண்ணுவேன்ட்டு. அப்போ டீனுமே, ஏன்னா நான் ஜூலியட்டாக இருந்தால் நான் நம்ம கடையில் யாரையும் வர விட மாட்டேங்கிறான். அதே மாதிரி தான் ஜாக்குமே, சப்போஸ் யாராவது இடையில வர மாதிரி இருந்தால் இவனை தூக்கிட்டு ஓடிடுவேங்கிறான். அப்போ டீனுமே, எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறான். ஸோ ஜாக்கை பொறுத்த வரைக்கும் இவன் இந்த கதையை சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறான், 2 ரோமியோ வச்சு. அதோட அவங்க 2 பேருக்கும் ஹாப்பி எண்டிங் கொடுக்குற மாதிரி இவன் கதை ரெடி பண்ணலான்னு நினைக்கிறான். அதோடு இவன் கதை ரெடி பண்ணும் போது அதில் வந்து நான் தான் ஆக்ட் பண்ணுவேன் டீன்னு சொல்ல. கண்டிப்பாக நான் டைரக்ட் பண்ணுவேன், நீ ப்ளே பண்ணுவேன், ஏன்னா நீ தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட், அப்புறம் என்னோடய ஃபேவரட் ஆக்டர்னு சொல்ல. அப்போ டீன் ஜாக்குக்கு ஒரு செயினை கிஃப்ட் பண்ணுறான். ஏன்னா அன்னைக்கு தான் இவங்களோட ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி போல். அப்போ டீன் வந்து ரொம்பவே கிளிஞ்சியாக தான் ஜாக்கிட்ட இருக்கான். இப்போ ப்ரெசண்டில் காட்டினாங்கன்னா இப்பயும் டீன் அதே மாதிரி தான் ஜாக்கிட்ட நடந்துக்கிறான். ஆனால் ஜாக் வந்து அவங்ககிட்ட வேலைக்கு போயிட்டுருக்கான். இப்போ எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்கிறான். அதோட உன் மேலே எனக்கு திரும்ப ஃபீலிங்ஸே வராதுன்னு அவன் சொல்ல. அப்போ டீன் வந்து இவனை ஃபோட்டோ எடுக்கிறான். இதெல்லாம் போஸ்ட் பண்ணாதன்ட்டு ஜாக் கோவமாக சொல்ல. நான் போஸ்ட் பண்ண மாட்டேன், பேசாமல் நீ என்னை அன்பிளாக் பண்ண, அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன்னா இல்லையான்னு உனக்கும் தெரியும் அப்படிங்கிறான். ஆக்சுவலாக இப்போ டீன் ஜஸ்ட்டு ஜாக்கிட்ட விளையாடிட்டு தான் இருக்கான். இப்போ ஆடிஷனில் காட்டினீங்கன்னா அர்னால்டு வந்து ரோமியோ கேரக்டருக்கு ஆடிஷன் வந்திருக்கான். அவன் வந்து ஜஸ்ட்டு டைலாக் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, பெருசாக நடிக்கிற மாதிரி தெரில. அதனால் ஜாக்குமே கேட்குறான், உன்னை இது வரைக்கும் யாராவது லவ் பண்ணியிருக்காங்களா, இல்லை நீ யாரையாச்சும் அப்ரோச் பண்ணியிருக்கான்ட்டு. பட் அர்னால்டை பொறுத்த வரைக்கும் அவன் கொஞ்சம் பேர் மேலே தான் அவன் ட்ரை பண்ணியிருக்கான், மற்றபடி எல்லோரும் இவனை தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ வந்து சரி ஓகே இப்போ ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிம்மியை போய் அர்னால்டுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறான். ஆனால் டிம்மியா, ஐயோ உனக்கு ஆக்டிங்கே வராதுன்னு சொல்ல. அதை பார்த்து டுவா சிரிச்சிட்ருக்கான். அப்போ ஜாக்குமே, நீ எதுக்கு டுவா சிரிக்கிற, நீ போய் அர்னால்டுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அவன் தெரிஞ்சோ தெரியாமலையோ டுவாக்கு வந்து ஹெல்ப் தான் பண்ணுறான். ஏன்னா டுவாக்கு அர்னால்டு மேலே க்ரஷ் இருக்குல்ல. இப்போ டுவா ஸ்டேஜுக்கு போக இவன் அர்னால்டு கிட்ட சொல்கிறான், நீ டுவா கையை பிடிச்சிக்கலாம், அவனை மெல்ட்டாக வைக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் நீ நிறையா லவ் தர மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு. அதை டுவா பார்த்து சாக்காக அர்னால்டு ஓகேன்னு சொல்கிறான். ஸோ அர்னால்டு வந்து இப்போ ரெடி ஆகிட்டு டுவா கிட்ட பேசுகிறான். என்னென்னா, உனக்கு என்னை ஒரு 4 வருஷமாக தெரியுமா, இது வரைக்கும் எத்தனை டைம் என் பைக்கில் வந்திருக்கேன்ட்டு. பட் டுவாவோ அதெல்லாம் யார் எண்ணிகிட்ருப்பாங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறான். பட் அர்னால்டு 42 டைம் வந்திருக்கேங்கிறான். அப்போ டுவாவே சாக்காயிரான், நீ உன் பர்த்டே கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டியே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்ட்டு. ஆனால் அர்னால்டு, ஏன்னா அது நீங்கிறனால நான் ஞாபகம் வச்சுட்டேன்னு சொல்ல டுவா அப்படியே மெல்ட் ஆகிட்டான்.
அதுவும் இல்லாமல் நீ நல்லா நோட் பண்ணினா வேறு யாரையும் என் பைக்கில் நான் ஏற்றுனது கூட இல்லைன்னு சொல்ல. டுவா அப்படியே அதனால்ட தான் பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலாக எனக்கு உங்கள்கிட்ட சொல்ல தயக்கமாக தான் இருந்துச்சு. பட் நம்ம கிராஜுவேட் ஆகி போகிறோம்ல, அதனால தான் இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு டுவான்னு சொல்ல. இங்கே டுவா அப்படியே சாக்காக நின்றுட்டுருக்கான். அவன் ஐன்னு சொல்ல வரக்குள்ள ஜாக் வந்து கட்டுங்கிறான். சூப்பராக ஆக்ட் பண்ணேன்னு சொல்ல அர்னால்டு நல்லா பண்ணனாங்கிற மாதிரி அவன் ஹாப்பியாக இருக்கான். ஆனால் டுவா தான் அப்படியே சாக்காக நின்றுட்டுருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் நான் எதுவும் ப்ளஸ் ஆகி எனக்கு அவன் மேலே க்ரெஸ் இருக்கிறத காட்டி கொடுக்கல, கண்டிப்பாக காட்டியிருக்க மாட்டேங்கிற மாதிரி இருக்கான். அர்னால்டை பொறுத்த வரைக்கும் டுவா என்னோட ஃப்ரெண்டு, ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண தான் புரிஞ்சுப்பான். அதோட எனக்கு இப்போ ஆடிஷன் ரிசல்ட்ஸ் பற்றி தான் நீகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறான். இப்போ ஜாக்கோட போல் என்ன சொல்கிறான்னா அவனுக்கு 2 ரூமையோ கிடச்சிட்டாங்கன்ட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற டைம் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ரோமியோ அனௌன்ஸ் பண்ணுறக்கு அங்கே அர்னால்டு தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவனோட போஸ்டர் அங்கே தொங்க விட அர்னால்டு டுவோ ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அடுத்த ரோமியோவுக்கு தான் அங்கே காம்படிஷனே, அது ராஃபியா டீனாங்கிற மாதிரி. ஸோ எல்லோரும் ஆவலாக எதிர்பார்க்க அங்கே அடுத்த ரோமியோவா டீனை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னே ரஃபி ரொம்ப ஷாக் ஆகிட்டான். அப்போ டீனும் கெத்தாக ரஃபி கடை லுக் விட இவன் அப்படியே அங்கேருந்து போகலாம். அப்போ ஜாக்குமே அவனை நிற்க சொல்லிட்டு இங்கே பாரு நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரோல் தரேன்னு சொல்கிறேன். சாரி எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த ஃப்ரெண்ட் ரோலுக்கு நீ வேறு யாராச்சும் பார்த்துக்கோ, நான் பிஹைண்ட் த சீன்ஸில் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராஃபி அங்கேருந்து கோவமாக போயிடுறான். அதுக்கப்புறம் போய் ஸ்விம்மிங் தான் பண்ணிகிட்ருக்கான். அப்போ கரெக்டாக அங்கே ரோமுமே இருக்கான். ரோமை பார்த்தோன்னே இவனுக்கு எக்ஸ்ட்ரா டென்ஷன் ஆகுது. நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க, ஜஸ்ட்டு ஒரு ரோலுக்காகவே இப்படி இருக்குன்னு சொல்ல அப்போ ராஃபி சொல்கிறான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மெயின் ரோல் தான் பண்ணும், அந்த சப்போர்ட் ரோலெல்லாம் நான் பண்ண விரும்பலன்ட்டு. ஏன்னா நீ ஜாக் பக்கத்தில் இருக்கணுங்கிறக்காக தானே அப்படி பண்ணுறேன்னு சொல்லி ரோம் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உன் பக்கத்தில் இருக்கும்போது தான் எனக்கு கோவமாக வருதுங்கிறான். ஆனால் ரோமும் நான் உன் பக்கத்தில் இப்போ வந்தது காரணம் நீ என் டிஜே கண்ட்ரோலரை அன்றைக்கி ஸ்பாயில் பண்ணிட்டில்ல, இப்போ அதை என்னால் யூஸே பண்ண முடியலன்னு சொல்ல நீ எவ்வளோ விலை வேணும்னு சொல்லு, நான் அந்த காசை மட்டும் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறான். பட் ரோமும் ஆனால் அன்றைக்கி என்னோடய டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுல, ஸோ உன்னோட டைமும் நீ வேஸ்ட் பண்ணும், நீ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டியாங்கிறான். அப்போ இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனைன்ட்டு ராஃபி கேட்க ரோம் என்ன சொல்கிறான்னா நம்ம 2 பேருக்குள்ளே ஸ்விம்மிங் காம்படிஷன் போட்டுக்கலாம், 3 laps போகணும், நான் வின் பண்ணிட்டேன்னா நீ என் கூட வரணும், சப்போஸ் நீ வின் பண்ணிட்டேன்னா வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ அந்த காம்படிஷனும் ஹெவியாக 2 பேருக்குள்ளே நடக்குது. பட் கடைசியில் ரோம் தான் வின் பண்ணுறான். அவங்க எத்தான் லுக் வர ரஃபிக்கு இவன் கூட போவே பிடிக்கல போல். இன்னொரு பக்கம் ஜாக் வந்து ஒரு படம் பார்க்க போகிறான். அந்த இடத்துக்கு கரெக்டாக டீனு வந்து 2 பேருக்கும் பே பண்ணி விட்டுறான். அப்போ ஜாக்கு கோமா அந்த டிக்கெட் வாங்கிக்கிறான். என்னன்னா இது இவங்க 2 பேரோட ஃபேவரட் மூவி, ஸோ அதை ரீவாச் பண்ண தான் 2 பேருமே வந்திருக்காங்க. ஆனால் ஜாக்குக்கு டீன் வந்தது பிடிக்கல தான். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியான்னு கேட்க டீன் வந்து அதெல்லாம் இல்லை, நம்ம 2 பேருக்கும் பிடிச்ச படம் தானே இது, ஸோ நானும் ரீவாச் பண்ணலான்னு வந்தேங்கிறான். அதோட அந்த ரோல் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல அங்கே ஜாக் தெளிவாக சொல்லிடுறான் இந்த ரோல் கொடுத்ததுக்கும் அன்னைக்கு நடந்ததுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு. ஓகே நான் உன்னை நம்புறேன்ட்டு டீன் சொல்ல அப்போ ஜாக் என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு அன்னைக்கு நடந்தது பேஸ் பண்ணி கொடுத்தேன்னா இந்நேரம் என்னோடய பிளேயில் நிறையா ரோமியோஸ் இருந்திருப்பாங்கன்னு சொல்ல அப்போ அந்த இடத்துக்கு ஐஸ்னு ஒருத்த வரான். அவனை ஜாக்குக்கு முன்னாடியே தெரியும் போல். அவங்களும் நல்லா பேசிட்டு நீயும் சினிமா பார்க்க தான் வந்திருக்கியா, சரி ஓகே நம்ம நைட் மீட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்ல இவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ டீன் யாருன்னு கேட்க நான் தான் சொன்னேன்ல எனக்கு நிறைய ரோமியோஸ் இருந்திருப்பாங்கன்ட்டு, அதில் ஒருத்தங்கிறான். அதுக்கப்புறம் ஜாக் உள்ளே போயிடுறான். டீன் என்ன பண்ணுறான்னா அங்கே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்க ஐஸ் கட்டை போய் அப்படியே நல்லா பேசுகிற மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறம் அவன் மேலே தெரியாதனமாக கோக்கை கொட்டி விடுற மாதிரி கொட்டி விட அவன் சட்டை ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாரின்னு ஒரு ஆக்ட் போடுறான். அந்த ஐஸுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கோவமாக தான் அங்கேருந்து கிளம்பிட்டான். ஏன்னா அவன் சட்டை ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுச்சுல. ஸோ இப்போ டீன் என்ன சொல்கிறான்னா எனக்கு கிடைக்கலனா அது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளே போய் ஜாக் பக்கத்தில் உட்கார ஜாக் வந்து இங்கே ஒருத்தவங்க வருவாங்கங்கிறான். இல்லை அந்த ஐஸெல்லாம் கிளம்புறதை நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு இவன் ஜாக்கோட ரொம்ப கிளிஞ்சியாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அர்னால்டு டுவாவோட வீட்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அர்னால்டு தான் கொஞ்சம் பயப்படுறான், ஏன்னா இந்த பிளேயில் எல்லாரும் கூட ஃபிட் ஆகுமாங்கிற மாதிரி. அப்போ டுவாமே இவன் நேம் அர்னால்டு தானே, அதாவது அந்த டெர்மினேட்டர் படத்தில் அந்த ரீசனுக்காக தான் அவங்க அப்பா வச்சுருப்பார் போல். ஸோ அதை சொல்லி கலாச்சிட்ருக்கான். இங்கே பாரு நீ எதுக்கும் பயப்படாத, ஜாக் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, அவன் கூட நீ ஃபாலோ பண்ண பழகிட்டீன்னா அதுவே போதுங்க. ஆனால் அர்னால்டை பொறுத்த வரைக்கும் டீன் கூட கிஸ்ஸின்ஸ் இருக்க மாதிரி இருக்கும்னு ஜாக் சொல்லியிருக்கான். ஸோ அதை பற்றி அவன் பயப்பட ஏன் உனக்கு ஒரு பாயை கிஸ் பண்ணுறதுல ஏதாவது கஷ்டமானு கேட்குறான்.
ஆனால் அர்னால்டோ என்ன இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, பட் எனக்கு நான் க்ளோஸாக இல்லாதவங்கள நான் இது வரைக்கும் கிஸ் பண்ணதில்லைன்னு சொல்ல, பரவாயில்ல ஒர்க் ஷாப்புக்கு அப்புறம் உனக்கு பழகிருங்கிற மாதிரி தான் அங்கே டுவா சொல்கிறான். அப்போ இப்போ அர்னால்டுக்கு வந்து அவன் ஜூனியர் ஹை ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. பட் அது அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸ் எல்லாம் டெவலப் ஆகலை. உனக்கு ஏதாவது ஃபஸ்ட் கிஸ் இருந்திருக்கான்ட்டு அவன் டுவா கிட்ட கேட்க, டுவா வந்து சொல்கிறான், எனக்கு லாஸ்ட் இயர் தான் அப்படி நடந்துச்சு. அப்படியா, எனக்கே தெரியலன்ட்டு அர்னால்டு கேட்க, யார் அது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறான். பட் டுவாவோ அது ஒரு கேடு கட்டவன், அதனால தான் நான் அதை பற்றி ஞாபகம் வச்சுக்க விரும்பலன்ட்டு அவன் ரொம்ப சேடாக சொல்கிறான். அப்போ அர்னால்டும் சாரி சொல்ல, இல்லை இல்லை பரவாயில்லன்னு டுவா சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ டீன் அங்கே வந்துடுறான். அர்னால்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் கூடயே பேசுகிறான். அதுக்கப்புறம் அவனும் டின்னரில் ஜாயின் பண்ணிக்க டுவா அவன்கிட்ட சொல்லிடுறான், உன் கூட இருக்க லவ் சீனுக்கெலாம் அர்னால்டு பயப்படுறான்ட்டு. பட் அங்கே டீனுமே அதான் சொல்கிறான், ஒர்க் ஷாப்புக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் பழகிடுவோம், அப்போ கொஞ்சம் பரவாயில்லையா ஆயிரும்ன்ட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோம் ரஃபியை காட்டினாங்கன்னா, அந்த டிஜே வாங்கி கொடுக்க ரஃபி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தான்ல, அதுக்கு தான் போயிருக்காங்க. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற லேடி ஒருத்தவங்க வந்து ரஃபி கிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் ரஞ்சலியோட பையன்தானன்ட்டு. ஆனால் ரஃபியோ என் பேர் ரஃபிங்கிறான். ஓ ஆமாம் தெரியும் லிட்டில் ரஃபின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இவனும் க்யூட்டாக பொம்மையாட்டு நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலாக ரஃபியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு நேம் இருக்குது, ஆனால் எல்லாருமே ரஞ்சலியோட பையங்கிறாங்க, இல்லைனா லிட்டில் ரஃபிங்கிறாங்க. அது அவனுக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் தெரியுது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தரேன்ட்டு அந்த லேடி சொல்லிட்டு போக, அங்கே ரோம் சொல்கிறான், ஓ ரொம்ப கூலாக இருக்க நீங்கிற மாதிரி. பட் ரஃபிக்கும் அது பிடிக்கல, சீக்கிரம் பாரு இங்கேருந்து கிளம்பலாங்கிறான். அவன் கொஞ்சம் டென்ஷனாக தான் நின்றுட்டுருக்கான். அப்போ ரோமும் இந்த 2ல் எது நல்லாயிருக்கு சூஸ் பண்ணுன்னு சொல்ல, ரஃபி கேட்குறான், நான் ஏன் சூஸ் பண்ணிட்டு, நீ சூஸ் பண்ணுன்னு சொல்ல, சரி ஓகேன்னு ரஃபியும் எதுன்னு பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கிறான். அதை ரோமும் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கா. இங்கே ரஃபி வெயிட் பண்ணிகிட்ருக்கான், இவன் எப்படா முடிப்பாங்கிற மாதிரி. அப்போ கரெக்டாக ஒரு மெசேஜ் வருது. என்னென்னா ஜாக் தான் போட்டிருக்கான், இன்றைக்கி யூனிவர்சிட்டியில் வந்து என்னை பாரு, நீ தனியாக வந்து பாருன்னு சொல்ல, அங்கே ரஃபிக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் ரோம் கிட்ட எங்கே பாரு இது செலக்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்க, ரோம் ஆக்சுவலாக அதை முழுசாக சூஸ் பண்ணி கூட முடிக்கல. பட் ரஃபியோ இங்கே பாரு உனக்கு இது ஓகே தானேன்னு சொல்லிட்டு அவன் அந்த லேடி கிட்ட கார்டை கொடுத்து பே பண்ண சொல்லிட்டு அந்த கார்டை கூட அவன் திரும்ப வாங்கலை. என் கார்டை நீ வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அவசர அவசரமாக ஓடிடுறான். ஆனால் ஜாக்கை பார்க்க போகும்போது அவ்வளோ க்யூரியஸாக இருக்க மாதிரி அவன் காட்டிக்கல. இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டேங்கிற மாதிரி கேட்க, ஜாக்கும் அந்த ரோலில் நீ நடி சப்போர்ட் ரோலுன்னு சொல்ல, இவனுக்கு அதில் விருப்பம் இல்லைங்கிறான். இங்கே பாரு, என்னோடய ப்ளேயில் எந்த ரோலுக்குமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி இல்லை, எல்லாமே பிக் இம்பார்ட்டன்ஸ் தான். உனக்காக நான் ஸ்கிரிப்ட் கூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவன் ரொம்ப இது பண்ணுறான். இங்கே பாரு, நீ தானே சொன்ன என்னோடய டைரக்ஷனில் நடிச்சாகணுன்ட்டு, இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் சான்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அவன் ஜாக் வந்து ரஃபிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ ரஃபியோட மைண்டுமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. சரி ஓகே, நீ இதில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டினா நான் கண்டிப்பாக நடிக்கிறேன்னு ரஃபி சொல்ல, அப்போ ஜாக்கும் ஹாப்பியாக அவனை ஹக் பண்ணி தேங்க்யூ சொல்லிகிட்டு இருக்கான். நான் அவன் கூட ரொம்ப கெஞ்சிருமோன்னு நினச்சேன்ட்டு. பட் ரஃபியோ நீ கேட்டுட்டல்ல அதனால தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜாக் வந்து அந்த ஸ்கிரிப்டை பற்றியெல்லாம் ரஃபிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். பட் ரஃபி வந்து ஜாக் எதை பார்த்துட்ருக்கான், அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜாக் வந்து ரொம்ப ப்ளீஸ் பண்ணுற மாதிரி கேட்டான்ல, ஸோ ஜாக் மேலே அவனுக்கு சான்ஸ் இருக்கும்னு நினச்சிட்ருக்கான். அப்புறம் டீன் வந்து ஜாக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கான், இப்போ எதுக்கு ரஃபி அந்த பிளேயில் ஜாயின் பண்ண வச்சுன்ட்டு. பட் ஜாக்கோ கொஞ்சமாச்சு ப்ரொஃபஷ்னலாக அந்த ரோலுக்கு ரஃபி கரெக்டாக இருப்பான்னு எனக்கு தோணுச்சு, நீ பர்சனலையும் ஒர்க்கையும் பிரித்து பார்க்க பழகிக்கோன்ட்டு அவன் டீன் கடை சொல்லிகிட்டு இருக்க. அப்போ சவுண்ட் டீமில் ஒரு பையன் இருப்பான், அவன் வந்து ஜாக்கிட்ட பேசுகிறான். என்னென்னா அவனோட பேண்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல போல், அதே அவங்க லாஸ்ட் இயர், ஸோ அவன் அதில் ஃபோக்கஸ் பண்ணணுன்னு நினைக்கிறான். ஸோ அந்த பிளேலேருந்து விலகிக்கிறேன்னு சொல்ல, அப்போ ஜாக்குக்கு டென்ஷன் ஆகுது, இப்படி இவங்க விலகி போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி. அப்போ டீனுமே சரி பரவாயில்ல விடு, அவன் அவனோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், நம்ம என்ன பண்ண முடியும், பேசாமல் நீ ரோமை கூப்பிட்டுக்கோவேன், அவன் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்ல. பட் ஜாக்குக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கல. இங்கே பாரு ஜாக்கு, ரோமு உன் தம்பி தானே, அவனை கூப்பிடல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல. பட் ஜாக்கோ அவன் என் தம்பியெல்லாம் இல்லைங்கிற மாதிரி கோவப்படுறான். பட் டீன் என்ன சொல்கிறான்னா, அவங்க உங்கள் அம்மாவோட நியூ பாய் ஃப்ரெண்டோட பையன், அதனால தானே நீ அவன் மேலே கோவப்படுற. பட் இப்போ தான் நீ சொன்ன பர்சனலியும் ஒர்க்கையும் பிரித்து பார்க்கணுன்ட்டு, பட் இப்போ நீ என்ன பண்ணுறேன்னு சொல்ல. அப்போ தான் ஜாக் யோசிக்கிறான், அவன் ஏன் பர்சனல் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணணுன்ட்டு. ஸோ அவன் நேராக அவங்க வீட்டுக்கு போகிறான். அவன் வீட்டுக்கு வந்தோன்னே அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே சாக்கு தான். அப்போ அவங்க அம்மாவே கேட்குறாங்க, ஏன்டா எதாவது மறந்துட்டு போயிட்டே கரெக்டாக வீட்டுக்கு வந்திருக்கன்ட்டு.
அப்போ இவன் திட்டுற மாதிரி தான் கேட்குறான், அந்த ரோம் எங்கே இருக்காங்கிற மாதிரி. பட் அவங்க அம்மாவும் இப்போ நம்ம ஃபேமிலி, அவனுக்கு மரியாதையாக பேசுன்னு சொல்ல, சரி ஓகே ரோம் எங்கன்னு கேட்க அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, ரூம் வந்து வெளியே போகலன்னா கண்டிப்பாக ரூமில் தான் இருப்பான்ட்டு. சரி நீ ஒரு ரூமுக்கு போய் பார்க்க போக அங்கே ரோமே கேட்குறான், ஓஹோ எங்கள் அண்ணனுக்கு வழியெல்லாம் தெரிஞ்சிருச்சான்ட்டு. இங்கே பாரு ப்ளேயை பற்றி உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க தான் வந்தேன்னு சொல்ல, அப்போ ரோம் கேட்குறான், நீ எவ்வளோ கேப்பபிளான ஆள், நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்குறான்ட்டு. இப்போ உனக்கு முடியாதுன்னு சொல்லு, நான் கிளம்புறேன்னு சொல்ல, இரு என்ன ஹெல்ப்னு கேட்குறான். எனக்கு என்னோடய ப்ளேயில் சவுண்ட் ப்ளே பண்ணும், நீ வரியான்னு கேட்க ரோம் வந்து சாக்காயிட்டான். நீ இதுக்கு முன்னாடி என் மியூசிக்கை ஃபஸ்ட்டு கேட்டிருக்கியான்ட்டு. ஏன்னா டீன் வந்து உன்னை ரெக்கமெண்ட் பண்ணான். ஸோ உன் சேனல்ஸ்லாம் பார்த்தேன், என்னோடய ப்ளேயோட டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அது செட் ஆகுன்னு தான் தோணுது. என்ன நீ பண்ணுறியான்னு கேட்க இவன் கேட்குறான், ஓ டீனும் நீயும் பழையபடி ஒன்று சேர்ந்துட்டிங்களான்ட்டு. அது உனக்கு தேவையில்லை, ப்ளேக்கு வரையலைன்னு கேட்க ரோம் வந்து ஓகே எனக்கு அதில் வரக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் நீ என்ன பண்ணுறேன்னா, நீ அங்கே டேரக்டராக இருக்க, அதுக்காக என்ன பாஸ் பண்ணிட்டு சுற்றக்கூடாது. ஆர்டிஸ்ட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு சொல்ல இவனும் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். இப்போ ரோமை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் டேலண்ட் வந்து எல்லோரும் பார்க்க போகிறாங்கல்ல. ஜாக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வழி இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறான். இப்போ இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா அந்த ப்ளே, அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டியாட்ட வைப்பாங்களாமா. அதுக்கு தான் இப்போ எல்லோரும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டூவாவும் அர்னால்டும் அவனோட வீட்டில் எல்லோரும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே தான் பார்ட்டி நடக்க போகுது போல். மற்றவங்களாம் வந்துட்டுருக்காங்க. ஜாக்கு டீனும் ஒயின் வாங்க போயிருக்காங்க. இப்போ அர்னால்டு கூட அவன் பேசிகிட்டு இருக்கா. அர்னால்டுக்கு அவன் ஒரு ஃபோன் கிஃப்ட் பண்ணுறான். அதில் என்னென்னா இந்த டெர்மினேட்டர் சிம்பிள் போட்ட மாதிரி உன் நேமோட மீனிங் யாராவது கேட்டாங்கன்னா நீ அழகாக இப்படி காட்டிக்கலான்னு சொல்லி டூவா அர்னால்டுக்கு அதை கிஃப்ட் பண்ணேன். அர்னால்டுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருச்சு. அவன் ஹாப்பியாகிட்டான். அதோட அவன் டூவா கூட அதை வச்சு க்யூட்டாக பேசி காட்டிகிட்டு இருக்கான். இப்போ ரஃபியும் அந்த பார்ட்டிக்கு தானே வரான். அவன் வரும்போது பின்னாடி ஒரு கார் வருது. இவனும் வழிவிட உள்ளே இருக்கிறது ரோமு. நீ என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கேயே வந்துட்டேன்னு கேட்க ரோம் சொல்கிறான், இங்கே பாரு ரொம்ப ஓவராக பிஹேவ் பண்ணாத, நானும் இந்த பார்ட்டிக்கு தான் வந்தேன்ட்டு. அதை கேட்டோன்னே இவனுக்கு சாக்கு. இதில் அடுத்த எதிர்ச்சியாக நானும் இந்த ப்ரொடக்ஷன் டீமில் இப்போ ஒரு பார்ட் தான், நான் தான் மியூசிக் பண்ணுறேன், ஜாக் தான் என்னை பண்ண சொல்லலான்னு சொல்ல ராஃபிக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. இப்போ பார்ட்டியில் நிறைய பேர் வந்துட்டாங்க. டிம்மி வந்து மோசமாக பாடிட்டுருக்க. அப்போ அந்த இடத்துக்கு டீனும் ஜாக்கும் வந்துட்டாங்க. ஏன்டா 2 பேரும் இவ்வளோ லேட்டு, நான் 2 பேரும் அடிச்சு வச்சுட்டு இருப்பீங்களோன்னு நினச்சேங்கிற மாதிரி இவங்களாம் சொல்ல டீன் சொல்கிறான், அப்படியான்னு நினைக்கிறீங்க, நானும் டேரக்டரும் குட் டேர்ம்ஸில் தான் இருக்கும்ன்ட்டு. அதை கேட்டோன்னே ரஃபிக்கு பயங்கர சாக்கு. அப்போ எல்லாருமே ஓன்ட்டு எல்லோரும் கத்திகிட்டு இருக்காங்க, இவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி. பட் அந்த இடத்துல ஜாக் சொல்லிடுறான், இப்போ எதுக்கு எல்லோரும் சிரிக்கிறீங்க, நாங்கள் ஜஸ்ட்டு கோவொர்க்கர் மட்டும்தான், எங்கள் 2 பேருக்குள்ளே வேறு எதுவும் இல்லைன்ட்டு. அதை கேட்டோன்னா எல்லோரும் சேடாக இருக்க மாதிரி ரியாக்ஷன் எடுத்துகிட்ருக்காங்க. சரி ஓகே இப்போ எல்லோரும் வந்துட்டாங்கல்ல. இப்போ டேரக்டர் ஜாக் வந்து பேசுகிறான். அர்னால்டுக்கு தேங்க்ஸ் சொல்ல அர்னால்டும் எந்திரிச்சு என்னை இந்த ப்ளேயில் சேர்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்து ஜாக் வந்து வேணும்னே டீனை கோவப்படுத்தணுங்கிறக்காக ரஃபிக்கிட்ட பார்த்து சொல்கிறான், எனக்காக இந்த ரோலை வந்து ரஃபி ஏற்றுக்கிட்டான், ரஃபிக்கு தேங்க்யூன்னு. ரஃபியுமே நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும், இந்த ப்ளேயில் வந்து நான் நிறைய கற்றுப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டீன் கிட்ட ஒரு மாதிரி லுக் விட டீனுக்கு உண்மையிலே ரொம்ப கடுப்பாகுது. ஸோ இப்போ எல்லோரும் வந்துட்டாங்கல்ல, ஸோ ட்ரிங்க் பண்ணிவிட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ டூவா போய் அர்னால்டு கிட்ட சொல்கிறான், நீ ட்ரிங்க் பண்ணிட்டீங்கன்னா ரைடு புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ வேணால் இங்கே கூட ஸ்டே பண்ணிக்கலான்ட்டு. பட் நான் அர்னால்டும் இல்லை, நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் நான் ரைடு புக் பண்ணிப்பேன் பரவாயில்லங்கிற மாதிரி சொல்கிறான். இதெல்லாம் டீன் நோட் பண்ணிவிட்டு அவன் போய் டூவா கிட்ட சொல்கிறான், உன் க்ரெஸ்ஸை வந்து இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே இழுக்கிற, என்ன அவன்கிட்ட உன் லவர் சொல்ல வேண்டியதானன்ட்டு. பட் டூவா வந்து அவ்வளோ போல்டான ஆளெல்லாம் இல்லை. ஸோ டீன் என்ன சொல்கிறான்னா, நீ பேசாமல் அவனை கிஸ் பண்ணிடுறேன்ட்டு. அப்போ டூவா சாக்காகிறான், நான் என்ன நீயா ஸ்ட்ரெயிட்டாக போய் கிஸ் பண்ணுறக்குன்ட்டு. பட் டீனோ, இங்கே பாரு போய் அவனை கிஸ் பண்ணு, அவனை திருப்ப கிஸ் பண்ணனா ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அர்த்தம், சும்மா வச்சுட்டு இருந்தீங்கன்னா எந்த ஸ்பார்க்கும் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே பாரு இந்த தைரியம் ஆயிக்கோன்ட்டு அவனுக்கு ட்ரிங்க்ஸை கொடுத்து அனுப்புகிறான். ஸோ டீனை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக டூவாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருன்ட்டு அவன் ஹாப்பியாக இருக்கான். இப்போ ஜாக் வெளியே ஸ்மோக் பண்ணிகிட்ருக்க. அப்போ ரஃபியும் போய் ஜாக்கிட்ட பேசுகிறான். அவன் வந்து ஜாக்கிட்ட க்ளோஸ் ஆக பார்க்குறான்ட்டு நல்லாவே தெரியுது. ஸோ இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத வீட்டுக்குள்ளே உட்காந்து ரோம் பார்த்துட்ருக்கான். அதை டீன் நோட் பண்ணிவிட்டு ரோம் கிட்ட போய் பேசுகிறான். உனக்கும் ரஃபிக்கும் இடையில என்ன இருக்குது, கண்டிப்பாக அது ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாட்ட தெரிலன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்ல அப்போ ரோம் சொல்கிறான், அவன் க்யூட்டாக இருக்கான், கொஞ்சம் டீசபிளாக இருக்கான்ட்டு. ஆனால் டீனோ அவனுக்கு ஜாக்கை பிடிச்சிருந்தாலும் அவனை அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க அந்த இடத்துல ரொம்ப டென்ஷன் ஆகுறான். எதுக்கு எல்லாருக்கும் ஜாக்கவே பிடிக்குதுன்ட்டு.
அப்போ டீனுமே அதை நான் சொல்லணுமான்னு கேட்க ரோம் வந்து என்ன நீங்கள் 2 பேரும் பழையபடி ஒன்று சேர்ந்துட்டீங்களான்னு கேட்குறான். டீனுமே இல்லை, பட் என்ன தவிர யாருக்குமே ஜாக் கிடைக்கூடாதுன்னு சொல்ல. அப்போ ரோமும் சிரிக்கிறான், ஓ எவ்வளோ யோசிக்கிறேன்ட்டு. அப்போ டீன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு வேணும்னா நான் வந்து ராஃபி உனக்கு சர்வ் பண்ணுறேன், அவனை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உன்னோட விஷயம்னு சொல்லிட்டு அவன் வேணும்னே போய் ராஃபிக்கும் ஜாக்குக்கும் இடையில பேசுகிறான். நீ அந்த போஸ்டர் கேட்டில, அதை நான் ரெடி பண்ணிட்டேன், என் ரூமுக்கு வா காட்டுறேன்னு சொல்ல நீ இங்கே எடுத்துகிட்டு வாங்குற மாதிரி தான் ஜாக் சொல்கிறான். பட் டீனோ ஏன் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்னு கேட்க அப்போ ரஃபிக் அடுப்பாகணும்னு நினச்சி தான் இவன் பேசுகிறான். அதோட ரஃபிக்கிட்ட சொல்கிறான், சாரி இது ஒரு சின்ன ஜோக் தாங்கன்னு. அப்போ ரஃபிமே இட்ஸ் ஓகே, நான் எதுவும் மைண்ட் பண்ணிக்கலங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் ஜாக்கை டீன் அங்கேருந்து இழுத்துட்டு போக அதுக்கப்புறம் இப்போ ஜாக்கை கூட்டிகிட்டு வந்துட்டான்ல. இப்போ ஜாக் திட்டுறான், நீ எதுக்கு இப்போ ரஃபி முன்னாடி அப்படி பேசுனன்ட்டு, ஏன் என்னை இழந்துருவோன்னு உனக்கு பயமாக இருக்கான்ட்டு. இல்லை, நான் உன்னை கண்டிப்பாக இழக்க மாட்டேங்க மாதிரி தான் டீன் சொல்கிறான். பட் ஜாக் என்ன சொல்கிறான்னா, என்ன மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக உன்னை தூக்க அடிப்பாங்கன்னு சொல்ல. அப்போ டீன் என்ன பண்ணுறான்னா, லைட்டாக ஜாக்கை செட்யூஸ் பண்ணுற மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறான். அப்போ ஜாக்குமே அவன்கிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரி இது பண்ணிட்டு கரெக்டாக அவனோட தலையில் தட்டுறான். நான் வந்து சொன்னல, என்ன மாதிரி ஒரு ஆள் உன்னை கண்டிப்பாக தூக்கடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த போஸ்டரை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ டூவாவை அர்னால்டு காட்டினாங்கன்னா டூவா போய் அர்னால்டு கிட்ட பேசுகிறான். அப்போ அர்னால்டுமே நான் வந்து என்னோடய டிபார்ட்மெண்ட்டை தவிர வெளியே ஃப்ரெண்ட்ஸே இருந்தது இல்லை, நீ ஒருத்த மட்டும்தான் எனக்கு வெளியே இருக்க ஃப்ரெண்டு, இப்போ நிறையா பேர் என்னை ஏற்றுக்கிட்டாங்க, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுன்ட்டு அவன் டூவா கிட்ட பேசிகிட்டு இருக்க. அப்போ டூவா கேட்குறான், அப்புறம் அந்த கிஸ் சொன்னில அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமான்ட்டு. ஒரு மென்னை கிஸ் பண்ணுறது எப்படி இருக்கணும் உனக்கு தெரிஞ்சுக்கணும்லன்னு சொல்லிட்டு அவன் அர்னால்டு பக்கத்தில் வந்து அவனை கிஸ் பண்ண அர்னால்டு சாக்காக நின்றுட்டுருக்கான். என்ன ஏதாவது தெரிஞ்சான்னு இப்போ டூவா கேட்க, எனக்கு தெரியல, ஒரு வேளை ட்ரிங்க் பண்ணியிருக்கனால போல், நான் தெளிவாயிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அர்னால்டு போக டூவா பயங்கர குழப்பத்தில் இருக்கான். இப்போ ரஃபி அங்கேருந்து கோவமாக கிளம்ப அப்போ ரோம் போகிறான், என்ன தோற்றதுக்கப்புறம் இங்கேருந்து ஓடுறியான்ட்டு. அப்போ ரோம் என்ன சொல்கிறான்னா, எக்ஸஸ் இந்த மாதிரி பழையபடி ஒன்று சேர்றதெல்லாம் நார்மல் தானே, உனக்கு என்ன இது பிரச்சனைன்ட்டு. அப்போ ரஃபியும் இப்போ என்ன என்கிட்ட உனக்கு பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப ரோம் சொல்கிறான், இங்கே பாரு, நானும் டாப் டயர் தான், உனக்கு எப்போ வேணும்னாலும் நான் ரெடியாக தான் இருப்பேன்னு சொல்ல. அப்போ ரஃபி கேட்குறான், நீ இதை ஜாக்கெட்டை சொல்லுவியான்ட்டு. பட் ரோமும் இவ்வளோ டெலிசியஸான ஒன்றை நான் எனக்குள்ளேயே வச்சுக்க தான் பார்ப்பேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் கிஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தரோட என்ட்ரி வருது. உள்ளெல்லாம் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. காலிங் பெல் சத்தம் கேட்டோன்னா டூவா போய் ஓப்பன் பண்ணுறேன்னு போகிறான். ஆனால் அவன் ஷாக்காகி நிற்கிறான். என்னன்னா அந்த இடத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறது நம்ம தலைவன் போஸ்டனு. அவனை பார்த்தோன்னா டூவாவுக்கு அவ்வளோ அதிர்ச்சி. டீனுமே ஒரு மாதிரி ஷாக்காக தான் டூவாவை பார்க்குறான். அப்போ ஜாக் வரான், அமெரிக்கன் பாய் வந்துட்டியான்ட்டு அவன் எல்லாருக்கும் போஸ்டான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். என்னென்னா இந்த பிளேக்கான போஸ்டர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு தான் போஸ்டான் இங்கே வந்திருக்கான். அப்போ எல்லாருமே அவனை வெல்கம் பண்ணுறாங்க. பட் டீனும் டூவாவும் தான் ஒரு மாதிரி ஷாக்காக அவனே பார்த்துட்ருக்காங்க. இப்போ போஸ்டான் கேட்குறான், நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுல அவங்க யாருக்கும் பிரச்சனை இல்லை தானேன்ட்டு. இதே அதிர்ச்சியோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் முதல்ல நடந்தது காட்டுறாங்க. அப்போ டீன் டூவாவை ஒரு பார்ட்டி கூட்டிகிட்டு போகிறான். ஆக்சுவலாக அங்கே நிறைய பேர் இருப்பாங்க போல். டூவாக்கு தான் நீ பாய் ஃப்ரெண்ட் இல்லைல்ல. ஸோ டீன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு இங்கே யாராச்சும் பிடிச்சிருந்தா அதை ஸ்டாப் பண்ணாத, அவங்க கூட பேசி பழக ஆரம்பிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி தான் அவன் கூப்பிட்டு போகிறான். அந்த இடத்துல ஆல்ரெடி ஜாக் இருக்கான், ஜாக் கூட போஸ்டானுமே இருக்கான். ஸோ அங்கே தான் போஸ்டானும் டூவாவும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்கும் டீனும் அப்போ லவர்ஸாக தான் இருந்தாங்க. அவங்க அப்படியே அங்கேருந்து ட்ரிங்க் பண்ணலான்னு போக அப்போ போஸ்டானும் டூவா மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் பிடிச்சிருது போல். ஸோ அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்க. அதுக்கப்புறம் போஸ்டானும் டூவாவும் பேசிகிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. போஸ்டான் எப்பயுமே ஃபோட்டோ எடுப்பான்ல, அந்த மாதிரி டூவாவே ஃபோட்டோ எடுக்க கேட்க டூவா கேட்குறான், நீ எல்லாருமே இந்த மாதிரி ஃபோட்டோ எடுப்பியான்னு. ஆனால் போஸ்டானும் இல்லை, நான் என்னோடய ஸ்பெஷல் ஒன்றை மட்டும்தான் ஃபோட்டோ எடுப்பேன்னு சொல்ல. இந்த டைலாக் அப்படியே ஃபஸ்ட் சீசனில் கேட்ட மாதிரி இருக்குல்ல. இதை வந்து போஸ்டான் நிக்கட்ட சொன்ன அதே டைலாக் தான் இங்கே அந்த ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை கேட்டு டூவா சிரிக்க போஸ்டன் டூவாவே ஃபோட்டோ எடுக்கிறான். அந்த ஃபோட்டோவில் டூவா உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கான். இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இங்கே இவங்க பிளேக்காக ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்கல்ல. ஸோ எல்லாரையுமே இண்டிவிஜுவல் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் டூவா வந்து காஸ்டியூம் டிசைனர் தான், அவனையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரோம் எல்லாரையுமே அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோ, அங்கே பிளேயில் இருக்க எல்லாருமே நிற்க வச்சு குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது அப்போ போஸ்டன் என்ன பண்ணுறான்னா, டூவா கிட்ட வந்து இந்த அவங்க காஸ்டியூம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு வேணே அவங்க கிட்ட பேச வர மாதிரி தான் இருக்குது.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம்ல. ஸோ டூவா வந்து டீனுக்கு அவனோட காஸ்டியூம்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்க. அப்போ 2 பேர் பேசிக்கிறாங்க. டீன் கேட்குறான், நீ போஸ்டான் இப்போ பார்த்தது உனக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளாக இல்லையா? ஏன்னா அவன் தானே உன்னோட ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி கேட்க. அப்போ டூவா சொல்கிறான், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், ஜஸ்ட் எனக்கு அவனை பார்க்க பிடிக்கல அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணங்கிற மாதிரி அவன் டீனை பார்த்து சொல்ல, டீன் சொல்கிறான், என்னது நானா? நான் அவனை கூட்டிகிட்டு மட்டும்தான் போனேன், நானும் அவனை ஃபோர்ஸ் பண்ணுங்கிற மாதிரி இவன் சிரிச்சுட்டே கேட்க, டுவா சொல்கிறான், சரி அதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் கடந்து வந்தானே ஆகணும், பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ டீன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி பாஸ்ட்டை மறக்கணும்னா உனக்கு ஒரே வழி, புதுசாக ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும், அங்கே பாரு உன்னோட புது ஆள் வருதுன்னு சொல்லிட்டு அவன் அர்னால்டு தான் காட்டுறான். அதோட அவன் டுவா கிட்ட கேட்குறான், உன்னோட கிஸ் எப்படி இருந்துச்சுன்னு. பட் டுவாவோ, நீ சொன்ன ஐடியாவில் எனக்கு அவன்கிட்ட திரும்ப பேச கட்ஸ் கூட வரலன்னு சொல்ல, டீன் சொல்கிறான், ஏன் அப்படி இருக்க, போய் அவன்கிட்ட பேசுன்ட்டு. அதுக்கப்புறம் டீன் கிளம்பிட அர்னால்டு வந்து அவனோட அவுட்ஃபிட் மாற்றிட்டு இருக்கான். அப்போ டுவா தயக்கப்பட்டே சொல்கிறான், அன்றைக்கி கிஸ் அதை நான் ட்ரிங்க் பண்ணிவிட்டேன் அந்த மாதிரிலாம். பட் அர்னால்டு வந்து இவனை சமாதானப்படுத்திடுறான், இல்லை இல்லை அன்றைக்கி நீயும் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், நானும் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், அது ஜஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தானே பண்ணேன், நம்ம அதை மறந்துடலான்ட்டு. ஸோ இப்போ தான் டுவாக்கே ரிலீஃபாக இருக்குது. ஆனால் இப்போ டீனையும் ரஃபியை காட்டினாங்கன்னா, டீனும் என்ன ரஃபிகிட்ட எப்பயும் போல் வம்பளுக்குறான். அவன்கிட்ட வந்து எப்படியோ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நீ வந்துட்டேன்னு சொல்ல, ரஃபி ஆமாம் ஜாக் என்னை கூப்பிட்டான்லங்கிறான். ஆமாம்மா ஜாக்கு மேலே பரிதாபப்பட்டு தான் கூப்பிட்ருப்பாங்கிற மாதிரி டீன் சொல்ல, ரஃபி சொல்கிறான், நீ பண்ண வேலைக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்ட்டு. நாங்கள் எப்படி இருந்தாலும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் 2 பேருக்குள்ளே இன்னும் ஃபீலிங்காக இருக்குது. பட் உன்னை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் எவ்வளோ பெட்டருங்கிற மாதிரி இவன் பேசிட்டு போக, இப்போ அந்த ஃபோட்டோ எடுக்கிற இடத்துக்கு வந்து நின்ட்டாங்க. அப்பயுமே டீன் ரஃபி கிட்ட வம்பு பண்ணிட்டு தான் இருக்கான். பாவம் நீ டீன் கிட்ட பேசின, ஆனால் அவன் ஒன்று டவுன் பண்ணிட்டான். இப்போ ரோல் கேட்ட, ரோல்லையுமே வந்து உனக்கு சப்போர்ட் ரோல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ரஃபி சொல்கிறான், நீ மட்டும் கீழே விழுந்துடாத, அப்போ நான் அவனை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டுருப்பேன்னு. ஆனால் டீனோ, உன்னாலாம் என்னை தொடக்கூட முடியாதுங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அங்கே ரஃபிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இருந்தாலும் ஃபோட்டோ ஷூட்டில் இருக்கனால அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் லன்ச் டைம் இவன் ஃப்ரெண்டு பீட் இருக்கான்ல, அவன் தானே இதுக்கு அக்கௌண்டண்ட்டாக இருக்கான். ஸோ அந்த பீட் வந்து ரஃபிகிட்ட சொல்கிறான், நான் இப்போ ப்ளேக்காக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும், நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ரஃபி சாப்பிட போக அங்கே வந்து சாப்பாடில் சீ ஃபுட்டாக இருக்கும் போல். இவன் அப்படியே கீழே வைக்க அங்கே தான் ரோம் இருக்கான். ஏன் நீ சாப்பிட்லையான்னு கேட்குறான். இல்லை நான் வெளியே ஆர்டர் பண்ணிக்கிறேன், எனக்கு சீ ஃபுட்னா அலர்ஜின்னு சொல்ல. அப்போ ரோம் என்ன பண்ணுறான்னா, இந்த என்கிட்ட சிக்கன் தான் இருக்குது, இதை நீ சாப்பிட்டுக்கோன்ட்டு. பட் ரஃபி வேணான்னு சொல்கிறான், இல்லை நான் வெளியவே போய் ஆர்டர் பண்ணிக்கிறேன்ட்டு. பட் ரோம் என்ன சொல்கிறான்னா, இல்லை இங்கே இருக்க எல்லாருக்குமே உனக்கு அலர்ஜின்லாம் தெரியாது, ஸோ நீ வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஏதாவது தப்பாக நினைப்பாங்க, இதை வச்சுக்கோன்னு சொல்ல, ராஃபி இதில் எதுவும் வேறு மீனிங் இல்லைலான்னு கேட்குறான். என்னது வேறு மீனிங்கா, நீ என்ன நிறையா ட்ராமா பார்ப்பியா, இது ஜஸ்ட்டு சாப்பாடு தான், இந்த சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் ரஃபி சாப்பிட போக ரோம் அவனை பார்த்து சிரிச்சுட்டு அவன் பின்னாடியே போகிறான். நம்ம இன்றைக்கி ஷூட் முடிச்சதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பண்ண போகலாமா, எனக்கு ஒர்க் அவுட் பண்ணும் போல் இருக்குன்னு சொல்ல, ரஃபி எப்பயும் போல் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறான். பட் ரோம் என்ன சொல்கிறான்னா, எங்கே பாரு எதுக்கு இப்படி பண்ணுற, நம்ம இல்லை 2 நைட் ஸ்டாண்ட்லாம் யாருக்குமே தெரியாது, நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது ஏன் நீ தடுக்கிறேங்கிற மாதிரி பேசிட்டு போகலான்னு சொல்ல, ரஃபி சரி ஓகே என் மூடை பொறுத்து நான் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்போ ரோமே ரஃபி கிட்ட அந்த வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டு விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்க, இவன் அதை உடனே பிடுங்கிட்டு இருக்கான். ரோமுக்கு ரஃபியை டீஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு போல். இன்னொரு பக்கம் ஜாக்கே டீனை காட்டினாங்கன்னா, டீன் போய் ஜாக்கிட்ட பேசுகிறான், நீ ஏன் போஸ்டான் இதுக்குள்ளே கொண்டு வந்தேன்னு. ஜாக் அதனால் என்னன்னு கேட்க, போஸ்டான் டூவாவை ஏமாற்றிட்டான், உனக்கு தெரியாதுன்னு கேட்க, உண்மையிலே ஜாக்குக்கு அந்த விஷயம் தெரியாது போல், அது தெரியாமல் தான் போஸ்டான் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கான். சரி இப்போ அவனை வேணான்னு சொல்லுன்னு சொல்ல, பட் ஜாக் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டான், என்னென்னா இந்த ப்ளே முடிகிற வரைக்குமே பிடிஎஸ்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு போஸ்டானை தான் வர சொல்லணும்னு அவன் வாக்கு கொடுத்துட்டான். ஸோ இனி அவனை வேணான்னு சொல்ல முடியாது. இன்னொன்று இந்த ப்ளேக்கான பட்ஜெட் இனி உங்களுக்கு நிறையா கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு போஸ்டன் இருக்கிறது தான் இவங்களுக்கு அமௌண்ட் வைஸ்லேயுமே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க ஜாக் சொல்கிறான், சரி ஒன்று பண்ணலாம், நான் போஸ்டனை கவனிச்சுக்கிறேன், நீ டூவாவை கவனிச்சிக்கோ, அவங்க 2 பேரையும் டிஸ்டன்ஸ்லேயே வச்சுட்டா எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்ல, டீனுக்குமே அதான் கரெக்டுன்னு படுது. அதுக்கப்புறம் டீன், இன்றைக்கி நைட்டு நான் உன் வீட்டுக்கு வருவேன்னு சொல்ல, எதுக்குன்னு கேட்குறான். ஏன்னா நான் என் வாலெட் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல, நீ ஒன்றும் வர வேணாம், நானே வாலெட் எடுத்துகிட்டு வந்து தரேன்னு ஜாக் சொல்கிறான். அப்போ டீனும், ஏன் உன் ஃப்ரெண்டு மாதிரி நீயும் என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா, 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சும்மா ஜாக்கை கலாச்சிட்டு போகிறான். இன்னொரு பக்கம் போஸ்டானை காட்டினாங்கன்னா, அவன் போய் டுவா கிட்ட பேசுகிறான். டுவாக்கு அவனை பார்த்தோன்னா அவனை அவாய்ட் பண்ண தான் பார்க்குறான். போஸ்டானும் என்ன என் மேலே கோவமாக இருக்கான்னு கேட்க, கோவமா உன்னெல்லாம் நான் எப்பயும் மறந்துட்டேங்கிற மாதிரி தான் டுவா பேசுகிறான். மறந்துட்டியா, இன்னும் உன் மைண்டில் அதெல்லாம் இருக்குதானே,
இப்போ இவன் என்ன பேசினாலும் டூவா அவனுக்கு அப்படியே இது கொடுக்காம அவன் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். பட் போஸ்டன் தான் வந்து வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். நல்லாவே தெரியுது போஸ்டன் வந்து டூவாக்கு ட்ரை பண்ணுறாங்கிற மாதிரி. அப்போ டூவாக்கிட்ட அவன் சொல்கிறான், நீ உன் முடிவை சீக்கிரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நல்லா யோசிச்சு சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இதில் போஸ்டன் வேற கெத்தாக நம்மக்கிட்ட சொல்கிறான், நான் திரும்ப வந்துட்டேன்ட்டு. இப்போ ரோமும் ரஃபியும் ஸ்விம்மிங் ஃபூல்டாக போயிருக்காங்க. அப்போ ரோம் ரஃபியை பார்த்துட்ருக்க, என்னையும் பார்க்குறேன்னு கேட்குறான். நீ ரொம்ப ஃபூல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க, ஜஸ்ட்டு சாப்பாடை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டேன், உடனே என் கூட வந்துட்டேன்னு சொல்ல ராஃபிக் திரும்ப கோமா பார்க்குறான். அப்போ ரோம் சமாதானப்படுத்தி அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல ரோமோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரான். அவன் என்னடா நீ இப்போலாம் பிஸி ஆகிட்ட, டிஜேவாக வரதே இல்லைன்னு சொல்ல. அப்போ ரோமுமே இல்லை நான் ஃபைனல் இயரில், அதனால் கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். சரி ஓகே, என் கிளைண்ட் ஒன்றே தான் கேட்டுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி நடக்கிற பார்ட்டிக்காச்சும் நீ வரியான்னு கேட்க. ரோம் சரி ஓகேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டான். அம்மா உன் ஃப்ரெண்ட் இருந்தான் இல்லை ஜேம்ஸ் டீன், அவனையுமே கிளைண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, அவன் எங்கன்னு கேட்க. இப்போ ஜேம்ஸ் டீனுங்கிற பேரை கேட்டோன்னே ரோமோட முகம் மாறுது. இன்னொன்று ரஃபிக்கும் ஒரு டவுட் வருது. ஸோ ரோம் என்ன சொல்கிறான்னா, அவனை பற்றி எனக்கு இன்னும் தெரில, அவன் எங்கே இருக்கானே எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் அந்த ஃப்ரெண்டும் சரி ஓகே நீ இன்னைக்கு வந்துருங்க மாதிரி சொல்லிட்டு போக ரோமோட முகம் நல்லா மாறிச்சா அதை ரஃபி நல்லாவே நோட் பண்ணிவிட்டு அவன் வேற என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ரஃபி வேணும்னு போய் ரோமை அப்ரோச் பண்ணுறான். ரோமும் வந்து நம்ம வெளியே இருக்கோன்னு சொல்ல, ஏன் உனக்கு அவுடோர்லாம் பிடிக்குங்கிற மாதிரி ரஃபி சொல்லிட்டு அவன் ரோமை வேணே செட்யூஸ் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ அந்த ஜேம்ஸ் டீன் யாருங்கிற மாதிரி கேட்க ரோம் வந்து இல்லை எனக்கு ஞாபகம் இல்லைங்கிறான். சரி ஓகே நீ இந்த ஹோஸ்டெல்லாம் வேலை பார்க்குறேன்னு சொல்ல, இல்லை நான் வெறும் டிஜே மட்டும்தான் ரோம் சொல்ல. அப்போ ரஃபி என்ன பண்ணுறான்னா, சரி அந்த பார்ட்டிக்கு நீ என்னையும் கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறான். பட் ரோம் வந்து மறுத்துறான். அப்போ ரஃபி அவன் கிட்ட இருந்து விலக ஏன் ரோம் கேட்குறான், நீ இன்னைக்கு என்னை கண்டிப்பாக பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகணுன்ட்டு ரஃபி அடம் பிடிக்க. சரி ஓகேன்னு ரோம் ஒத்துக்கிறான். ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த பார்ட்டியில் என்ன சீக்ரெட் இருந்தாலும் அதை பற்றி வெளியே கொண்டு போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி தான் ரோம் ஒத்துக்கிறான். ஆனால் இந்த இடத்துல ரஃபி ரோமை வச்சு பிளான் பண்ணுற மாதிரி நல்லாவே தெரியுது. இன்னொரு பக்கம் அர்னால்டு டூவாக காட்டினாங்கன்னா அர்னால்டு டூவாவை ட்ராப் பண்ணலான்னு வந்திருப்பான். பட் கரெக்டாக அவங்க நல்லா மழை பிடிச்சிருக்கும். அதனால அர்னால்டு டூவாவோட வீட்லேயே அப்போ கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு நின்றுட்டுருக்கான். அப்படியே அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க, நீ இன்றைக்கே ரொம்ப அன்யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி தான் அர்னால்டு கேட்குறான். டூவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு டயர்டு தான் அங்கே மாதிரி சொல்கிறான். ஆனால் சாரி என்னை ட்ராப் பண்ண வந்ததானே, இப்போ நீ மலையில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல. அப்போ அர்னால்டு இல்லை பரவாயில்ல மழை நின்னோன்னு நான் கிளம்பிடுவேன்னு சொல்கிறான். பட் டூவா என்ன சொல்கிறான்னா, நீ ஏன் இப்போ அவசரமாக கிளம்புற, பேசாமல் இன்றைக்கி நைட் இங்கேயே தங்கிருன்ட்டு. பட் டீன் இருக்கனால தான் அர்னால்டு யோசிக்கிறான் அவனுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோன்ட்டு. டீனும் டூவா வீட்டில் தானே தங்கியிருக்கான். ஸோ டூவா என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டீன் வீட்டுக்கு வரதே ரேராக தான் இருக்கும், நீ இங்கேயே தங்கிக்கோன்னு. சரி ஓகேன்னு அர்னால்டு ஒத்துக்கிட்டு அவன் குளிக்க போயிடுறான். இன்னொரு பக்கம் ஜாக்கும் போஸ்டனையும் காட்டினாங்கன்னா அவங்க எங்கேயோ வெளியே போய் விளையாடிட்டு இருக்காங்க. ட்ரிங்க் பண்ணிவிட்டு பார்ட்டி பண்ணிவிட்டு அந்த பிளேஸ் எல்லாம் பண்ணுற வேறு யாராவது இருக்கும்ல, அங்கே தான் போயிருக்காங்க போல். ஸோ அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நியூயார்க் எப்படி இருக்குன்னா ஜாக் கேட்க. போஸ்டன் அது நல்லா தான் இருந்துச்சு, நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன், பட் எனக்கு இங்கே வரதான் ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது, அதனால தான் இங்கே வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் டீனுக்கு உனக்கு என்னாச்சு, 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டிங்களான்னு சொல்ல, ஜாக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வேலை விஷயமாக மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்கிறான். என்னோட பவுண்ட்ரிஸ்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் தான் ஜாக் சொல்லிகிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க கரெக்டாக டீனே கூப்பிட்றான். இவனுக்கு விருப்பமே இல்லாமல் தான் ஜாக் அட்டன் பண்ணுறான். அப்போ டீன் வந்து என்ன உன்னோட பாஸ்கோடை மாற்றிட்ட, என்னோட பர்த்டே டேட் வைக்கலாங்கிற மாதிரி இவன் கேட்க, அதை பற்றி உனக்கு என்னன்ட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு ஜாக் ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ போஸ்டனுமே சொல்கிறான், அவன் இன்னும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கான், எல்லாத்தையும் பேசி சால்வ் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் டீனை பற்றி இவங்களுக்கு இன்னும் சரியாக தெரில. டீன் ரிசப்ஷனில் போய் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் ஃபோன் எடுக்க மாட்றான், நீங்கள் கீயை கொடுங்கன்னு கேட்க அவங்க தரமாட்டுறாங்க. உடனே டீன் என்ன சாதாரண ஆளா, உடனே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது சரியான ஆக்டிங் போடுறான். என்னென்னா, என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தான், இப்போ கூட ரொம்ப கவலையாக தான் இருந்தான், இப்போ ஃபோன் வேறு எடுக்கல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவன் சூசைட் பண்ணிட்டானா நான் என்ன பண்ணுவாங்கிற மாதிரி பயங்கரமான ஆக்டிங்கை போட அந்த ரிசப்ஷனிஸ்டே நம்பிட்டு அந்த கீ கார்டை வச்சு ஓப்பன் பண்ணி விட்டுறாரு, நீங்கள் போய் பேசிட்டு வாங்கன்ட்டு. இவனும் ரூம்குள்ளே போயிட்டு என்னமோ ஜாக்கெட்டை பேசிட்டு அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனில் வந்து சொல்கிறான். அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் ஜஸ்ட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு தூங்கிட்டான், நான் இனி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட்டையும் அங்கேருந்து அனுப்பிடுறான். எப்படியோ பிளான் போட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டான். வந்தோடனே பொறுப்பாக அங்கே நிறைய அந்த க்ளோசட்லாம் ஓப்பன் ஆகிருக்கும், அதெல்லாம் மூடி வச்சுட்டு பெட்லாம் நீட் பண்ணிவிட்டு பொறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துட்ருக்க. அப்போ தான் ஒரு ரேக்கில் ஒரு சீட்டாட்டு இருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்தோன்னே அவன் பயங்கர ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அதில் ரீஹேப் சென்டர்னு எழுதியிருக்கு.
இப்போ ஜாக் வீட்டுக்கு வர அங்கே டீன் இருக்கிறத பார்த்து அவன் சாக்காயிடுறான். நீ எப்படிடா வீட்டுக்குள்ளே வந்தன்ட்டு. நான் எப்படி வந்தேன்னு கேட்குறியா? ஏன் நான் வரக்கூடாது? என்கிட்டேருந்து எதாவது மறைச்சிட்டு இருக்கேன்னு கேட்க இவன் கேட்குறான், இப்போ எதை பற்றி நீ பேசுகிறேன்ட்டு. அப்போ டீனுமே அந்த சீட்டை காட்ட அப்போ ஜாக் ஆக்சுவலாக அதை மறைக்கணும் தான் நினச்சிருப்பான் போல். அதை பார்த்தோன்னா அமைதியாகிட்டான். அப்புறம் டீன் பிடிச்சி கேட்டுட்ருக்கான், நீ ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட மறைஞ்சேன்னு. பட் ஜாக்கோ, அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும், உனக்கு எதுக்கு அது தேவைங்கிற மாதிரி தான் பேசுகிறான். ஆனால் டீனும், நீ ஒரு ஆல்கஹாலிக்கா, நீ ஏன் இப்படி மாறின, உன்னை பற்றி நீ கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க மாட்டியான்னு அங்கே டீன் ரொம்ப கேரிங்காக தான் கேட்குறான். பட் ஜாக் அவனை பிடிச்சி திட்டுறான், உன்னால தான் நான் அப்படி ஆனேன், அதுக்கப்புறம் நான் ரீஹாப் எடுத்துகிட்டு இப்போ நல்லா இருக்கேன்னு சொல்ல. இங்கே பாரு, நான் பண்ண தப்புக்கெலாம் நான் எவ்வளவோ அதுக்கு சரிப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் நீ என்னை ஏற்றுக்க மாட்டேற. அது ஜஸ்ட்டு ஒர்க்கு தான், வேறு எதுவும் நடக்கலன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ கூட நீ என்னை ஏற்றுக்க மாட்டியான்னு கேட்க அப்போ ஜாக் சொல்கிறான், பரவாயில்ல, நான் மறுபடியும் என்னோடய பழைய பொசிஷனுக்கே போய் கஷ்டப்பட நான் விரும்பலைன்னு சொல்கிறான். இப்போ நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல டீன் நான் கிளம்பவே மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். அப்போ ஜாக் எவ்வளோ சொல்லி பார்த்தும் போகாதனால ஜாக் உடனே டீனை தூக்கிட்டு போய் வெளியே போட்டுடுறான். அப்போ ஜாக் என்ன சொல்கிறான்னா, இது என்னோடய பாஸ்ட், அதை நான் ஞாபகப்படுத்தி பார்க்க கூட விரும்பலைன்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் அர்னால்டு டூவாவும் மூவி பார்த்துட்ருக்கேன். இந்த சீனு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். டூவாக்கு அர்னால்டு கூட மூவி பார்க்கறது பிடிச்சிருக்கு. அதோட அவன் சிப்ஸ் எடுத்து கொடுக்க அர்னால்டு அதை வாங்கி சாப்பிட்றானா. அதை கேட்கும் போதே அப்படியே டூவாக்கு ஒரு மாதிரி ப்ளஸ் ஆகுது. ஸோ இவங்க மூமெண்ட் ஹாப்பியாக இருக்க அப்போ காலிங் பெல் சத்தம் கேட்குது. என்ன இது, டீன் சாவிக்குன்னு மறந்துட்டு போயிட்டானாங்கிற மாதிரி இவன் போய் பார்க்க அங்கே வந்திருக்கிறது டீன் இல்லை, போஸ்டானு. போஸ்டன் அப்படியே அழகாக லுக் விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கதவை திறந்து விட்டு, நீ ஏன் இங்கே வந்திருக்கேன்னு கேட்க உன்னை தான் பார்க்க வந்தாங்கிறான். இது ஒரு அர்னால்டு வேறு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹாய்ன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்படியே அர்னால்டு பக்கத்தில் போய் உட்காந்து இவனுமே மூவி பார்க்க ஆரம்பிச்சிடுறான். இதில் டூவா இவனை நின்று பார்த்துட்டு இருக்க, நீ ஏன் டூவா நின்றுட்டு இருக்கா, வா இங்கே வந்து உட்காந்துக்கோன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இவங்க 2 பேர் பக்கத்தில் இப்போ இவன் வந்து உட்காந்துட்டு வேணும்னே பேசிகிட்டு இருக்கா அர்னால்டு கிட்ட. இவன் என்ன வேலை பார்க்குறான் அந்த மாதிரிலாம் சொல்ல அர்னால்டு வந்து அதை பற்றி நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கிறான், இவன் எப்படி ஃபோட்டோ ஷூட் பண்ணுவான்ட்டு. அப்போ இவன் அர்னால்டு கண்ணு என்ன சொன்னான்னா, நான் என்னோடய போர்ட்ஃபோலியோவை இப்போ பில்ட் பண்ண பார்க்குறேன், நீ எனக்கு ஒரு மாடலாக இருக்கியா, நீ சூப்பரான மாடலாக இருப்ப, அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல அர்னால்டுக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்போ டூவாக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி நான் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன், நான் எந்திரிச்சு போக போஸ்டன் அவன்கிட்ட ட்ரிங்க்ஸ் கேட்குறான். இவன் இப்படி பேசுறதை பார்த்து அர்னால்டுக்கு தோணுது இங்கே ஏதோ சரியில்லைங்கிற மாதிரி. இப்போ போஸ்டன் அப்படியே ஒரு லுக் விடுறான். அவன் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சு விட்டு போகிற மாதிரி சரியான லுக் விட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ரோமும் ரஃபியும் அந்த பர்த்டே பார்ட்டி சொன்னாங்கல்ல, அங்கே தான் இருக்காங்க. அப்போ ரஃபி கேட்குறான், நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, பணத்துக்காகவான்ட்டு. நான் பணத்துக்காக பண்ணல, என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஜே ஆகணும், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது, நான் டுமாரோ லேண்டில் டிஜேவாக பண்ணுன்னு சொல்ல அப்போ ரஃபி சொல்கிறான், ஓ உனக்கு பெரிய கனவெல்லாம் தான் இருக்குது, நீயும் ஜாக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, உங்கள் டிஎன்ஏல நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்ல ரோம் சொல்கிறான், எங்கள் 2 பேருக்கும் ஒரே டிஎன்ஏ இல்லைன்ட்டு. ஏன்னா அவங்க ஸ்டெப் ஃபாதர் ஸ்டெப் மதர் அவங்க பசங்க தானே. சரி ஓகே, நீ வந்து அப்படி அங்கே சாதிச்சிட்டின்னா உனக்காக நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்து அங்கே பார்ப்பேன்னு சொல்ல, ஓ அப்படின்னா நீ இப்போ இருந்தே சேமிக்க ஆரம்பிச்சிக்கோ, ஏன்னா கண்டிப்பாக நாங்கள் டிஜேவை பண்ணுவேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் ரஃபி அங்கே பேஸ் வராது பார்க்குறான். அதாவது ஸ்விம்மிங் பூலில் ரோமை பார்த்து பேசினால அவன் தான். ஸோ அவனை பார்த்தோன்னே ரோம் கிட்ட ஒரு நிமிஷம்னு சொல்லிவிட்டு அவன் வெளியே வரான். அந்த பேஸ் கிட்ட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். என்னன்னா ஒரு பிளான் பண்ணி தான் பேசுகிறான். அப்போ அந்த பேஸுமே இவனை பார்த்துட்டு, என்ன ரோம் தான் அவனை கூட்டிகிட்டு வந்தானா, நீங்கள் 2 பேர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானான்னு கேட்க ஆமாம்மா ஃப்ரெண்ட்ஸ் தாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உங்கள் டீமில் நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா, எனக்கு இது பண்ணலாமா அப்படின்னு சொல்ல அப்போ அந்த ஆளுமே ஓகே நீ இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கான். சரி நான் ஜாயின் பண்ணால் அந்த ஜேம்ஸ் டீனுக்கு கொடுத்தா அதே சேலரி எனக்கு கொடுப்பீங்களான்னு கேட்க இவன் கேட்குறான், ஓ உனக்கு ஜேம்ஸ் டீனை தெரியுமான்ட்டு. ஆக்சுவலாக நான் சொல்கிற ஆளை தான் நீயும் சொல்கிறியான்னு எனக்கு தெரியல, பட் அப்படி நான் சொல்கிற ஆளை தான் சொல்கிறேன்னா கண்டிப்பாக அவனை திருப்பி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரக்கூட என்னால் முடியும். அவனோட ஃபோட்டோ இருக்கான்னு கேட்க அந்த ஆளும் ஃபோட்டோ எடுத்து காட்டுறான். அதை பார்த்தோன்னே ரஃபி ஒரு பயங்கரமான பிளான் போடுறான். அவன் எதிர்பார்த்த ஃபோட்டோ தான் அங்கே இருக்குது போல். அதுக்கப்புறம் அந்த ஆளும் சரி ஓகே என் நம்பர் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தவங்க கூப்பிட்றாங்கன்னு ஃபோனை இவங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். ஸோ ரஃபி என்ன பண்ணுறான்னா அந்த ஆள்கிட்ட அந்த வீடியோவை இவன் ஃபோனுக்கு மாற்றிட்டு அவன் ஃபோனில் இந்த வீடியோ அனுப்புன மாதிரியே காட்டாத மாதிரி வச்சிடுறான். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ரஃபி ஒரு வஞ்சக சிரிக்கிறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக இவன் என்ன நினச்சிட்டு வந்திருப்பான்னா அந்த ஜேம்ஸ் டீனுங்கிற ஆள் டீன் தானோன்ட்டு இவனுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அதனால தான் இந்த இடத்துக்கே வந்திருப்பான். ஸோ அது டீனுன்னு கன்ஃபார்ம் ஆனனால இவன் அவன் இருக்க வீடியோவை இப்போ அனுப்பி வச்சுட்டான் இவனோட செல்லுக்கு. ஸோ அதை வச்சு இவன் ஏதோ பிளான் போட்டிருக்கான். இப்போ அந்த பிளேயில் இருக்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணுறதுக்கு ஒன்றா இருக்காங்க. அப்போ ரஃபி என்ன பண்ணுறான்னா அவன்கிட்ட இருக்க வீடியோவை அனுப்ப
அந்த வீடியோ பார்த்தோன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அந்த அங்கே இருக்க மெயின் கேரக்டர்ஸ் அவங்க இனி அந்த வீடியோவை பார்க்கல. இப்போ எல்லாரும் ஏதோ சலசலப்பாக பார்த்துட்ருக்க உடனே டிம்மி டுவா எல்லாருமே அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ டுவா அதை பார்த்து ஷாக்காயிட்டு டீன் கட்டு காட்டுறான். டீன் கட்டு காட்டினோன்னே டீன் ஒரு மாதிரி ஆயிட்டான். அப்புறம் டிம்மியுமே இதை பார்த்துட்டு ஜாக்கிட்ட சொல்கிறான், இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்கிரிப்ட் ரீடை ஒதுக்கி வைக்கிறது நல்லதுன்ட்டு. அவன் சொல்ல அங்கே ஜாக் அப்படியே அழுற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்போ டிம்மி வந்து எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க, நம்ம அப்புறம் ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணிக்கலான்னு சொல்லி அனுப்பிடுறான். டுவாவும் அர்னால்டா நீ கொஞ்சம் வெளியே போன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். ஆக்சுவலாக டீன் வந்து நிறைய பெரிய ஆளுங்களோட பர்த்டே பார்ட்டிலலாம் ஹோஸ்ட்டாக இருந்திருப்பான் போல். ஸோ அந்த விஷயம் வந்து ஜாக், டீன், டிம்மி, டுவா இவங்க 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே யாருக்கும் தெரியாது. அதனால தான் இவங்க 4 பேர் பேசுகிறாங்க. நமக்கு மட்டும்தானே தெரியும் இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சுன்ட்டு. டீன் கிட்டே கேட்குறாங்க, நீ ஏதாவது ட்ரிங்க் பண்ணிவிட்டு தெரியாமல் அனுப்பிட்டியா அந்த மாதிரி. ஆனால் இவங்களுக்கு கிளியராக தெரியுது யாரோ டீனை டார்கெட் பண்ணி தான் இதை வேணும்னே ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து அனுப்பியிருக்காங்க. யூனிவர்சிட்டியோட ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ டீன் வந்து ஜாக்கிட்ட கேட்குறான், நீ எவ்வளோ கோபமாக இருந்தா இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருப்பேன்னு சொல்லி அவன் ஜாக்கிட்ட தான் சண்டைக்கு வரேன். ஜாக் என்ன சொல்கிறான்னா, நான் இதை வெறுத்தேன் தான், பட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்கிட்ட பொய் சொன்னது மட்டும்தான் பிடிக்கல, பட் இந்த விஷயத்தை நான் ஒன்றுமே சொல்லலைன்னு கேட்க அப்போ இவங்க 2 பேருக்குள்ளே பயங்கரமாக சண்டை வருது. ஆக்சுவலாக ஜாக் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே டீனை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கானே அந்த மாதிரி ஹோஸ்ட்டாக போகாதன்ட்டு. பட் டீன் வந்து இவன்கிட்ட சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாமல் அந்த பின்னாடி அந்த பேஸ் கொடுக்குற ஜாபெல்லாம் அவன் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். டீன் கிட்ட வந்து அவ்வளோக்கும் அமௌண்ட் இல்லை. ஸோ அவன் பண தேவைக்காக மட்டும்தான் அதை பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்பயுமே சொல்கிறான், என் தேவைக்காக நான் பண்ணேன், அது உனக்கு புரியாதுன்ட்டு. பட் ஜாக்கு, நீ நினச்சிருந்தா ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், இது உன்னோட சாய்ஸ் தாங்கிற மாதிரி அவன் டீனை புரிஞ்சுக்காமல் பேசுகிறான். பட் டீனோட நிலைமையிலேருந்து பார்த்தா தான் அவனோட கஷ்டம் புரியும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்க டிம்மியும் டூவாவும் தான் தடுத்து விட்றாங்க. இப்போ எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்சிச்சு என்ன பண்ணுறது மாதிரி பேசிகிட்டு இருக்க. அப்போ டீன் சொல்கிறான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, என்னை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இனி நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ஜாக்கிட்ட போய் சொல்கிறான், நீ தானே சொன்ன ஜாக், நான் பண்ண தப்புக்கான கான்சிக்வன்ஸை நான் ஃபேஸ் பண்ணி ஆகணுன்ட்டு. இப்போ நான் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் சோகமாக அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அர்னால்டு டுவாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை நடந்தனால கொஞ்ச நேரம் ஸ்கிரிப்ட் ஒதுக்கி வச்சுட்டாங்க போல். ஸோ அதனால தான் இப்போ அர்னால்டு ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்கான். அப்போ டுவா கிட்ட டீன் இப்போ ஓகேவான்னு கேட்க அவன் ஓகே தான், கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு சொன்னான், அவ்வளோதான் அப்படி மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு அர்னால்டு என்ன பண்ணுறான்னா, அவன் ஃப்ரீயாக இருக்கனால டிக்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் டான்ஸ் ஆடிட்டுருக்கான். அப்போ டூவாவும் அவனை பார்த்து ரசிச்சுட்டே சொல்கிறான், டான்ஸ் ஆடுறவங்களாம் ரொம்ப கூலாக இருக்காங்கன்ட்டு. டான்ஸ் ஆடுறது பெரிய விஷயமே இல்லை, ப்ராக்டிஸ் இருந்தால் எல்லாருமே பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்கே வா நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவன் டுவாவை கூப்பிட்டு டான்ஸ் சொல்லி தந்துட்டுருக்கான். ஆனால் டுவாக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுமே கொஞ்சம் கூலாக டான்ஸ் ஆடுற மாதிரி வரல. வேணாம் நான் உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு டுவா வந்து உட்காந்துடுறான். இந்த சீனே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்போ அர்னால்டு கேட்குறான், போஸ்டானுக்கும் உனக்கும் இடையில என்ன இருக்குது, எனக்கு என்னமோ இந்த சுச்சுவேஷன் பேடாக இருக்க மாதிரி சொல்லுன்ட்டு. பட் அது ஒரு பெரிய கதைன்னு சொல்ல, எவ்வளோ பெரிய கதையாக இருந்தாலும் சொல்லு, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், உங்கள் 2 பேருக்குள்ளே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்ல. அப்போ டுவா சொல்கிறான், நான் என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ்ன்னு சொன்னேன்ல, அது அவனை தான்ட்டு. இவன் தயங்கி அந்த கதையை சொல்கிறான். ஆக்சுவலாக என்ன இருந்தாலும் அவன் மேலே ஃபீலிங்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டது என்னோட தப்பு தான். அதுக்கப்புறம் அப்படியே என்கிட்ட கோஸ்டட் ஆகி போயிட்டான். நான் அவனை மறுபடியும் பார்த்துட்டேன் இப்போ. பட் இப்போ எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் சுத்தமாக இல்லை, ஜஸ்ட்டு எனக்கு அவனை பார்க்க பிடிக்கல, அவ்வளோதான் சொல்கிறான். ஸோ அர்னால்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, போஸ்டான் மாதிரி ஒரு ஆள் உன்னோட ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை, அவனை ஜஸ்ட்டு எக்ஸ் எனிமையாக வச்சுக்கோ, அவ்வளோதாங்கிறான். அதோட இனிமேல் போஸ்டானை பார்க்கும்போது உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா என்கிட்ட ஒரு சிக்னல் மட்டும் பண்ணு, நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கேன்னு சொல்ல. டுவா கேட்குறான், என்னது எனக்கு பாடி கார்டாக இருக்க போறியான்னு. ஆமான்ட்டு இப்போ அதனால் ரொம்ப அழகாக பேசுகிறான். அப்படியே டுவாவோட கண்ணத்தை பிடிச்சிட்டு, இங்கே பாரு டுவா, உன்ன மாதிரி லவ்லியான இருக்க ஒரு ஆள் ரொம்ப நாளைக்கு சிங்கிளாலாம் இருக்க மாட்டீங்கன்னு சொல்ல. டுவாவும் ரொம்ப கேரிங்காக தான் பார்த்துட்ருக்கான். ஓகே, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் அர்னால்டோ ஓகேன்னு சொல்லிட்டு அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்க. டுவா மறுபடியும் அவனை ரசித்து பார்த்துட்டே சிரிச்சிட்ருக்கான். இன்னொரு பக்கம் ரஃபி கிட்ட போய் ரோம் பேசுகிறான், பயங்கர கோவமாக பேசுகிறான். இதெல்லாம் நீ தானே பண்ண, நீ எங்கே வந்து டீனோட விஷயத்தெல்லாம் நீ தானே லீக் பண்ணேன்னு சொல்ல. ரஃபி என்ன சொல்கிறான்னா, அவங்க பண்ண வேலைக்கான கான்சிக்வன்ஸை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும், யாராலையும் இதை தப்பிக்க முடியாது. அதோட இந்த விஷயத்தையும் நான் பண்ணேன்னு சொல்கிறேன், வேறு யார் வேணால் பண்ணியிருக்கலாம், அங்கே நான் மட்டும் இல்லையேங்க மாதிரி. இவன் நான் தான் பண்ணேன்னு எப்படி ஷியோராக சொல்கிறேன்ட்டு தான் ரஃபி கேட்குறான். பட் இவன் பேசுகிறதுலே தெரியுது அப்பட்டமா இவன் தான் பண்ணான்ட்டு. ஸோ ரோம் சொல்கிறான், ஓகே உனக்கு இதானே வேணும், என்னை நீ நல்லா ஏமாத்திட்ட, இனிமேல் என்கிட்ட இருந்து உனக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு சொல்ல. ரஃபிக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஓகே ஃபைன், இப்போ நான் போய் ஜாக்கை பார்க்குறேன், ஜாக்குக்கு என்னோடய கம்ஃபர்ட் இப்போ தேவைப்படும்னு சொல்லிட்டு போக
ரோம் சொல்கிறான், நீ போகிற விஷயம் எதுவுமே நடக்காதுன்ட்டு, உனக்கான தேவையே அங்கே இருக்காதுங்கிற மாதிரி சொல்ல, ரஃபி இவன்கிட்ட சவால் விட்டு போகிறான், நான் போய் ஸ்கோர் பண்ணுறத நீயும் பார்க்க தானே போகிறேன்னு சொல்ல, இங்கே ரோமுக்கு தான் கடுப்பாகுது. ஆக்சுவலாக அந்த சுச்சுவேஷன்லேயே ரொம்ப பாவமாக இருக்கிறது இப்போ ரோமும் டீனும் தான். ரோமை ரஃபி நம்ப வச்சு ஏமாத்தின மாதிரி தான் இருந்துச்சு. அதோட பூம் இப்படி ஒரு ரோல் நடிக்கிறது எனக்கு புதுசாக இருக்குது. ரஃபியோ கேரக்டரில் அவனோட ரோலே இது வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவன் இது வரைக்கும் பார்த்தோம்ல, அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, டீன் ஒரு ஃபோட்டோ பார்த்து அழுதுட்ருக்கான். அதில் அவங்க அம்மாவும் அக்காவும் இருக்காங்க போல். ஸோ அவன் ஃபோட்டோ பார்த்து அழுதுட்ருக்க, அங்கே ஜாக் வரான். ஜாக் வந்தோன்னே உங்ககிட்ட சண்டை போட நான் விரும்பலைங்கன்னு சொல்ல, ஜாக் சொல்கிறான், நானும் இங்கே சண்டை போட வரலன்ட்டு. அதுக்கப்புறம் ஜாக் பொறுமையாக சொல்கிறான், இங்கே பாரு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ உங்கள் அக்காவுக்கு பேர்டனாக இருக்கக்கூடாது, உன்னோட ஃபினான்ஷியல் படிப்புக்கு அதுக்கெல்லாம் உங்கள் அக்கா செலவு பண்ணுறாங்கன்னு தான் நீ இந்த வேலை பண்ண, உன் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் பண்ண, அது எல்லாமே எனக்கு புரியுதுங்கிறான். அதோட டீன் கிட்ட சொல்கிறான், நீ ஹோஸ்ட்டாக இருந்தது அதெல்லாம் எனக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை, நான் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டேன்ட்டு. அப்போ டீன் கேட்குறான், என்னை அக்செப்ட் பண்ணியா, அப்புறம் எதுக்கு என்ன நீ பிரேக்கப் பண்ணன்ட்டு. இங்கே பாரு, உனக்கு ஹெல்ப் வேணும்னு நீ வேறு வழியை தேடி போகிறக்கு, நீ ஹெல்ப் வேணும்னு என்கிட்ட வந்திருக்கலாமே, ஏன் நான் உன்னை பார்த்துட்டு இருந்திருப்பேன்னு சொல்ல, நான் யாருக்கும் பேர்டனாக இருக்க விரும்பலன்னு டீன் சொல்கிறான். பட் ஜாக்கோ, அவங்க லவ் பண்ணுற ஆள் யாருக்குமே பேர்டனாக இருக்க மாட்டாங்க, நீ எனக்கு பேர்டன் இல்லைங்கிறான். அப்போ அப்படியே டீன் ஜாக்கை பார்க்க, அப்போ ஜாக் டீன் பக்கத்தில் உட்காந்துட்டு பொறுமையாக பேசுகிறான். இங்கே பாரு, நீ என்னை நம்பு, நான் உன்னோட சீக்ரெட்ஸை வெளியே விடவே இல்லை, நான் எவ்வளோ கோவமாக இருந்தாலும் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே டீனோட கையை பிடிச்சிக்கிறான். ஏன்னா நீ ஹர்ட் ஆகிறத பார்த்தா அது என்னையும் தான் ஹர்ட் பண்ணுது. இப்போ ஜாக் இப்படி எமோஷ்னலாக பேச டீன் சொல்கிறான், நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த கவலையும் இல்லைன்ட்டு. பட் ஜாக்கோ, இல்லை, நீ ப்ரிட்டன் பண்ணிக்காத, என் கூட இருக்கும்போது நீ என்ன ஃபீல் பண்ணுறியோ அதை ஓப்பனாக ஃபீல் பண்ணு, நான் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன்னு சொல்ல அப்படியே டீனும் ஜாக்கும் கிஸ் பண்ணுறாங்க. அப்போ டீன் அவனை ஹக் பண்ணிவிட்டு குழந்தையாட்டம் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஜாக் சொல்கிறான், இந்த மாதிரி உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, நீ என் முன்னாடி வீக்காக லாஸ்ட்டாக இருக்கிறது பரவாயில்ல, நீ அப்படி இருக்கலான்னு சொல்ல. அப்போ டீன் சாரி கேட்குறான், சாரி, நீ ரீஹேப் போனதுக்கு நான் தானே காரணம்ன்ட்டு அவன் குழந்தையாட்ட அழ ஆரம்பிச்சிடறேன். அப்போ ஜாக்குமே சாரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கெஸ் பண்ணிகிட்ருக்க, இப்போ அந்த இடத்துக்கு ராஃபி வந்துடுறான். அவன் இவங்க 2 பேரை பார்த்து பயங்கரமாக ஷாக்காயிட்டான். அப்படியே டென்ஷனாக அங்கேருந்து திரும்பி போகிறான். இது ராஃபிக்கு தேவைதான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ரோம் அவன் வேலை செய்கிற பப்பில் டிஜேவை பண்ணிகிட்ருக்க, அப்போ அந்த இடத்துக்கு ட்ரிங்க் பண்ணிவிட்டு ராஃபி வரான். அவன் வர நிலமையை பார்த்துட்டே ரோம் கேட்குறான், ஏன் இப்படி வந்திருக்கன்ட்டு. அப்போ ராஃபியும், எனக்கு போர் அடிக்குது, வா நம்ம ஃபன் பண்ணலான்னு கூப்பிட, ரோம் நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறான். பட் ராஃபி அவனை விடாமல் அவனை கிஸ் பண்ண போக ரோம் அவனை தடுத்துட்டு நம்ம பப்ளிக்கில் இருக்கோன்னு சொல்கிறான். ஆனால் அப்பா கூட ராஃபி விட மாட்டான். உனக்கு தான் இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் கிஸ் பண்ண போக ரோம் அவனை தள்ளி விட்டு சொல்கிறான், இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு. ஆனால் ராஃபி அப்பா கூட அவனை விடாமல், நான் எப்போல்லாம் ரெடியாக இருக்கணும் அதெல்லாம் உனக்கு ஓகே தானேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. ரோமுக்கும் அவன் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறான். அவன் அசிஸ்டன்ட் கிட்ட அந்த பப்பை பார்த்துக்க சொல்லிட்டு. இப்போ ரோம் ராஃபி கிட்ட கோமா பேசுகிறான், நீ என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு என்னை ட்ரிக் பண்ணி ஏமாத்தினேன், ஏன் உன் ஜாக் கிட்ட போலியா, இப்போ என்கிட்டயே வந்திருக்கேன்னு கேட்க ராஃபி சொல்கிறான், ஜாக்கை பற்றி பேசாத, அவன் பழையபடி டீன் கூட சேர்ந்துட்டான்ட்டு. அப்போ ரோம் சொல்கிறான், ஆமாம், நீ தானே லூஸ் தானமாக பின்னாடி வந்த, இப்போ அவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்களா, நான் தான் சொன்னல, நீ எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் ஜாக் ஒன்று வேணும்னு நினைக்க மாட்டான்ட்டு. இப்போ ரோம் சொல்ல அப்போ ரஃபிக் கோவம் வந்துருச்சு, ஆமாம், யாருமே என்ன வேணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், அவன்கிட்ட போய் நீ என் கூட வான்னு அந்த பையனை தொல்லை பண்ணிகிட்ருக்க. ரோமுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த பையன்கிட்ட சாரி சொல்லிட்டு ரஃபியை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். ஆனால் ரஃபி ரொம்ப அடம் பிடிச்சிட்ருக்க, சரி ஓகே நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு ரஃபி அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். இப்போ அப்படியே போஸ்டனை காட்டினாங்கன்னா அவன் அவனோட ஸ்டுடியோவில் தான் இருக்கான். அவன் நிறையா பேரை மாடல் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருப்பான்ல, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்க. அடுத்ததாக டுவாவோட ஃபோட்டோ வருது, அதை அப்படியே அவன் ரசித்து பார்த்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக ஃபோன் கால் வருது, யாருன்னா டுவா தான், நீ டோரை ஓப்பன் பண்ணு, நான் ஸ்டூடியோக்கு வெளியே தான் இருக்கேன்னு சொல்ல இவன் ஹாப்பியாக போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். அதுக்கப்புறம் டுவா வந்தோன்னா அவனை நல்லா இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இரு அந்த மாதிரி உபசரிச்சுட்ருக்க. டுவா சொல்கிறான், நான் அதுக்கெல்லாம் வரல, உன்னை பார்த்துட்டு சில விஷயம் பேசிட்டு போகலான்னு மட்டும்தான் வந்தேன்னு சொல்கிறான். ஓ அப்படியா, சரி என்ன பேச வந்தேன்னு போஸ்டன் கேட்க டுவா சொல்கிறான், நீ இப்போ ஆக்சுவலாக போஸ்டன் இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்தான். அதுக்கப்புறம் பிடிஎஸ் இவங்க ட்ராமா எடுக்கும்போது நிறையா பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஷூட் பண்ணுற வேலையாக தான் இப்போ போஸ்டன் இருக்கான். ஸோ இந்த பிடிஎஸ் ஷூட்லேருந்து நீ அப்படி இருந்து விலகிக்கோ அப்படின்னு சொல்ல அப்போ போஸ்டன் சொல்கிறான், சரி ஓகே நான் விலகிக்கிறேன், ஆனால் ஜாக்கை கிட்ட இந்த விஷயத்த நீயே போய் சொல்லு, அதுவும் என்ன ரீசன்னு நீயே சொல்லுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க.
ஆமாம், நீ ஜாக்கெட்டை போய் என்னன்னு சொல்லுவ? உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அதனால் போஸ்டன் இதில் வேணான்னு சொல்லுவியாங்கிற மாதிரி கேட்க, அப்போ டூவாக் டென்ஷன் ஆயிடுச்சு. உனக்கு இப்போ என்ன தான் வேணும்னு கேட்க, அப்போ போஸ்டன் அவனை அப்படியே பின்னாந்து ஹக் பண்ணிட்டு சொல்கிறான், நான் உன் பின்னாடி தான் வந்துட்டுருக்கேன்ட்டு. ஆனால் டுவா பிடிச்சி திட்டுறான். நான் உன்னை வேணும்னு சொன்னப்போ நீ என்னை உதறி தள்ளிட்டு போன, இப்போ நீ வந்து என்னை வேணும்னு சொல்லிட்டு இருக்க, உன் மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்க, முதல்ல பொறுத்த வரைக்கும் எனக்கு சிங்கிளாக தான் பெஸ்ட்டு, கமிட்மெண்ட்ஸ் எதுவும் வச்சுக்க வேணாம்னு நினச்சேன், பட் இப்போ எனக்கு கமிட்மெண்ட் வேணும், அதனால தான் உன் பின்னாடி வரேன்னு கேட்குறான். ஆமாம், நீ ஏன் தயங்குற, அதனாலனாலையான்னு கேட்க, டுவா கேட்குறான் உனக்கு என்ன வேணும்னு நான் கேட்டேன்ட்டு. அதுக்கு போஸ்டானும் நான் கிளியராக இருக்கேன், நான் உன் பின்னாடி தான் வந்துட்டுருக்கேன், அதை நான் ஒப்பனை தானே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி சொல்ல, டுவா வந்து டென்ஷனாக அங்கேருந்து போயிடுறான். ஆனால் போஸ்டான் தான் ரொம்ப கெத்தாக லுக் விட்டுட்ருக்கான், இனி என்னென்ன பிரச்சனைலாம் பண்ண போகிறானோ. இன்னொரு பக்கம் ஜாக்கி டீனை காட்டினாங்கன்னா அவங்க ஒரு ரூஃப் டாப்பில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ டீன் வந்து அவங்க பழைய விஷயத்தெல்லாம் அப்படியே ரிமெம்பர் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான். முதல்லலாம் இவங்க ரிஹர்சல் பண்ணுறக்கு தேட்டரோட துரத்துற வரைக்கும் நைட்டில் அந்த ரிஹர்சல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கூட ரூஃப் டாப்பில் வந்து இவங்க ரிஹர்சல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் யோசிச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஜாக்குமே இப்போ இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டான்ல, அதனால் நல்லா சிரித்து தான் பேசுகிறான், முதல்ல மாதிரி கோவமெல்லாம் படுறதில்ல. அப்போ டீனுமே நம்ம பழையபடியே இருந்த நிலைமைக்கு போகலாமான்னு கேட்க, அப்பயும் ஜாக் சிரிக்க மட்டும்தான் செய்கிறான். ஆக்சுவலாக ஜாக் என்ன சொல்கிறான்னா, இவன் நிறையவே சேஞ்ச் ஆகிட்டான், பழையபடி இருந்த ஜாக் இப்போ இல்லை. ஸோ இப்போ இவனுக்கும் டீனுக்கும் பார்த்தா கண்டிப்பாக செட் ஆகாது, ஏன்னா 2 பேருமே ரொம்ப ஹெட் ஸ்ட்ராங்கான ஆளுங்க. ஸோ நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறதுக்கு பதிலாக ஃப்ரெண்டாக இருக்கிறதே பெருசுன்னு சொல்ல டீன் சொல்கிறான், பட் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது வேணாம், பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்ன்ட்டு. அப்போ ஜாக்குமே யோசிச்சுட்டு, சரி ஓகே, நீ இவ்வளோ தூரம் கேட்குறக்கு உனக்கு நான் வேற ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டீனை பிளாக் பண்ணியிருந்தான்ல, ஸோ அவனை அன்பிளாக் பண்ணிவிட டீனுக்கு ஹாப்பியாகிடுச்சு. இவ்வளோதான் என்னால் முடியும்னு ஜாக் சொல்கிறான். அப்போ டீனுமே சரி ஓகே, நான் ஒரு ஸ்டெப்பாச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன்ல, எனக்கு அதுவே போதும்னு சிரிக்கிறான். இப்போ 2 பேருமே சிரிக்கிறாங்க, டீனுக்கு அதனால் ஹாப்பி தான். அப்போ டீன் சொல்கிறான், நான் வந்து புது டீனாக மாற போகிறேன்ட்டு. இப்படி சொல்லும் போதே அவன் ஜாக்கை சீக்கில் கிஸ் பண்ண, அப்போ ஜாக் சொல்கிறான், இதுதான் நீ புதுசாக மாறுறதா, இது பழைய டீன்னான்ட்டு. இல்லை, நான் கண்டிப்பாக புது டீனாக மாறுவேன்ட்டு அவன் கத்தி சொல்லிகிட்டு இருக்கான். அதை பார்த்து ஜாக்கும் சிரிச்சிட்ருக்கான். ஸோ டீன் வந்து அவன் கண்டிப்பாக மாற போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். பட் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாதிரி ஐடியாவில் தான் இருக்கான். இன்னொரு பக்கம் அர்னால்டு டுவாவும் டுவாக்கு வந்து மெட்டீரியல்லாம் வாங்கணும், அந்த கடைக்கு போயிருக்காங்க. டுவா வந்து ஹெல்ப்புக்கு தான் அர்னால்டை கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்போ வந்து மேலே ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு டுவா ஏற அவன் அப்படியே தடிக்கிட்டு கீழே விழ வந்துட்டான். அவனை அர்னால்டு பிடிச்சிட்டான். அப்படியே அவங்க 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்க. அதுக்கப்புறம் அர்னால்டு, நீ என்னை கூட்டிகிட்டு வந்தது கரெக்டு தான் பாரு, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே மேலே ஏறி எடுக்க போகிறான். அந்த ஆரஞ்சு கலர் தானே நீ எடுக்கலான்னு வந்த, பார்த்தியா உன்னை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அர்னால்டு எடுக்க, டுவா அப்படியே அவனை தான் ரசித்து பார்த்துட்ருக்கான். ஆனால் இப்போ கடை வெளியே ஒரு பொண்ணு அர்னால்டை பார்த்துருச்சு. அவன்கிட்ட பேசுது, அர்னால்டு எப்படி இருக்க அந்த மாதிரி. அப்புறம் நீ என்ன இந்த கடைக்கெலாம் வந்திருக்கேன்னு கேட்க, என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன்னு அர்னால்டு சொல்லிகிட்டு இருக்கான். ஓ சூப்பர், நீ ஒவ்வொன்றா மல்டி டேலண்ட்டாக நிறையா பண்ணிகிட்டே இருக்கங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு, சரி ஓகே உன்னோட பிளேயில் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அர்னால்டு ஃபேஸ் லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. டுவா வந்து கேட்குறான், அந்த பொண்ணு யார், உன் ஃப்ரெண்டான்ட்டு. ஆனால் அர்னால்டோ அப்படி சொல்லிட முடியாது, நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் ஸ்கூல் படிக்கும்போது. கரெக்டாக ஸ்கூல் முடிக்கும் போது அவன் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணான், பட் நான் அவளுக்கு எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல, அதுதான் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கும்போது டுவா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதில் அர்னால்டு இன்னும் என்ன சொல்கிறான்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை டேட் பண்ணாலே இந்த மாதிரி தான் ஏதாவது பிரச்சனை ஆயிரும், நீ வேணா பாரு, ஜாக்கே டீனே பாரு, அந்த மாதிரி தான். இப்போ நம்ம யாராச்சும் டேட் பண்ணி அவங்கள பிரேக்கப் பண்ணால் கூட ஈஸியாக இருக்கும், பட் ஃப்ரெண்ட்ஸை டேட் பண்ணி அவங்கள பிரேக்கப் பண்ணால் அது ரொம்ப கஷ்டமாக தான் முடியும். அதனால தான் எனக்கு இந்த ஐடியாவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை டேட் பண்ணிடவே கூடாதுன்னு இருக்குன்னு அவன் சொல்லிட்டு கடைக்குள்ளே போக, டுவாக்கு என்னமோ அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா இவன் இன்டைரக்டாக ரிஜெக்ட் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ ரஃபி எழுந்து பார்க்க அவன் எங்கே இருக்கான்னு குழம்புறான். அப்புறம் தான் ரோம் இருக்கிறத பார்த்துட்டு, நான் எப்படி இங்கே வந்தேன்னு கேட்குறான். அப்போ ரோமுமே, நீ என்னை விட லெஸ்ஸான ஒரு ஆள் கூட போகிறக்கு என் கூட வரதே பெஸ்ட்டுன்னு நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், நீ கவலைப்படாத, நீ போட்டுக்க ட்ரெஸ் என்னோட தான், ஆனால் நமக்குள்ளே எதுவும் நடக்கலைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதோட ரோம் கிண்டல் பண்ணுறான், நான்லாம் ட்ரிங்க் பண்ணவங்க மேலே அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க மாட்டேன்ட்டு. அப்போ ரஃபியும் அப்படியே சலிச்சுக்கிறான், போதும் போதும் எந்திரிச்சோன்னே என்னை திட்டாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ரோமும் அவன்கிட்ட காஃபி கொடுக்க வந்துட்டுருக்க. அப்போ ரஃபி கேட்குறான், இங்கே நிறைய மியூசிக் சிஸ்டம்லாம் இருக்கே, உனக்கு மியூசிக்னா அவ்வளோ பேஷனேட்டான்ட்டு. அப்போ ரோமுமே, ஆமாம் நான் தான் சொன்னேன்ல, ஒரு வேர்ல்டு கிளாஸ் டிஜே வாங்கணும், அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்ல. அதுக்கு ரஃபி சொல்கிறான், அதுக்கு முதல்ல உன்னோட யூடியூப்பில் 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணு, அதுக்கப்புறம் அதை பற்றிலாம் யோசிக்கலான்ட்டு.
அப்போ ரோமுமே ரவி பக்கத்தில் வந்து பேசுகிறான். ஆனால் நான் இப்போ பண்ணிகிட்ருக்க ஸ்டெப்பெல்லாம் ரொம்ப நல்லது தான். ஏன்னா நீ சப்போஸ் என்னை மிஸ் பண்ணினா என்னோட பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி நீ பார்த்துக்கலாம் தானேன்ட்டு. அவள் அப்படியே ரஃபி ரோமை பார்த்துட்ருக்க. அப்படியே 2 பேருக்குள்ளே ஒரு க்யூட்டான ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. ஆனால் ரஃபி என்ன சொல்கிறான்னா, போதும் போதும் அதெல்லாம் என்ன நடக்கவா போகுது, நான் ஃபஸ்ட்டு ஒன்று மிஸ் பண்ணாதானுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ரோமுமே அவன்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு போக, ஆக்சுவலாக ரஃபி இவன்கிட்ட என்னமோ இவனை பிடிக்காத மாதிரி பேசுகிறான். பட் அடுத்த செகண்டே ஃபோன் எடுத்து ரோமோட யூடியூப்பை அவன் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறான். அவனுக்கே தெரியாமல் ரோம் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துட்டுருக்கு. இப்போ யூனிவர்சிட்டியில் காட்டினாங்கன்னா, இப்போ டீனை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல, அவன் ஒரு பார்ட்டி ஹோஸ்ட்டாக இருந்தான்ட்டு. ஸோ அதனால் எல்லோரும் டீனுக்கு பின்னாடி பேசிகிட்டு இருக்க. டீன் அதுக்கெலாம் செட்டப் பண்ணாமல் அவன் என்ன பண்ணிட்டானா, அப்படியே பெஞ்ச் மேலே ஏறி அங்கே இருக்க எல்லாருக்குமே சேர்ந்து கத்துறான். இங்கே பாருங்கள், ஆமாம் நான் ஒரு விஐபி ஹோஸ்ட்டாக இருந்தேன், பட் அது என்னோடய ஜாப் மட்டும்தான். என் பின்னாடி பேசுறதை விட்டு வேறு ஏதாவது வேலையாக இருந்தால் பாருங்கள். சப்போஸ் உனக்கு என்ன ஹையர் பண்ணுன்னு தோணுச்சுன்னா பழையபடி 10Kலாம் இல்லை 15K. ஸோ அந்த சேலரிக்கு நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி டீன் பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் ரஃபி மேலே நின்று பார்த்துட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் டீன் மேலே பார்க்க ரஃபியை பார்த்துமே அவன் சொல்கிறான், அதோட இந்த விஷயத்தை ஒருத்தங்க லீக் பண்ணீங்கல்ல, அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் என்னோடய விஷயத்தை லீக் பண்ணிவிட்டு என் மேலே ஒரு அடி எடுத்து வச்சுட்டீங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை, இதெல்லாம் என்ன ஹர்ட்டும் பண்ணாது ஸ்டாப்பும் பண்ணாது, நீங்கள் உங்கள் வேலையை பற்றி கவலைப்படுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் எல்லாருக்கும் பதிலடி கொடுக்க. அப்போ டூவாமே சொல்கிறான், நல்ல வேலை நீ இதனால் அப்படியே மறைஞ்சு போயிடுவேன்னு நினச்சேன், நீ நல்லா பேசிட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க ரிஹர்சலுக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த பிளேக்கு ரிஹர்சல் பண்ண ஃபஸ்ட்டு மெயின் லீட்ஸுக்கு வந்து கெமிஸ்ட்ரி ஏற்படுத்தணும்ல, அதனால தான் அதுக்கு ஒரு டெக்னிக் ஜாக் பண்ணுறான். அவங்க 2 பேரையும் ஆப்போசிட்டில் நிற்க வச்சுட்டு கண்ணை மூட சொல்லிவிட்டு இவன் சொல்கிற மாதிரி அப்படி நினச்சிக்க சொல்கிறான். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்து 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போக 2 பேரும் ஹக் பண்ண வைக்கிறான். ஸோ அப்படியே கொஞ்சம் கெமிஸ்ட்ரி பில்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு சீனை ரிஹர்ஸ் பண்ணும்ல, அதுக்காக போகிறாங்க. அப்போ போஸ்டன் போய் டுவா கிட்ட பேசுகிறான், என்ன அர்னால்டுக்கும் டீனுக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு போலன்ட்டு. அப்போ டுவாவுமே இவன் பிளானை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறான், ஆமாம் அவங்க ஒன்றா நடிக்க போகிறாங்க, அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தால் தானே நல்லா நடிக்க முடியும், அப்போ தானே பிளே நல்லா இருக்குங்கிற மாதிரி. அப்பயும் போஸ்டன் விடாமல், சரி இங்கே ரிஹர்சல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகலாமான்னு கேட்க, அப்போ டுவா மறுக்கதான் பார்க்குறான், உனக்கு பப்ளிக் பிளேஸ் பிடிக்கலனா என் வீட்டுக்கே வா நம்ம டின்னர் சாப்பிட்லான்னு சொல்ல. அப்போயும் டுவா அவனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். ஆனால் போஸ்டன் வழக்கம் போல் சிரிச்சுட்டு தான் இருக்கான். இன்னொரு பக்கம் ரஃபியை காட்டினாங்கன்னா, ரஃபி வந்து அவங்க அம்மா கூப்பிட்ருக்காங்க போல். ஸோ அதனால் அவன் அவசரமாக காலேஜ்லேருந்து கிளம்பிகிட்ருக்க. அப்போ அவன் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க ரோம் வரான். என்ன ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்க, இவன் ரோமை கண்டுக்காமல் அவங்க அங்கிள் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கார் கொண்டு வரீங்களான்னு கேட்க, ஆக்சுவலாக அவங்க அங்கிளுமே அவங்க அம்மா கூட தான் போயிருக்காங்க கார் எடுத்துகிட்டு. ஸோ அவங்களாலே வர முடியாது. அப்போ ரோம் சிரிச்சுட்டே கேட்குறான், இப்போ என்ன என் கூட வர போறியா இல்லை ஏதாவது டாக்ஸி புக் பண்ண போறியான்ட்டு. இவனுக்கு வேறு வழி இல்லாமல் ரோம் கூட வர சம்மதிச்சிட்டான் போல். அப்போ ரோமுமே இப்போ இவன்கிட்ட எங்கே போகணுன்னு கேட்க திரும்ப அவன் ரோம் பக்கத்தில் உட்காராமல் பேக் சீட்டில் போய் உட்காந்துட்டான். என்னடா பேக் சீட்டில் போய் உட்காந்துட்டேன்னு கேட்டால், இல்லை எப்பயுமே வேற ஒருத்தங்க ட்ரைவ் பண்ணும்போது நான் பின்னாடி தான் உட்காந்துப்பேன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த சீனில் இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்தா டேன் ஃபேங்காட் இருக்கும். இவன் வந்து நீ எங்கே போகிறேன்னு கேட்குறக்கு திரும்புவான்ல, அப்போ டக்குன்னு என்னடா பின்னாடி உட்காந்துட்டேன்னு கேட்குறான்ல, அந்த சீனில் அப்படியே டேன் ஆட்டவே தான் இருக்கும் ரோமோட ஃபேஸ். டேனும் ஃபேங்கும் பேசிக்கிற மாதிரி தான் இந்த கான்வர்சேஷனே எனக்கு இருந்துச்சு. அப்போ ரஃபி ரோம் பக்கத்தில் வந்து சொல்கிறான், இங்கே பாருங்கள் டிரைவர், என்னை சேஃபாக கொண்டு போய் விட்டுருங்க, நான் உங்களுக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணிட்டேன்ட்டு. அப்போ ரோமே சொல்கிறான், உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா முழுசாக எடுத்துக்க பார்க்குற, ஓகே எங்கள் மாஸ்டர் உங்களை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டீன் ஜாக்கெட்டை கூப்பிட்டுருக்கான். ஆக்சுவலாக டீன் ஏதோ ஆடிஷன் போகணும் போல். அப்போ அவன் கூட யாராவது வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறான். பட் டிம்மியும் டூவாவும் பிஸியாக இருக்காங்க. ஸோ நீ வான்னு சொல்லிவிட்டு அவன் ஜாக்கை கூப்பிட்டுட்ருக்க. ஜாக் வரமாட்டான். அப்போ இவன் ட்ரமாட்டிக்காக பேச ஆரம்பிச்சிட்டான், போங்க என் கூட யாரும் வரமாட்டீங்க மாதிரி. அப்புறம் ஜாக்குமே, போதும் நீ ட்ரமாட்டிக்காக பேசினது, நானே வரேன், பட் ஃப்ரெண்டாக தான், பாய் ஃப்ரெண்டாக இல்லைன்னு சொல்ல. அப்போ டீனுமே ஹாப்பி ஆகிட்டான். அவன் பிளான் போட்ட மாதிரியே ஜாக் வரேன்னு சொல்லிட்டான்ல, அதனால் அவன் ஹாப்பியாக அவனை கூட்டிகிட்டு போகிறான். இன்னொரு பக்கம் அர்னால்டு அவங்க அம்மா கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் அர்னால்டோட பேக் ஸ்டோரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அர்னால்டோட அம்மா வந்து எல்ஏயில் இருக்காங்க போல். அவங்களுக்கு வேறு ஒரு மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து இவனுக்கு எப்போயும் அமௌண்ட் அனுப்புவாங்க. பட் இவன் தான் அவங்கள பேர்டன் பண்ண வேணான்ட்டு இங்கே அவனுக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கான் போல். ஸோ அவங்க அம்மாக்கிட்டே அவன் நல்லா தான் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ன்ட்டு அவன் டான்ஸ் ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ டுவா வரான், என்ன நான் அன்றைக்கி சொல்லி கொடுத்த ப்ராக்டிஸ் பண்ணியான்னு கேட்க, டுவா கொஞ்சம் பண்ணுங்கிறான். சூப்பர் வா நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க டான்ஸ் ஆடிட்டுருக்கேன். ரொம்ப க்யூட்டாக ஆடிட்டுருக்காங்களா. இதை போஸ்டன் பார்த்துட்டான். ஸோ போஸ்டன் பார்த்து சிரிக்கிறான். ஸோ அவன் என்ன பிளானில் இருக்கான்னு தெரியல.
இன்னொரு பக்கம் டீனை காட்டினாங்கன்னா அவன் ஒரு சிப்ஸை கட்டிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஏதோ சிப்ஸுக்கு ஆட் பண்ணுறது போல். ஸோ இவன் பண்ணுற ஆக்டிங் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. சூப்பராக பண்ணிட்ட டீனுன்ட்டு அந்த டேரக்டர் உட்பட எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டீனும் வந்து ஜாக்கெட்டை நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன், நீ பார்க்கிங் வந்துடுன்னு சொல்லிவிட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போகிறான். அப்போ தான் அங்கே ரெண்டு பொண்ணுங்க இருந்திருப்பாங்க. அவங்க பேசுகிறது ஜாக் கேட்குறான். அந்த ரெண்டு பொண்ணுங்க என்ன பேசுகிறாங்கன்னா, டீன் தான் சூப்பராக பண்ணான், பட் நம்ம கிளைண்ட் வந்து டீனுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா டீனுக்கு இன்னி 50K ஃபாலோவர்ஸ் கூட இல்லைன்ட்டு அவங்க அந்த ரோல் வந்து டீன் நல்லா பண்ணாலுமே டீனுக்கு கொடுக்க மாட்டேன் மாதிரி பேசிகிட்டு இருக்க. இதை கேட்கும் போது ஜாக்குக்கு டென்ஷன் ஆகுது. இன்னொரு பக்கம் ரஃபியை காட்டினாங்கன்னா, ரஃபி அவங்க அம்மா பார்க்க போனால. ஆக்சுவலாக அது ஏதோ ஃபேமிலி இன்டர்வியூ போல். அதனால தான் அவங்க அம்மா ரஃபியுமே கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்க அம்மா கிட்ட போய் அவன் பேச, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த, இண்டஸ்ட்ரியில் நீ சேர்ந்ததுக்கப்புறம் இவ்வளோ லேட்டெல்லாம் வரக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்க. இவன் சொல்கிறான், அது கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதனால தான் லேட்டுன்ட்டு. அப்போ நீ எப்படி வந்தேன்னு கேட்க, இவன் ரைடு புக் பண்ணி வந்தேன்னு போய் சொல்கிறான். அப்போ ரொம்ப என்னடா இப்படி சொல்கிறான்னு பார்த்துட்டு அவன் தானாகவே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். ஏன்னா இவன் பண்ணுற மாதிரி தெரியல. வணக்கம்மா, நான் தான் ரோம், ரஃபியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவனே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் ரோம் கிட்ட தேங்க்யூ சொல்லிவிட்டு, நீ என்ன இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்னு கேட்க, ஆக்சுவலாக அவன் காலேஜ்லேருந்து வந்தான்ல, அதனால் அப்படியே வந்துட்டான். சரி ஓகே, உனக்கு நான் ஒரு நல்ல அவுட்ஃபிட் ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு இவனை கொண்டு போய் ரெடி பண்ண அனுப்பிடுறாங்க. அதுவும் எல்லாருக்கிட்டையுமே இவனை லிட்டில் ரஃபின்னு தான் கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிட்றதா ரஃபிக்கு பிடிக்காதுல்ல. இப்போ அர்னால்டு டீனும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு மசாலா தோசை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சீனை பார்க்கும்போது நானே ஷாக் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு அவங்க மசாலா தோசை சாப்பிட்றது அதுவும் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில். ஆக்சுவலாக அங்கே எதுவும் இந்தியன் ஸ்ட்ரீட்டும் இருக்கும் போல், அதை பற்றி எனக்கு சரியாக தெரில. அங்கே இவங்க போயிருக்காங்க. அங்கே தான் ஒரு கடையில் மசாலா தோசை சாப்பிட்டுட்டு இருக்க. டுவாக்கு இது பிடிக்கும்னு சொல்கிறான். அப்போ அர்னால்டு ஃபஸ்ட் டைம் மசாலா தோசையை ட்ரை பண்ணுறான். இதில் இவங்க ரெண்டு பேர் பேசும்போது அப்படியே பேக்ரவுண்டில் இந்தியன் மியூசிக்கோட தீம்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது ஆஸ் அ மசாலா தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மசாலா தோசை லவராகவும் இந்தியன் இதை இங்கே காட்டியிருக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. இதில் அர்னால்டுமே சொல்கிறான், இந்த மசாலா தோசை நல்லா இருக்குன்ட்டு. பட் என்னென்னா அவங்க மசாலா தோசையை பிச்சு சாப்பிடல, என்னமோ அவங்க டிப் பண்ணி சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. பட் இந்த சீனை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ அர்னால்டோட வாயில் அதை அப்படியே ஒட்டிக்க. அப்போ டுவாவோ, என்ன நீ குழந்தையாட்ட சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தொடச்சி விட்டுட்ருக்கான். இந்த சீனில் ஒரு ஐ கான்டாக்ட் வரும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. டுவாக்கு எப்படி இந்த ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்ஸ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அர்னால்டை கேட்கும்போது அவனுக்கு இந்த வேலைன்ட்டு இல்லை, எந்த வேலைனாலும் அவன் பண்ணுவான், பணம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் போதும்ன்ட்டு. ஏன்னா அவனோட ஃபினான்ஷியல் இதை வந்து பெஸ்ட் பண்ணிக்க. அப்போ டுவா சொல்கிறான், பரவாயில்ல, ஆக்சுவலாக என்ன மாதிரி இருந்தால் நான் ஃபேமிலி என்னை பற்றி கவலைப்படாமல் நான் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நீ எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணுற. உன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு நான்லாம் வந்திருப்பேனானே தெரில, நீ சூப்பர்ன்ட்டு அவன் அர்னால்டை பாராட்டிகிட்டு இருக்க. ஆக்சுவலாக அர்னால்டோட அம்மா இவன் கேட்டால் பணம் அனுப்புவாங்க. பட் இவன் தான் அவங்கள பேர்டன் பண்ண வேணான்ட்டு அவங்கக்கிட்ட பணம் கேட்காம இவனே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க. அப்போ அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாருன்னா போஸ்டன் தான். கரெக்டாக ரெண்டு பேருக்கும் க்யூட் மூமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த போஸ்டன் வருவான். அவன் என்ன கேட்குறான்னா, நான் ஃபோட்டோ ஷூட்டு கேட்டிருந்தேன்ல, நீ மாடல் பண்ண ஓகேவான்ட்டு. அப்போ இவனுமே டுவா கூட பிரச்சனை பற்றி தெரியும்ல, அதனால் நான் யோசிச்சு சொல்கிறேன் தான் சொல்கிறான். பட் போஸ்டன் வந்து நான் உனக்கு பே பண்ணுறேன்னு சொல்ல இவன் யோசிச்சுட்டு டுவா கிட்டே கேட்டுடுறான். இப்படி போஸ்டன் கூப்பிட்றான், அவன் பே பண்ணுறேன்னு சொல்கிறான்ட்டு. அப்போ டுவாமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வேணால் போயிட்டு வா அப்படின்ட்டு அவன் உறுதியாக பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். அதனால் அர்னால்டு ஓகேங்கிற மாதிரி பார்க்க. பட் டுவாவோட ஃபேஸ் வந்து சேடாக தான் இருக்குது. இப்போ இன்டர்வியூவில் அது ஃபேமிலி இன்டர்வியூ தானே. ஸோ அவங்க அம்மாவை பற்றி பேசுகிறாங்க, ரஃபியை பற்றி பேசுகிறாங்க. பட் இந்த இன்டர்வியூ எப்படி இருக்குன்னா முழுக்க ரஃபியோட அம்மா பற்றி தான். அவங்களோட சேடோட தான் ரஃபி இருக்க மாதிரி. இனி இவன் படிப்பு முடிச்சுட்டு அவன் இண்டஸ்ட்ரிக்கே வர மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கூட அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவன் வந்து அவன் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ளே பண்ண போகிறான், அதில் லீட் ரோலுன்னு அவங்களே சொல்கிறாங்க. இதை கேட்டு ரோம் சிரிக்கிறான். இவன் அப்படி சொல்லி வச்சுருக்கானாங்கிற மாதிரி. ஆனால் ரஃபி கொஞ்சம் சேட் ஆகிறான். அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறமும் ஃபஸ்ட்டு இவங்களாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் வர இவன் அப்படியே விலகி போயிட்டான். இது ரோமுக்கு நல்லாவே புரிஞ்சு ரோம் போய் ரஃபி கிட்ட பேசுகிறான். உனக்கு இங்கே வர பிடிக்கலனா உங்கள் அம்மா கிட்ட நீ ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட வேண்டியதானன்ட்டு. இருந்தாலும் நான் வந்துதான் ஆகணும், இது ஃபேமிலி ஷோன்ட்டு ரஃபி சொல்ல, ஓகே, அதுவும் இல்லாமல் நீ லீட் ரோல்னு வேறு உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேங்கிற மாதிரி ரோம் கலாய்க்க ரஃபி கோவப்படுறான். நான் சொல்லலை, அவங்க தான் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு. எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஒரு சப்போர்ட் ரோல் தான் பண்ணுறேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்ல ரோமுக்கு இவன் ஹர்ட் ஆகிட்டான்னு புரியுது. இல்லை நீ தப்பாக எடுத்துக்காத, நான் சாதாரணமாக தான் சொன்னேன்ட்டு ரோம் சொல்கிறான்.
நான் உன்னை ப்ளேம் பண்ணல. நான் உண்மை தான் சொல்கிறேன். நான் சப்போர்ட் ரோல் தான் எடுத்தேன். எங்கள் அம்மாவுக்கு நான் என்ன ரோல் எடுத்தாலும், நான் எவ்வளோ பண்ணாலும், நான் அவங்கள கொஞ்சம் கூட ப்ரவுட் பண்ண மாதிரி இருக்காது. நான் அவங்கள சாட்டிஸ்ஃபை இது வரைக்கும் பண்ணதில்லைங்கிறான். ரஃபி இப்படி சோகமாக பேச ரோம் அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறான். இங்கே பாரு, உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நீ கண்டிப்பாக உங்கள் அம்மா கிட்ட சொல்லலாம். இப்போ நான்லாம் என் ஃபேமிலியில் எவ்வளோ அடம் பிடிச்சிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி அவன் ரஃபியை கம்ஃபர்ட் பண்ணுறான். சரி ஓகே, மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வா, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இது ரஃபிக்கு ரொம்ப ஆறுதலாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் டீன், ஜாக், டிம்மி, டுவாலாம் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா இவங்க ப்ளேக்கு ஒரு ஸ்பான்சர் கிடச்சிருக்காங்க போல். ஆக்சுவலாக இனிமேல் நிறையா ஸ்பான்சர் வேணும். பட் இப்போதைக்கு ஓரளவு அமௌண்ட்டு காய்ச்சி இவங்களுக்கு ஸ்பான்சர் கிடச்சிருக்கு. அதனால் இவங்க ஹாப்பியாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்க. அங்கே டுவா மட்டும் அங்கே அர்னால்டி போஸ்டனே நினச்சி தான் அவன் கொஞ்சம் டென்ஷனில் இருக்கான். இவங்க டுவான்னு கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவன் கவனிக்கவே செய்கிறான். ஏன் ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். சரி ஓகே, எதனாலும் என்கிட்ட சொல்லுன்ட்டு டீன் சொல்லிட்டு இப்போ அவன் ரெஸ்ட் ரூம் எந்திரிச்சு போகிறான். இன்னொரு பக்கம் போஸ்டானை காட்டினாங்கன்னா போஸ்டானோட ஸ்டுடியோக்கு தான் இப்போ அர்னால்டு போயிருக்கான். ஸோ அவங்க 2 பேரும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்ருக்காங்க. அப்போ போஸ்டான் கேட்குறான், நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது மாடலிங் பண்ணியிருக்கியான்ட்டு. இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம்னு அர்னால்டு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, உன்னோட ஷர்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே போய் நில்லுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அர்னால்டு அங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கு நிற்க போஸ்டான் அவனை தான் அசந்து போய் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். பட் போஸ்டானோட லுக்கை பார்த்தா அவன் அர்னால்டு விடுற மாதிரி தெரியல. அவனை ரொம்ப பிடிச்சி போன மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் டீனை காட்டினாங்கன்னா அவனை யாரும் பேக்கில் தட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா இவனை பற்றின விஷயம் வெளியே வந்துச்சுல, அதனால டீனை வழக்கம் போல் இவங்க கிண்டல் பண்ணுறாங்க. ஹாய் ஜேம்ஸ் டீனுங்கிற மாதிரி. ஸோ டீனுமே விடல, அவனுங்களை போட்டு அடிச்சிட்றான். நான் ஹோஸ்ட்டு தான், அப்படியே நான் யாருக்கிட்டாச்சும் என்னை செல் பண்ணணுன்னா உன்ன மாதிரி கேவலமான ஆள்கிட்டலாம் நான் என்னையே செல் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல. அப்போ அவனும் சண்டைக்கு வர. இதில் அவன் கூட சேர்ந்து இன்னும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ டீன் கிட்ட வம்பு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜாக் வந்து அவங்களெல்லாம் அடித்து அங்கேருந்து துரத்தி விட்டுறான். எப்படியோ ஜாக் வந்து டீனை காப்பாற்றிட்டான். ஆனால் டீனோட நிலைமை பார்க்கும்போது ஜாக்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. டிம்மி டுவாவை காட்டினாங்கன்னா டுவா வந்து ஸ்டோரியில் இப்போ அவங்களோட ஃபோட்டோ ஷூட் பற்றி பார்த்துட்றான். உடனே அங்கேருந்து ஓடி போகிறான். அவனுக்கு இப்போ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு டிம்மி கிட்டேருந்து அங்கே ஓடி போகிறான். ஏன்னா கண்டிப்பாக அவனால் போஸ்டனை நம்ப முடியாது. இப்போ எல்லாருமே டிம்மியை மட்டும் தனியாக விட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டாங்க. அப்புறம் டிம்மி மட்டும் போங்கடான்னு சொல்லிட்டு அவன் தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஜாக்கி டீனி ஜாக்கோட வீட்டில் காட்டினாங்கன்னா ஜாக் சொல்கிறான், உன்னெல்லாம் லவ் பிளேயில் போடுறதுக்கு ஏதாவது ஆக்ஷன் பிளேயில் போட்டான், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு தான் வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ டீனுமே ஜாக்கட்டை அவனை காப்பாற்றினதுக்கு தேங்க்யூ, உன்னால தான் நான் மோசமாக அடி வாங்கலை, ஏன்னா எல்லோரும் கேங்கப் பண்ணும்போது ஜாக் இருந்தனால தான் இவனை காப்பாற்ற முடிஞ்சுன்ட்டு டீன் சொல்லிகிட்டு இருக்க. ஆக்சுவலாக டீன் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு நடந்ததை வச்சே கலாச்சி பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஜாக்கை கோவப்பட்டு திட்டான், இவ்வளோ பட்டு நீ திருந்தலையான்ட்டு. ஆனால் டீன் என்ன சொல்கிறான்னா, என்ன பண்ணுறது, என்னோடய பாஸ்ட்டை என்னால் மாற்ற முடியாது தானன்ட்டு. அதுக்கப்புறம் அவன் ஜாக்கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு ஜாக், நான் உண்மையாக தான் சொன்னேன், நான் புது டீனாக மாற போகிறேன்ட்டு. அதில் நான் உறுதியாக இருக்கேன். நீ இன்னும் என்னை லவ் பண்ணுறேன்னு கேட்க, அப்போ ஜாக் வந்து நான் தேவையில்லாமல் வார்த்தை விட விரும்பலைன்னு சொல்கிறான். பட் டீனும், நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ சொல்கிறத நான் கேட்கணும், நீ என்னை இன்னி லவ் பண்ணுறியான்னு கேட்க, ஜாக் டீனை கிஸ் பண்ணுறான். என்ன உனக்கு இப்போ ஆன்சர் தெரிஞ்சிச்சான்னு கேட்க, அப்போ டீனுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு ஜாக்கோட தோளில் சாஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் அர்னால்டையும் போஸ்டானையும் காட்டினாங்கன்னா அவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்கல்ல. அப்போ போஸ்டான் கேட்குறான், டுவானியும் எத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்கன்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோன்ட்டு இங்கே அர்னால்டு சொல்லிகிட்ருக்க. அப்போ போஸ்டான் என்ன கேட்குறான்னா, ஆனால் அவங்க 2 பேரை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸாட்ட தெரியலையே, வேறு என்னமோ மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அர்னால்டு என்ன சொல்கிறான்னா, நான் அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். டுவா உங்ககிட்ட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான், அவனுக்கு ஒன்றும் பிடிக்கல, ஸோ அவங்ககிட்ட இந்த விலகிருன்னு சொல்ல. போஸ்டான் கேட்குறான், ஏன் உனக்கு டுவாவை பிடிச்சிருக்கான்ட்டு. அப்போ அர்னால்டுமே யோசிச்சுட்டு எனக்கு தெரியலங்கிறான். அதை எப்படி நீ சொல்லுவேன்னு கேட்டால், எனக்கு அதை பற்றி சரியாக தெரில, ஆனால் எனக்கு ரொம்ப நல்ல ஃபீலிங்காக இருக்குது, அவனை நல்லபடியாக கேரிங்காக பார்த்துக்கணுன்னு தோணுது. பட் என் ஃபீலிங்ஸை பற்றி எனக்கு இனி ஷியூராக தெரிலன்னு தான் அர்னால்டு சொல்கிறான். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் உறுதியாக தெரியும், உன்னை மாதிரி ஒரு கெட்டவனுக்கு டுவா மாதிரி ஒரு ரொம்ப நல்லவன் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்ல. அப்போ போஸ்டான் கேட்குறான், பட் நீ எப்படி ஷியோராக சொல்லுவேன், ஒருவேளை டுவாக்கு என்ன பிடிச்சிருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க. அப்போ அர்னாலுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில, அவன் நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டான். சரி ஓகே, இப்போ நீ சொன்ன மாதிரி நான் டுவாவை விட்டா அதுக்கு பதிலாக எனக்கு என்ன கிடைக்கும்ன்ட்டு இவன் அப்படியே அர்னால் பக்கத்தில் வரான். சப்போஸ் எனக்கு ஏதாவது கிடைச்சா வேணா நான் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவன் அர்னால்டு அப்படியே டச் பண்ணேன். அப்போ ஒரு வாய்ஸு, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்ட்டு. யாருன்னா டுவா தான் அங்கே வந்துட்டான். உடனே இவங்க 2 பேரும் அப்படி விலகி நின்றுக்கிறாங்க.
அப்போ போஸ்டானுமே கேட்குறான், ஓஹோ உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டை நான் எதாவது பண்ணிடுவேன்ட்டு பயந்து நீயே நேரில் வந்துட்டியான்ட்டு. அப்போ டூவா வந்து போஸ்டான் கிட்ட கேட்குறான், நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்ட்டு. நாங்கள் ஜஸ்ட்டு பேசிட்டு தான் இருந்தோம். அர்னால்டு உனக்காக ரொம்ப வரி பண்ணிக்கிட்டான். அதோட அர்னால்டு நீ என்ன ஃபீல் பண்ணுறேன்னு சொன்ன டூவாவை பற்றின்னு கேட்க அர்னால்டுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ டூவா போஸ்டானை பார்த்து கேட்குறான், என்னை பற்றி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்ட்டு. உன்னை பற்றி தானே பேசி ஆகணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக உன் மேலே தானே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கேன். ஸோ உன்னை பற்றி தான் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ போஸ்டான் பேசும்போது டூவா அவன் பக்கத்தில் இழுத்து அவன் கிஸ் பண்ணுற மாதிரி போக அப்பா அர்னால்டுக்கு ஜெலஸ் ஆகி அவன் டூவாவை கிஸ் பண்ணுறான். அப்போ கூட இந்த போஸ்டான் விடாமல் அப்படியே டூவா பக்கத்தில் வரான். அதுக்கப்புறம் இவன் டூவாவை கிஸ் பண்ணலான்னு போக உடனே அர்னால்டு போஸ்டானை பிடிச்சி தள்ளி விட்டுறான். டூவாவை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவன் டூவாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த சீனை பார்க்குறதுக்கே அடுத்தடுத்து ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா அர்னால்டு இப்படி ஜெலஸ் ஆகி அவன் ரியாக்ட் பண்ணுவான்ட்டு நானுமே எதிர்பார்க்கல. பட் இந்த சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அர்னால்டுக்கு டூவா மேலே இருக்க லவ் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படியே போஸ்டானை காட்டினாங்கன்னா அவன் வழக்கம் போல் வில்லத்தனமாக தான் சிரிச்சிட்ருக்கான். இவன் பிளான் என்னன்ட்டு இன்னுமே புரியல. இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் டூவா அர்னால்டும் போஸ்டனோட ஸ்டூடியோலேருந்து கிளம்புனாங்கல்ல. அதுக்கப்புறம் பைக்கில் போயிட்டுருக்காங்க. அப்படியே டூவா அர்னால்டே பார்த்துட்ருக்க அர்னால்டுக்கும் அது ஃபீல் ஆகுது. அவனும் என்னமோ யோசிச்சுட்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். அப்படியே ரெயினில் இவங்க 2 பேரும் பைக்கில் வர சீனை ரொம்ப அழகாக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் டூவாவோட வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்ல டூவா சொல்கிறான், ஒரு நிமிஷம் இரு, உன் கூட கொஞ்சம் பேசலாமான்ட்டு. அதுக்கப்புறம் அர்னால்டும் ரொம்ப யோசிக்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன உனக்கு போதெல்லாம் இறங்கிருச்சான்னு கேட்க எனக்கு ஸ்டுடியோவில் இருக்கும்போதே அதெல்லாம் இறங்கிருச்சுன்னு அர்னால்டு சொல்லிகிட்டு இருக்கான். இவன் தெளிவாயிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ டூவா கொஸ்டின் கேட்குறான், அப்போ நீ போஸ்டானுக்கு மாடல் பண்ண ஒத்துக்கிட்டது எனக்காக தானா? அவனை வந்து என் பக்கம் வர விடாமல் தடுக்கிறதுக்காக தான், என்னை காப்பாற்றுறதுக்காக தான் நீ மாடல் பண்ண ஒத்துக்கிட்டியான்ட்டு. அதுக்கு அர்னால்டும் ஆமாங்கிறான். உன்னை கஷ்டப்படுத்துறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் உன் பக்கம் வரவிடாமல் பண்ணுறக்காக அங்கே போனேன்ட்டு அர்னால்டு சொல்கிறான். அப்போ டூவா என்ன கேட்குறானா, அப்போனா என்னை கிஸ் பண்ணி அதுவும் அவன்கிட்டேருந்து என்னை தள்ளி வைக்கிறக்காக தான் பண்ணியான்ட்டு இப்போ டூவா கேட்க அர்னால்டு அப்படியே தயங்கி என்னமோ சொல்ல வந்துட்டு இருக்கான். அப்போ டூவா சொல்கிறான், அன்னைக்கு நான் உன்னை பார்ட்டியில் கிஸ் பண்ணல, அப்போ நான் போய் தான் சொன்னேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அன்றைக்கி உண்மையாலே எனக்கு உன்னை பிடிச்சனால தான் நான் உன்னை கிஸ் பண்ணேன். உனக்கு ஒரு வேளை என்னை பிடிக்குதா என்னென்னு அவன் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் நான் கிஸ் பண்ணேன்ட்டு இவன் உண்மையை ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அர்னால்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறான். எனக்கு உண்மையாலே இந்த ஃபீலிங் என்னன்னு புரியலன்னு தான் அர்னால்டு சொல்கிறான். பட் டூவா என்ன சொல்கிறான்னா, ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை காதலிக்கிறேன், இப்போ இது தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்னை வெறுக்கிறியான்ட்டு டூவா கேட்குறான். அப்படியே 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்க டூவா அர்னால்டு பக்கத்தில் வரான். அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அப்போ கொஞ்சம் கேப் வர டூவா சொல்கிறான், சரி ஓகே, உனக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா யோசின்னு. பட் அவன் டைமெல்லாம் எடுக்கல, உடனே டூவாவை கிஸ் பண்ணிவிட்டு அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் எழுந்து பார்த்தா அந்த இடத்துல அர்னால்டு இல்லை. எங்கன்னு பார்த்தா ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். என்னென்னா, நீ நல்லா தூங்கிட்டு இருந்தேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பாமல் தான் நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு அவன் எழுதிட்டு அதோட அர்னால்டோட ஜாக்கெட்டையுமே அவன் டூவா கிட்ட கொடுத்துருக்கான். டூவா அதை ஹக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே டூவாக்கு ஒரே வெக்கமாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ஜாக்கி டிம்மி காட்டினாங்கன்னா அவங்க பிளேக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணும்ல, அதனால் ஒரு ஸ்பான்சரை பார்க்க போயிருக்காங்க. ஸோ அவங்க கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க நல்லா தான் பேசுகிறாங்க. லீட் ரோல்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அர்னால்டை பற்றி பார்க்கும்போது அந்த பையனை நான் டிக்டாக்லாம் பார்த்துருக்கேன், அந்த பையன் நல்லா தான் இருப்பாங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அந்த ரஃபியை பார்த்ததுக்கப்புறம் இது ராஞ்சலியோட பையன் தானேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் பெரிய செலிப்ரிட்டி இல்லை, அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லீட் ரோலுக்கு நல்லா ஃபேமஸாக இருக்க ஆளுங்களோட வைக்க வேண்டியதானு கேட்குறாங்க. அதாவது இன்டைரக்டாக ரஃபியை லீட் ரோலில் போட சொல்கிறாங்க போல். பட் இவங்க வந்து ஆடிஷன் வச்சு தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், இப்போ ஃபேராக நிறைய ஆடிஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜாக் சொல்லும் போது கூட அந்த ஸ்பான்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஃபேமும் இல்லாமல் ஜஸ்ட்டு டேலண்ட்டை மட்டும் ஒரு பிளேயில் வச்சு நம்ம எடுத்தோன்னா அந்த பிளேக்கு யார் ஸ்பான்சர் பண்ண முன்னுக்கு வருவாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது ஃபேமஸான ஆளுங்களை பிளேயில் லீடாக போட்டால் தானே நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ண வருவாங்க, இவங்க போய் நிறைய பேர்கிட்ட ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு கேட்க முடியும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இவங்க சொல்லிடுறாங்க, சப்போஸ் இவங்களெல்லாம் நீ லீட் ரோலில் போடலன்னா நான் ஏன் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கிற மாதிரி இவங்க கேட்க, அப்போ ஜாக்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனுக்கு கண்டிப்பாக இந்த லீட் ரோலில் சேஞ்ச் பண்ணுற இதில் விருப்பமே இல்லை.
ஸோ அதுக்கப்புறம் இவங்க வெளியே வரும்போது கூட அவன் டிம்மி கிட்ட அதான் சொல்கிறான், நான் என்னானாலும் சேஞ்ச் பண்ண மாட்டேன்ட்டு. பட் இப்போ என்னன்னா ப்ளேக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இப்போ ப்ளே வந்து சீக்கிரம் நடத்தி ஆகணும். அப்போனா இவங்ககிட்ட ஃபண்டுமே இல்லை. இவங்க ஆல்ரெடி நிறைய கம்பெனி ஏறி இறங்கிட்டாங்க, இதுதான் கடைசி கம்பெனி. இதுக்கப்புறம் டைம் இல்லாமல் நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்ல. பட் அது ஃபேர் இல்லைங்கிற மாதிரி தான் ஜாக் சொல்கிறான். பட் டிம்மி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு இதுதான் ஒரே வழி, இதை நம்ம பண்ணுறத தவிர நம்மளுக்கு வேறு சான்ஸே இல்லைங்கிற மாதிரி தான் டிம்மி சொல்கிறான். சரி அப்போ டீனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்ட்டு இவன் கேட்க, டிம்மி சொல்கிறான் அதை பற்றி நீ தான் யோசிக்கணுன்ட்டு. இன்னொரு பக்கம் ரோமை காட்டினாங்கன்னா, அவன் வீட்டில் இருக்கும்போது ரஃபியோட இன்டர்வியூ ரிலீஸ் ஆயிடுச்சு போல், அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா வராரு. என்ன நீ ஜாக்குக்கு ஹெல்ப் பண்ணுறியா, அவங்க அம்மா சொன்னாங்கங்க மாதிரி கேட்க, இல்லை நான் என்னோடய மியூசிக் இதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன கேட்குறான்னா, நீ ஏன் உன்னோட வேலையை பார்க்க மாட்டேன்ட்டு. ஆனால் ரோமோ நான் என் வேலையை தானே பார்த்துட்ருக்கேன்னு சொல்ல. அங்கே ஜாக்கை பாரு, அவன் எது செஞ்சாலும் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்மெண்ட் கொடுக்குறான். ஆனால் நீ ஏன் அப்படி பண்ணுறது இல்லைங்கிற மாதிரி ரோமோ சொல்லிட்டு போகிறாரு. பட் ரோமுக்கு வந்து இவர் பேசுகிறதே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் டீன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ போய் ஜாக் பேசுகிறான். டீன் அப்போ ரொம்ப ஹாப்பியாக ஜாக் கிட்ட பேசுகிறான். ஸ்பான்சரை பார்க்க போனீங்களே என்னாச்சுங்கிற மாதிரி. அப்போ ஜாக்குக்குமே அது சொல்ல தயக்கமாக இருக்குது. அதனால் என்ன தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்க, அதுவா எனக்கு ஃபைட் சீன்லலாம் அவ்வளோ இது இல்லைல்ல, அதனால தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தானே உன்னோட ட்ரீம் பிளேயை நம்ம நல்லபடியாக பண்ண முடியும்ன்ட்டு டீன் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். இங்கே பார்த்தியா உனக்காக நம்ம ஆடின நியூ டீன்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக ஜாக்கெட் அந்த பொருளை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அப்போ ஜாக் சேடாக ஏதோ சொல்ல வர இவனுமே என்ன சொல்கிறாங்க மாதிரி பார்க்குறான். ஆக்சுவலாக ஸ்பான்சர் வந்து லீட் ரோலில் ரஃபியை போட சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு நீ ஒத்துக்கிட்டியான்னு கேட்க டீன் கேட்குறான். அதுக்கு ஜாக்கு, இல்லை நான் ஒத்துக்கலை, பட் ஸ்பான்சர் அதுக்கு தான் கட்டாயப்படுத்துகிறாங்க, ஸோ நான் அதை ஆல்டர் பண்ணலாமான்னு பார்க்குறேன். மேபி உங்கள் 2 பேருக்கும் ஷேரிங் பண்ணுற மாதிரி டபுள் ரோல் தரலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன்னு சொல்ல டீனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. நான் தான் இது வரைக்கும் லீடாக இருந்திருக்கேன், என்ன எப்படி ஒருத்தனுக்கு சப்ஸ்டியூட்டாக நீ போடுறேன்னு சொல்லுவேன், இது அந்த மாதிரி இல்லை, ஜஸ்ட் ரோல் டபுள் தாங்கிற மாதிரி ஜாக் சொல்கிறான். பட் டீனுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. நீ பெருசாக ஆக்டிங்கை தானே மதிப்பேன்னு சொல்லுவேன், இப்போ நீ எப்படி இதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கோவமாக பொருள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சொல்கிறான். இங்கே பாரு, அந்த ரஃபி கிட்ட அவங்க அம்மா ஃபேமஸான ஆள், அதை தவிர அவன்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவன் கோவமாக அங்கேருந்து போக ஜாக்குக்குமே டென்ஷன் ஆகுது. பட் ஜாக்குக்கு வந்து இவன் இப்போ எடுத்திருக்க டிசிஷன் கரெக்டாக தான் தோணுது. இன்னொரு பக்கம் ரஃபியை காட்டினாங்கன்னா அவன் சும்மா உட்காந்து ஏதோ படிச்சுட்ருக்க. அப்போ ரோம் அந்த இடத்துக்கு வரான். அவன் ரஃபியவே பார்த்துட்ருக்க. என்னன்ட்டு கேட்குறான். இல்லை நீ க்யூட்டாக இருக்க, உன்னோட எல்லா அட்டையருமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது, பட் அந்த இன்டர்வியூவில் உனக்கு கொடுத்தது சுத்தமாக நல்லாவே இல்லைங்கிறான். நீ இந்த மாதிரி கிளாத்லாம் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரஃபி பக்கத்தில் வந்து உட்காரான். இங்கே பாரு, ரொம்ப க்யூட்டாக சாஃப்ட் ஃபியூச்சர்ஸாக இருக்குது, பட் அந்த கேமரா உன்னோட அழகை கொஞ்சம் கூட கேப்சர் பண்ணலங்கிற மாதிரி அவன் பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்க. ரஃபி அப்படியே பார்க்குறான். சுற்றி நிறைய பேர் இருக்கனால யாராவது தப்பான ஐடியா எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சிட்றான். அப்போ கரெக்டாக டீன் அங்கே வரான். ரைசிங் ஸ்டார் சூப்பர், எப்படி நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்க ரஃபிக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவனுக்கு இன்னும் அந்த விஷயம் தெரில போல். அதனால் டீன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஆடிஷன்லாம் ரொம்ப ஃபேராக நடந்துச்சு, அப்போ கூட நீ ஏன் என்னோடய ரோலை திருடிக்க பார்க்குறேன்ட்டு ரஃபி இப்போ கூட புரியாத மாதிரி தான் பார்த்துருக்கான். அப்போ டீன் என்ன சொல்கிறானா, இங்கே பாரு, உன்ன மாதிரி உங்கள் அம்மா செலிப்ரிட்டிங்கிற இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு எல்லா ப்ரிவிலேஜையும் எடுத்துக்கிட்டு லீட் ரோலை வாங்கியிருக்க, என் ரோலை நீ திருடிருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போட இவன் கேட்குறான், என்னடா பேசுகிறேன்ட்டு, என்னோடய ரோமியோ ரோலை நீ திருடிட்டில்லன்ட்டு இவன் சொல்லிட்டு அடிச்சிட்ருக்க. அப்போ ரோமோ வந்து 2 பேரையும் தடுத்துட்ருக்கான். அப்போ ஜாக்குமே அங்கே வந்து இவங்க 2 பேரும் ஸ்டாப் பண்ணிடுறான். அப்போ ரஃபி கேட்குறான், இவன் என்ன உளறிட்டு இருக்கான், என்னமோ இவன் ரோலை நான் திருடிட்டேன்னு சொல்கிறான்ட்டு ரஃபி கேட்க. அப்போ ஜாக் சொல்கிறான், இங்கே பாரு ரஃபி, நானே உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு இருந்தேன், நம்ம ஸ்பான்சர் தான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க சொன்னாங்க, ஸோ நீங்கள் 2 பேரும் டபுள் ரோல் பண்ணிங்கிற மாதிரி அங்கே ஜாக் சொல்ல. அப்படியே எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. ரோமுமே இங்கே நடந்ததை அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்கான். இன்னொரு பக்கம் டூவா அர்னால்ட் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டான்னு நினச்சி அவனுக்கு பர்கர் வாங்கிட்டு போகிறான். ஸோ 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போ டூவா கேட்குறான், அந்த ஸ்டேட்டஸ் பற்றி முடிவு பண்ணிட்டியான்னு. எதை சொல்கிற அப்படின்னு கேட்க, அதாவது நம்ம 2 பேருக்குள்ளே இருக்க ஸ்டேட்டஸ் பற்றி என்ன ஃபீல் பண்ணுறேன்ட்டு நீ தெரிலன்னு சொன்னில்ல, அதை பற்றி யோசிச்சிட்டியான்னு கேட்க, எனக்கு இப்போ கூட தெரிலன்னு தான் அர்னால் சொல்கிறான். அவர் மாதிரி தங்கி சொல்ல எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலங்கிற மாதிரி சொல்ல. அப்போ டூவா சொல்கிறான், சரி பரவாயில்ல, இப்போதைக்கு சிச்சுவேஷன்ஷிப்பாட்ட இது இருந்தால் கூட எனக்கு ஓகே தான், பட் என்னைக்காச்சும் உனக்கு என் மேலே லவ் இருக்குன்னு தோணுன்னா என்கிட்ட நீ சொல்லிருன்னு சொல்ல. அப்போ அர்னால்டுமே தேங்க்யூ சொல்கிறான்.
பட் டூவா வந்து பரவாயில்ல எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். பட் அவனுக்கு அது கஷ்டமாக இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அப்போ அவன் பர்கரை கீழே போட அர்னால் சிரிச்சிட்டு என்ன குழந்தையாட்ட பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் பர்கரை ஊட்டி விட்டுட்ருக்கான். பாத்தியா நான் இல்லாமல் நீ எப்படி தான் சர்வை பண்ணுவியோன்னு சொல்ல அதெல்லாம் பண்ணுவேன்னு டூவா சொல்லிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அர்னால்டை பொறுத்த வரைக்கும் அவன் இன்னி லைனை க்ராஸ் பண்ணிட்டான். எதுவுமே இவங்க 2 பேருக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகாதோன்ட்டு அவனுக்கு ஒரு டவுட்டு. ஆனால் டூவாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இப்படி நல்லா பேசிகிட்டு இருக்கிறதே அவனுக்கு போதும் தான். பட் அவனுக்கு கொஞ்சம் கிளியரான ஆன்சர் கிடச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறான். இப்போ டீனை காட்டினாங்கன்னா அவன் அந்த போஸ்டர்ஸில் அவனோட இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கிழிச்சிட்ருக்கான். அப்போ ஜாக் வந்து சமாதானப்படுத்துகிறான். நீ எப்படி இதுக்கு அலோவ் பண்ண, நீ கொஞ்சம் கூட ட்ரை பண்ணலையான்ட்டு டீன் கேட்க. அப்போ ஜாக் சொல்கிறான், இங்கே பாரு நான் ரொம்பவே ட்ரை பண்ணிட்டேன், அந்த ஸ்பான்சர் தான் அப்படி பண்ணுறாங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியல, வேறு வழி இல்லாமல் தான் நான் ஒத்துக்கிட்டேன். இங்கே பாரு டீன், என்ன ஆனாலும் எனக்கு நீ தான் நம்பர் 1ன்ட்டு டீனோட கன்னத்தில் கை வச்சு அவனை சமாதானப்படுத்த. அப்போ டீனுமே சமாதானம் மாதிரி தான் தெரியுது. அப்போ அப்படியே டீனை கிஸ் பண்ண வரான். பட் டீன் தள்ளிட்டு சொல்கிறான், சரி ஓகே எனக்கு புரிஞ்சு அப்படின்னு அவன் நல்லா பேசுகிற மாதிரி பேசுகிறான். ஆனால் அப்படியே என்ன சொல்கிறான்னா, இப்போ என்ன ஃபாலோவர்ஸ் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாக்கோட கையை தட்டி விட்டு சொல்கிறான், ஓகே நான் அதெல்லாம் சம்பாரிச்சுட்டு உங்ககிட்ட வரேன்ட்டு டீனி அவன்கிட்ட நல்லா சவால் விட்டு போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்விம்மிங் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ரஃபி வந்து ஜாக்கிட்ட பேசுகிறான், நானும் ஜாயின் பண்ணிக்கலாமான்ட்டு. ஆக்சுவலாக ரஃபி என்ன சொல்கிறான்னா, எனக்குமே இந்த டபுள் கஸ்ட்லலாம் விருப்பம் இல்லை, பட் ஸ்பான்சர் அப்படி சொல்கிறாங்க தானே, ஸ்பான்சரே நம்ம குறை சொல்ல முடியாது, அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லிட்டு சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் ரஃபி. பட் ஜாக் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு ரஃபி, என்னோடய சுச்சுவேஷன் உனக்கு புரியுதுல்ல, எனக்கு இப்போ நீ ஹெல்ப் பண்ணுவதானு கேட்க இவன் சும்மா ஜாக் கேட்டாலே ஒத்துப்பான். இப்போ ஜாக் இப்படி கேட்க ரஃபிக்கு வேறு ஆல்ரெடி ஜாக் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா. ஆமாங்கிறான். இதில் ஜாக் வேறு ரஃபியோட தோளில் கை வச்சு தேங்க்யூ சொல்ல ரஃபிக்கு வேறு இவனை ரொம்ப பிடிக்குமா. அவன் அப்படியே ஒரு லவ்வோடு ஜாக்கை பார்த்துட்ருக்கான். பட் இதை எல்லாத்தையுமே ரோம் மேலே நின்று பார்த்துட்ருக்கான். அவனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமில் இருக்கும்போது ரஃபி அங்கே வரான். அப்போ ரோம் கேட்குறான், இதெல்லாம் நீ தான் பண்ணியான்ட்டு. அதாவது ஒரு வேளை ஸ்பான்சர்கிட்ட வச்சு எல்லாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே ரஃபி தானுங்கிற மாதிரி ரோம் கேட்க ரஃபி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு இதெல்லாம் என்னை தேடி வந்துச்சு, நான் ஜாக்கோடு இருக்கணுங்கிற மாதிரி எல்லாம் எனக்குன்னு வந்துச்சுங்கிற மாதிரி ரஃபி சொல்கிறான். பட் அதெல்லாம் உன் பிளானாங்கிற மாதிரி ரோம் கேட்க ரஃபி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு ஜாக் இது ஆக்டிங், இது ரெண்டுமே என்னை தேடி வருதுன்னா நான் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏற்றுப்பேன் தான் சொல்கிறான். பட் அது எதுவுமே ஸ்கில்ஸ் இல்லாமல் தானே உன்னை தேடி வருது, அப்போ கூட உனக்கு சந்தோஷமானு கேட்க ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம், இப்போ நீ கூட கற்றுக்கிட்டு தானே இருக்க உன்னோட டிஜே ஸ்கில்ஸ்ன்னு கேட்க ரோமுக்கோ வந்தது. இங்கே பாரு உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட நீ என்னை கம்பேர் பண்ணிடாதுன்ட்டு ரோம் சொல்கிறான். அதோட எனக்கு என்னோடய கோல் என்னன்னு தெரியும், உனக்கு அதை பற்றி சுத்தமாக தெரியாதுன்னு சொல்ல ரஃபிக்கும் வருது, எனக்கும் என்னோடய கோல் பற்றி தெரியுங்கிறான். பட் ரோமோ உனக்கா தெரியுங்கிற மாதிரி இலக்காரமாக சிரிச்சுட்டு அங்கேருந்து போக ரஃபியும் கோவமாக நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலாக ரோமை பொறுத்த வரைக்கும் இவன் ஜாக் கூட இருக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணால் போவாங்கிற மாதிரி இது இருக்குது. அது ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் ரஃபிக்கோ இவனுக்கு இப்போ ஒரு சான்ஸ் தேடி வந்திருக்கு, அதை விட்டுறவே கூடாதுன்னு நினைக்கிறான். இன்னொரு பக்கம் டீனை காட்டினாங்கன்னா அவன் ஃபோனில் நிறைய டிக்டாக்கோட பார்த்துட்ருக்கான், அவன் எப்படி ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுறதுன்ட்டு. அப்போ அர்னால்டோடது பார்க்குறான், டூவாடது பார்க்குறான். அதுக்கப்புறம் டாப் மியூ, அதாவது இவங்க ஃபஸ்ட் சீசனில் வந்த கப்பல்ஸ் தான், அவங்களோட கேமியோவை இந்த மாதிரி டிக்டாக் வெர்ஷனில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பார்க்கும்போது தான் அங்கே டீனுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோ பண்ணலாமான்ட்டு. அவன் உடனே டூவா கடை தான் ஓட போகிறான். டூவா எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, நான் அர்னால்டோட சேர்த்து கண்டென்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காட்டுறான். ஓ இந்த மாதிரியா, அதாவது நீங்கள் டேட் பண்ணுற மாதிரி காட்டிப்பீங்களான்னு கேட்க அவன் ஆமாங்கிறான். பட் ஏன் நீ அர்னால்டு அது கூப்பிட்றேன்னு டூவா கேட்க டீன் என்ன சொல்கிறான்னா, ஏன்னா நாங்கள் தானே லீட் ரோலாக பண்ணலான்ட்டு இருந்தோம், ஸோ நாங்கள் 2 பேர் இப்போ பண்ணும்போது எங்கள் 2 பேருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வரும்ல, ஸோ அதை க்ரியேட் பண்ணுறக்காக இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா பண்ணுறோங்கிற மாதிரி சொல்கிறான். சப்போஸ் இந்த பிளேக்கு இல்லைனாலும் இவன் எப்படி இருந்தாலும் ஃபாலோவர்ஸ் இவனுக்கு தேவை தானே, ஸோ ஏதோ ஒரு வகையில் இது இவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ அர்னால்டை கூப்பிட்டுக்கிறதுக்கு தான் இவன் டூவா கிட்ட பர்மிஷன் கேட்க வந்திருக்கான். அப்போ டூவாமே யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிடுறான். அப்போ டீனுமே ஹாப்பியாகி டூவா ஹக் பண்ணி தேங்க்யூ சொல்லிகிட்டு இருக்கான். சரி உங்கள் 2 பேருக்குள்ளே இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்க போதுங்கிறான். போதுன்னா என்ன 2 பேரும் ஹாப்பியாக இருந்தீங்களாங்க மாதிரி கேட்க டூவாவும் ஆமாங்கிறான். அப்போனா நீங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டிங்களான்ட்டு அங்கே டீன் சந்தோஷப்பட டூவா இன்னும் இல்லைங்கிறான். சரி ஓகே உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுங்கிற மாதிரி அவன் டூவா கிட்ட கேட்டுட்ருக்க டூவா வைக்கப்பட்டு அவன் அங்கேருந்து துரத்தி விட்டுறான். ஆனால் டீனும் நான் காலையில் வந்து கேட்பேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது.
அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் இப்போ ஏதோ ஃபேர் போயிட்டுருக்கு போல். ஸோ அதில் ரோம் வந்து டிஜே பூத் வச்சுருக்கான், ரஃபி ஏதோ கடை வச்சுருக்கான், அந்த இடத்துல டீனுமே இருக்கான். அப்போ போஸ்டனும் வந்து அவனோட வேலையை கரெக்டாக பார்க்குறான். அங்கே டூவாவோ அர்னால்டோ அவங்களோட பூத்தில் இருக்க, இவன் உடனே டூவாவை ஃபோட்டோ எடுக்கிறான். இன்னொரு பக்கம் டிம்மி ஜாக்கி காட்டினாங்கன்னா அவங்க பிளேக்கு நிறையா காசு வேணும்ல, அதனால் அவங்க ட்ரெஸ் கடையாட்ட போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஃபண்டு கிடைக்கட்டும்ன்ட்டு. இப்போ ட்ரூவா வந்து ட்ராயிங் புத்தா வச்சுருப்பான். ஸோ அப்போ அதை ட்ராயிங் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலையை தான் அர்னால்டு பார்த்துட்ருக்கான். அப்புறம் அர்னால்டு டூவா கிட்ட சொல்கிறான், நீ ரொம்ப நல்லா வரைகிறியே, எனக்கு நீ இவ்வளோ நல்லா வரைவேன்னு தெரியாமல் போச்சு, என்னையும் வரைஞ்சு தெரியாங்கிற மாதிரி அர்னால்டு கேட்டுட்ருக்க. அப்போ கரெக்டாக டீன் அங்கே வந்துடுறான். அர்னால்டு நீ ஃப்ரீயாக இருக்கியான்னு கேட்டுட்டு, வா நம்ம வீடியோஸ் எடுக்கலாம், கண்டென்ட் எடுக்கலாங்கிற மாதிரி இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது நம்ம பிளேக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம டிக்கெட்லாம் செல் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டுவா கட்ட கண்ணை காட்ட, டுவாவுமே ஆமாம் ஆமாம் நீ இதில் போய் கலந்துக்கோ, ஏன் இது நீ ட்ரை பண்ணாமல் இருக்க, நீ இதில் பண்ணது நல்லதானன்ட்டு டுவாவும் அவனை என்கரேஜ் பண்ணுறான். அப்புறம் எப்படியும் ஒத்துக்கிட்டான் போல் அர்னால்டு. டூவா வந்து இவங்க 2 பேரும் ஃபிலிம் பண்ண போகிறான். இப்போ அர்னால்டு ஒத்துக்கிட்டானா, ஆனால் நான் என்ன பண்ணுன்னு கேட்க டீன் சொல்கிறான், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னோடய லீடை நீ ஃபாலோ பண்ணுன்ட்டு அவங்க எத்தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ட்ரிங்க்ஸ் இருக்க பூத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இங்கே பாரு 2 பேரும் இந்த ஒரே இதில் வந்து 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறோம், அப்போ 2 பேரும் ஐ கான்டாக்ட் வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு டீனும் அர்னால்டு அதை பண்ணிகிட்ருக்க. டுவா வந்து வீடியோ எடுக்கிறான். பட் போக போக டுவாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல். அதுக்கப்புறம் இன்னொரு பூத்துக்கு போகிறாங்க. அங்கே நெக்லஸ் இருக்குது. ஸோ நெக்லஸ் வந்து இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டு விட்டு அப்படியே பார்த்துக்கிற மாதிரி. டுவாக்கு அதை பார்க்கும்போது இன்னிமே ஜெலஸ் ஆகுது. இதில் அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் ஓயின்ட்டு அவங்க இவங்கள பார்த்து ஹாப்பியாக ஆரம்பிச்சிடறாங்க, ஃபேன் கேர்ள்ஸ் ஆட்ட. இன்னொரு பக்கம் ஜாக்குமே இதெல்லாம் பார்க்குறான், அவனுக்கும் கடுப்பாகுது. அந்த இடத்துலக்கு எல்லாருமே இவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜாக் கேட்குறான், இவன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான்ட்டு. அதுக்கு டிம்மியுமே நம்ம தானே அவனை இப்படி ஃபோர்ஸ் பண்ணோம், அந்த ஸ்பான்சர் பண்ண வேலைக்கு இப்போ டீன் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்கிறான். பட் ஜாக் என்ன சொல்கிறான்னா, அதுக்குன்னு இப்படியா பண்ணி ஆகணும், அதுக்கு வேறு ஏதாவது வழியெல்லாம் இருக்கும்ல, அவன் ஏன் இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் ரோமுமே இதெல்லாம் பார்க்குறான். பட் அவன் பெருசாக கண்டுக்கல, என்னமோ பண்ணிட்டு போங்கடாங்கிற மாதிரி தான் இருக்கான். இப்போ ஜாக் தான் கோவமாக போய் ஒரு இடத்துல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ ரோம் வந்து பேசுகிறான், என்ன டீனும் நீ ஒன்று சேர்ந்துட்டிங்களான்ட்டு. அது உனக்கு தேவையில்லைன்னு ஜாக் சொல்ல, அப்போ ரோம் சொல்கிறான், ஆமாம்மா எனக்கு தேவையில்லை தான், ஆனால் நீ ஏன் ரஃபிக்கிட்ட அப்படி நடந்துக்கிற, ரஃபிக்கும் எதுக்கு தேவையில்லாமல் நீ ஹோப் கொடுக்குறேன்னு கேட்குறான். அப்போ ஜாக் யோசிச்சு பார்க்குறான், ஏன் உனக்கு ரஃபியை பிடிச்சிருக்கான்னு. பட் ரோம் என்ன சொல்கிறான்னா, இப்போ அது உனக்கு தேவையில்லைங்கிறான். அப்போ ஜாக்குமே சரி ஓகே எனக்கு தேவையில்லை, ஆனால் இதெல்லாம் நீ ரஃபிக்கிட்ட தானே போய் பேசிக்கணும்னு சொல்ல ரோமுக்கு கடுப்பாகுது. அவன் ஜாக்கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு 2 பேரில் யார் வேணும்னு தெளிவாக யோசித்து ஒரு முடிவெடு, இப்படி 2 பேரும் யூஸ் பண்ணிக்கிறது உனக்கு சுத்தமாக நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கோவமாக போகிறான். இன்னொரு பக்கம் ரஃபி இருக்க இடத்துல திடீர்னு போஸ்டன் வந்து ரஃபியை ஃபோட்டோ எடுக்கிறான். ஏன் தனியாக நின்றுட்டுருக்கீங்க, நான் வேணால் உங்களுக்கு படியாக இருக்கட்டான்னு கேட்க, அப்போ ரஃபிக்குமே இவனை பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது, ஓகேன்னு சொல்லிவிட்டு அவனும் இருக்க சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவன் சேல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் போஸ்டன் அங்கேயே தான் இருக்கான். அப்போ இடையில வந்து இவங்க 2 பேருக்கும் ஒரு டாக் வருது, இந்த பேங்க் எங்கே வாங்கினது அந்த மாதிரி அவன் சேல் பண்ணிகிட்ருக்கான்ல. ஸோ அதை பற்றி பேசும்போது நியூயார்க் பேசுகிறாங்க. அவன் லாஸ்ட் இயர் நியூயார்க் போயிருந்தேன்னு சொல்ல, லாஸ்ட் இயர் நானும் தான் நியூயார்க்கில் இருந்தேன், நீ வந்திருந்தீங்கன்னா நீ வந்தது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நானே உனக்கு டூர் கைடாக இருந்திருப்பேன்னு போஸ்டான் சொல்ல. அப்போ ரஃபியுமே நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ போஸ்டான் சொல்கிறான் பிடிச்சிருக்கான்ட்டு. ரஃபி நியூயார்க் ஒரு நல்ல சிட்டின்னு சொல்ல போஸ்டான் கேட்குறான், நான் என்ன கேட்டேன், என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்க ரஃபி அவன் அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கான். அப்படியே மேலே சாட்டை கொண்டு போனாங்கன்னா அங்கே ரோம் இவங்க 2 பேரை பார்த்து கடுப்பாக பார்த்துட்ருக்கான். இருக்கிற பிரச்சனையில இவன் வேற ஒருத்தர் குறுக்க வராங்க மாதிரி தான் ரோமுக்கு டென்ஷன் ஆகுது. இன்னொரு பக்கம் அர்னால்டு டூவா பேசிகிட்டு இருக்க, எப்போ கிளம்பலான்னு பேசுகிறான். பட் டூவா என்ன சொல்கிறான்னா, இல்லை நம்ம டீன் கூட கண்டென்ட் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ டூவா சொல்லி பார்க்குறான், இங்கே பாரு உனக்கு இந்த கண்டென்ட் வீடியோலாம் பிடிக்கலனா நீ என் கிட்ட சொல்லு, நான் டீன் கிட்ட சொல்லிடுறேன், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு. பட் அர்னால்டு என்ன சொல்கிறான்னா, இல்லை பரவாயில்ல, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, அவன் என்ன செலிப்ரிட்டி ஆகினா பிளான் பண்ணிகிட்டு இருக்கானா, திடீர்னு இப்படி பண்ணுறான்னு சொல்ல டூவாவும் ஆமாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தாங்கிறான். அப்போ அர்னால்டு என்ன சொல்கிறான்னா, இப்போ எனக்கு இது பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படினாலும் இது நம்ம பிளேக்கு டிக்கெட்லாம் சேல்ஸ் பண்ண நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, இது எனக்கு பரவாயில்லங்கிறான். பட் டூவாவோடது இது என்னென்னா, இவனுக்கு ஜெலஸாலாம் இல்லை, பட் எனக்கு கொஞ்சம் அது இவங்க 2 பேரோட பேர் பார்க்குறக்கு வியர்டாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கான்.
இன்னொரு பக்கம் ரஃபியும் போஸ்டானே காட்டினாங்கன்னா, நீ தான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டில்ல, நம்ம கிளம்பலாமான்னு கேட்க, ரஃபி எங்கே கிளம்பலான்னு கேட்குறான். அப்போ போஸ்டானும் ரஃபி பக்கத்தில் வந்து என்னோட ஸ்டூடியோக்கு போகலாமான்னு கேட்க, அப்போ ரஃபியும் சிரிக்கிறான். அப்படியே அவங்க 2 பேரும் கிஸ் பண்ண போக, அப்போ கரெக்டாக போஸ்டானோட மூஞ்சிலே ஒரு குத்து விழுது. யாருன்னு பார்த்தா நம்ம ரோம் தான். ரஃபியும் என்னடா பண்ணுறாங்கிற மாதிரி பார்க்குறான். அப்போ ரோம் கேட்குறான், நீ ஜாக்கை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இவன் கூட ஏன் நின்றுட்டுருக்கேன்னு கேட்க, ரஃபி கேட்குறான், அதை பற்றி உனக்கு என்ன கவலைன்ட்டு. அப்போ ரோமுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல, அப்போ ரஃபி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தங்கிறக்காக நீ எப்படி நான் எடுக்கிற டிசிஷன்லாம் தலையில்லாங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுறான். அப்போ போஸ்டன் சிரிச்சுட்டே பார்க்குறான், ஓ உங்கள் 2 பேருக்குள்ளே ஃபீலிங்ஸ் கேட்ச் ஆயிடுச்சான்ட்டு. அப்போ ரோம் என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே, நீ இவ்வளோ சீப்பாக நடந்துப்பனா அவன் கூடயே போன்னு சொல்லிட்டு ரோம் அங்கேருந்து கோவமாக போயிடுறான். இன்னொரு பக்கம் இவங்க கண்டென்ட் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதில் ஏதோ ப்ளே பண்ணுற மாதிரி கண்டென்ட் போல். அதுக்கு அர்னால்டு டீனும் வர அங்கே நிறைய பேர் கத்தி என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2வாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஜாக்குமே கடுப்பாக தான் அவங்களெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த கண்டென்ட்டில் அவங்க கேம் ஆட்ட தானே வச்சுட்ருக்காங்க, அது நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக கத்திட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த அர்னால்டு டீன் அந்த பேர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த ஹேஷ்டேக் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாருமே அர்னால்டீன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இதெல்லாம் சென்டரில் நின்று டுவா கேட்டுட்ருக்கான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. அவன் அப்படியே கஷ்டத்தோடய ஃபோனை கீழே இறக்கிடுறான். பட் டீனை காட்டினாங்கன்னா அவன் அப்படியே ஜாக்கை பார்த்து கெத்தாக லுக் விட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாக் போய் டீன் கிட்ட பேசுகிறான், இதெல்லாம் நிறுத்துன்ட்டு. இப்போ ஏன் அப்படி சொல்கிற, ஒரு வேளை டேரக்டராக சொல்கிறியா இல்லை என்னோடய எக்ஸாக சொல்கிறியான்னு கேட்க, ஜாக் சொல்கிறான், நான் டேரக்டராக தான் சொல்கிறேன், இந்த கண்டென்ட் வீடியோலாம் முதல்ல ஸ்டாப் பண்ணுன்னு சொல்ல. அதோட ஜாக் என்ன சொல்கிறான்னா, உனக்கே தெரியும்ல டுவாக்கு அர்னால்டை பிடிச்சிருக்கு, அப்புறம் நீ அர்னால்டு கூட இப்படி வீடியோ எடுத்துட்டுருக்கேன்னு கேட்க, டீன் சொல்கிறான், இங்கே பாரு, டுவா கிட்ட நான் பர்மிஷன் கேட்டேன், அவன் எனக்கு ஓகே சொல்லிட்டான். பட் இப்போ ஜாக் உனக்கு என்ன பிரச்சனை, ஆனால் நீ சொல்லுவில்ல ஒர்க்கையும் பர்சனல் லைஃப்பையும் பிரித்து பார்க்கணுன்னு, கடைசியில் உன்னாலேயே ஒர்க்கையும் பர்சனல் லைஃப்பையும் பிரித்து பார்க்க முடியலையே. ஒரு சின்ன கண்டென்ட் வீடியோலையே நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிட்ட. நான் தான் உனக்கு சொன்னல, நான் ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிடுவேன்ட்டு, பண்ணிட்டேன் பார்த்தியா. அதோட இதுதான் நான் சொன்ன நியூ டீன், நல்லா பார்த்துக்கோன்ட்டு அவன் வில்லத்தனமாக ஜாக்கை பார்க்குறான். அப்படியே சிரிச்சுட்டு அங்கேருந்து போக, இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.